ARV Lawson Sports, IBC Tamil, Arasan Online Radio, CTV, the Paparit Tayagam, New Ranganas Thangachurangam. Happy anniversary. New Ranganas Thangasurangam, Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. இன்றைய நாள் இந்த நேரலைக்கான அந்த அனுசரணையாளர்களோடு 36வது ஓவர் நிறைவுக்கு வந்த வேளையிலே 63 ஓட்டங்கள் 7 விக்கெட்டை இழந்து பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினர் பந்து வீசுவதற்காக சாருச்சன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் 5 ஓவர் பந்து வீசி 2 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார் சாருச்சன். மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது. மாணவர்கள் மத்தியிலும் பழைய மாணவர்களுக்கு மத்தியிலும் நிதானமாக அடித்தாடுகின்றார் அபிஷேக். 20 பந்துகளில் 7 ஓட்டம், 13 பந்துகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற சபேஷன் எந்தவித ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுக்கவில்லை. 63 ஓட்ட எண்ணிக்கை காணப்படுகின்றது. இன்றைய நாள் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு, அதாவது மதிய போசன அதுக்காக போட்டி இடைநிறுத்தும் வரை சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான மைதானமாக தான் காணப்பட்டது. சாருச்சன் மீண்டும் பந்து வீசுவதற்காக 37வது ஒரு பந்து வீச்சு. சாருச்சன் நிதானமான ஒரு துடுப்பாட்டம், எந்தவித ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரலைக்கான முழுமையான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கனடாவின் தங்கச் சுரங்கம், நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ். மீண்டும் ஒரு துடுப்பாட்ட வீரர் அவதானமாக அந்த பந்தினை விக்கெட் காப்பாளர் நோக்கி திசை திருப்புகின்றார். எந்தவித ஓட்டங்களை பெற முடியவில்லை. அபிஷேக் 7 ஓட்டங்களோடு இதோ சாருச்சன் சற்று முன்னர் அதே மாதிரியான ஒரு பாணியிலான தன் பந்து. பதிமூன்றாவது இந்துக்களின் பெருஞ்சமர், இது மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டிக்கான இலங்கை தேசத்திற்கான அனுசரணை ஜனசக்தி குரூப் ஆஃப் கம்பெனி, ஜனசக்தி குரூப், மோட் இன்ஜினியரிங் ஆகியவை எங்களுக்கு அனுசரணை தந்திருக்கின்றார்கள். ஜனசக்தி குரூப், மோட் இன்ஜினியரிங். மீண்டும் ஒரு சிறந்ததொரு பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளர் சிறந்த முறையில் அதனை தடுத்து நிறுத்திக் கொள்கின்றார். துடுப்பிலே படாத பந்து. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. மீண்டும் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. 37 ஓவர்கள் நிறைவின் போது கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி சார்பாக இந்து கல்லூரி அணியினர் 63 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டை இழந்திருக்கின்ற வேளையில் ஸ்ரீ ஹரிஹரன் 12.1 ஓவர்கள் நிறைவின் போது 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். இன்றைய நாள் ஸ்ரீ ஹரிஹரன் மீண்டும் பந்து வீசுவதற்காக ஹரிஹரன்
பிரதான நுழைவாயில் திசையில் நடுவரை கடந்து அடித்து ஆடப்படுகின்றது. வந்து அங்கு 4 ஓட்டமா இல்லை, ஒரு ஓட்டத்துக்கு மட்டுப்படுத்துகின்றார்கள். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 64 உயர்வடைந்திருக்கு. 64 ஓட்டம். மதிய போசன இடைவேளைக்காக போட்டிகள் இடைநிறுத்தும் வேளையிலே 62 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணியினர். 35 ஓவர்கள் நிறைவடைந்திருந்தன. தற்பொழுது 37.2 ஓவர்கள் 64 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட். ஹரிகரன் சபேஷன் 15 பந்துகளில் 1 ஓட்டத்தோடும், அபிஷேக் 26 பந்துகளில் 7 ஓட்டங்களோடும் மிகவும் ஒரு நிதானமாக ஒரு சிறந்த இணைப்பாட்டமாக இருக்கின்றது இந்த இருவருக்கிடையில். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இணைப்பாட்டம் தான் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணியினர் இந்த முதல் நாள் போட்டியின் முதல் நாள் நிறைவு வரை அந்த இணைப்பாட்டம் இருந்தால்தான் இந்த போட்டியின் ஏதோ ஒரு மாற்றத்தை சிறந்த ஒரு பந்து வீச்சு. அங்கு விக்கெட் காப்பாளர் சிறந்த முறையில் அந்த பந்தினை தடுத்து நிறுத்திக் கொள்கின்றார். சரியா ஹரிஹரன் ஹரிஹரன் 12.4 ஓவர்கள் பந்து வீசியிருக்கின்றார் ஹரிஹரன். 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார். இன்றைய நாள் யாழ் இந்து கல்லூரி அணி சார்பாக 2 விக்கெட்டை கைப்பற்றிய பந்து வீச்சாளர் பந்து வீச்சாளர். மீண்டும் ஹரிஹரன். இந்து கல்லூரி அணியினர் 64 ஓட்டங்கள் 7 விக்கெட்டை இழந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்திலே 13வது இந்துக்களின் பெருஞ்சமர் போட்டி சரியாக காலை 8:30 மணி அளவில் ஆரம்பமானது. மீண்டும் ஹரிஹரன் 13வது ஓவர் நிறைவுக்கு வர இன்னும் ஒரு பந்து மாத்திரம் எஞ்சி இருக்கின்றது. சிறந்ததொரு நிதானமான துடுப்பாட்டம். அபிஷேக் எந்தவித ஓட்டத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நிதானமான முறையிலே அந்த பந்தினை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். மொத்தமாக 64 ஓட்டங்கள் 7 விக்கெட்டை இழந்து 38 ஓவர்கள் நிறைவின் போது கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணி தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். ஜிடிஏயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன். மீண்டும் சாருஜன் 6 ஓவர்கள் பந்து வீசி 2 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றியிருக்கிறார் சாருஜன். யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணி சார்பாக சாருஜன். மீண்டும் அபிஷேக் 29 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 7 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கின்றார். சபேஷன் 16 பந்துகளில் 1 ஓட்டங்களோடும் இந்து கல்லூரி அணியினர் 64 ஓட்டங்கள் 7 விக்கெட்டை இழந்து. தொடர்ந்து நாங்கள் ARV லோஷன் மற்றும் அருள் ஆகிய இருவரை அன்போடு அழைக்கின்றோம் நேர்முக வர்ணனைக்காக. Thanks, Ajit. 64 for the loss of 7 wickets. Hindu College, Colombo. Sabeshan on 1 and Abhishek on 7. They're trying their best to repair the damage which was created in the pre-lunch session. Abhishek has batted stoically
for the last 29 deliveries. He's on 7 of 29 deliveries and Sabeshan on 1 of 18 deliveries. Sharujan has been absolutely miserly. 6.4 overs, 2 runs and a wicket. He has not given away any runs at all, literally. He's been very tight. Nice lines and lengths. Early on in the innings, he was slightly wider, but now he's come back. He's got his radar right. He's just attacking the stumps. இந்த நாளில் ஓட்டங்கள் பெரிதாக கிடைக்கவில்லை மதிய போசன இடைவேளைக்கு முதல். ஆனால் மதிய போசன இடைவேளையும் போது நல்ல ஊட்டமான சாப்பாடு கிடைத்தது எங்களுக்கு. நல்ல ஒரு பந்தி சாப்பாடு, அருமையான விருந்தோம்பல் இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினரால் வழமை போல மதிய போசனம் மிகச் சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பாயாசத்தோடு மிகச் சிறப்பாக நிறைவேற்றது. வடை பாயாசத்தோடு சாப்பாடு. இப்போ அதே போல ஒரு பந்து இடுவதற்காக காத்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் விக்கெட்டுகளை எடுப்பதற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அதுபோல ஓட்டங்களை பெற்று அணியை திடப்படுத்துவதற்கு இந்த கல்லூரி கொழும்பு. மதிய போசன இடைவெளிக்கு பிறகு 2 ஓட்டங்கள் இப்பொழுது மேலதிகமாக பெறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அபிஷேக்கும் சபேஷனும் பெரும் பொறுப்பை சுமந்து கொண்டு ஆடுகளத்திலே இருக்கின்றார்கள். Sabeshan opening his thumbs and then playing it out. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இப்போது 64 ஓட்ட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, 65 ஓட்ட எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்போது இது 40வது ஓவர். தரணீசன் இப்பொழுது தன்னுடைய 6வது பந்து பரிமாற்றத்தை ஆரம்பித்திருக்கின்றார். 40 ஓவர்கள் பூர்த்தியாக நேரத்தில் 80 ஓட்டங்களையாவது குறைந்தபட்சம் எடுத்திருப்பது பொருத்தமாக இருக்கும் முதல் நாள். ஆனால் இந்த விக்கெட்டுகள் விழுந்ததன் காரணமாக ஓட்ட எண்ணிக்கை பெருமளவில் உயரவில்லை. இப்போது வீசுகின்ற இந்த பந்து வீச்சாளர் தரணீசன் தனக்கு 2 கழுத்தடுப்பாளர்களை துடுப்பாட்ட வீரரின் லெக் திசையில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஃபோர்வர்ட் ஷார்ட் லெக்காக இன்னொருவர் ஷார்ட் கலி போல இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். You're right, and that's because he's operating from around the stumps and he's trying to attack the middle leg stump line. He's trying to pitch it over there and then turn the ball in, so that he's expecting, with a little bit of bounce, he's getting off the wicket. He's expecting those 2 catches to come into play. There we go, similarly in that area, but no run. நாற்பதாவது ஓவரின் கடைசி பந்து இப்பொழுது தரணீசன் வீசுகின்ற பந்து. அதே போல லெக் திசையில் பந்து வீசப்பட்டது, துடுப்பாடவினால் தடுக்கப்பட்டு கள்ள தடுப்பாளரால் கைப்பற்றப்பட்டது. 40 ஓவர்கள் 65 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை எழுந்து மதிய போசன இடைவெளிக்கு பிறகு போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Elevate your
your space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. துடுப்பில் பட்ட பந்து அது விக்கெட் காப்பாளருக்கும் ஸ்லிப்புக்கும் இடையால் சென்று ஒரு ஓட்டத்தை எடுத்துக் கொடுத்தது. மீண்டும் அப்படியான ஒரு பந்து துடுப்பாட்ட வீரருக்கு தட்டுவதா விடுவதா என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற பந்தை சாருஜன் வீசிக் கொண்டிருக்கின்றார். சாருஜன் ஒரே லைன் நிலையத்தில் தொடர்ச்சியாக பந்து வீசுவதை பார்க்கிறோம். அவரது ஸ்கிடிங்கான பந்து வீச்சு ஓடி வந்து பந்தை ஆடுகளத்திலே குத்தி எடுத்து உள்ளே அனுப்புவதை தன்னுடைய நோக்காக கொண்டிருக்கின்றார். அது துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஒரு குழப்பமான தருணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 66 for the loss of 7 wickets. Shabesan with very minimal footwork, just trying to do some fishing outside the off stump, but so far he has survived luckily. 27 deliveries for just 1 run. I think this approach of Colombo Hindu is not really helping them. In my opinion, I think they should be looking for they don't have to go for hard hit, but they should be looking for singles, keep rotating strike, increase the score, keep the scoreboard ticking so that the pressure will go off. But right now there are so many dot balls. It seems that they are in, but then the wicket goes, they are back in trouble again. அருள்மொழியான மிகச் சிறப்பாக அதை சொல்லியிருந்தார். பொதுவாக துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஓரளவு தங்களுடைய துடுப்பாட்டத்தின் முனைகளையாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஓட்டங்கள் 2 ஓட்டங்களாவது எடுத்துக்கொண்டு ஓட்ட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டு சென்றால் பெரிய அளவு அழுத்தம் வராது. காரணம் விக்கெட்டுகள் போயிருக்கின்றன, ஓட்ட எண்ணிக்கை பெருமளவில் வரவில்லை. இன்னும் ஒரு மிகச்சிறந்த 3 பந்துகள் வீசப்பட்டு 3 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டால் போட்டி இலகுவாக முடிந்துவிடும். எனவே அதை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முனைப்பு காட்டுவதாக இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து துடுப்பாட்ட வீரரின் துடுப்பை தாண்டி விக்கெட் காப்பாடம் போய் சேர்ந்திருக்கிறது. That's a pretty good delivery by Sarjan again. He's just outside the off stump, possibly on the 4th, 5th stump line. Just trying to keep it there and thereabouts. He's improved his line and length much in comparison to where he started. Where he started, he was actually slightly wavered. He was going down the leg side or outside the off stump. But now he's just concentrating on that 4th stump line. That's a slightly slow one and foolish in length. மதிய பூச இடைவெளிக்கு பிறகு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பந்து வீச்சு வியூகம் சற்று வித்தியாசமானது. குறிப்பாக இந்த பக்கம் பந்து வீசுவதற்கு வேக பந்து வீச்சாளர் சாருஜனும் மறுபக்கம் தரணிசனும் கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த 2 விக்கெட்டுகளை எடுத்தவர்கள் இப்போதைக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறார்கள். காரணம் ஹரிஹரன் தொடர்ச்சியாக 10 ஓவர்களை வீசியிருந்தார் மறுபக்க முனையிலிருந்து. அவர் இன்னும் ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. 2 விக்கெட்டுகளை அவர் எடுத்து கைப்பற்றிக் கொண்டார். அதுபோல சுவர்ணன் இப்போது பந்து வீசுகின்ற சாருஜனின் பந்து வீசு முனையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருந்தார் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். Absolutely right, but I guess I'm just wondering whether it could be a good idea to bring in Hariharan for Sabesan. Sabesan looks like a tail ender and his feet is moving. So possibly a chance to get a wicket if Hariharan can come in and then bang it in short. That's nicely played. But no run again. 66 for 7. 41 overs completed. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. The weather is absolutely scorching. The heat is way too much indeed. The temperature is 34 degrees Celsius, but feels like 38 degrees. We are in the comforts of some dressing room, but the players are really fighting it out in the middle.
உடலிருந்து நீர் வற்றி போகின்ற அளவுக்கு மிக மோசமான வெயில். இவ்வளவு நாளைக்கு கொழும்பில் கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை இருந்தது. யாழ்ப்பாணம் ஓரளவு மரங்கள் நிறைய இருப்பதன் காரணமாக ஓரளவு குளுமையை உணரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உள்ளே இருப்பதால் கொஞ்சம் நிழல் எங்களுக்கு இருக்கிறது, கட்டட நிழல், அதுபோல மறைப்புகள் கொஞ்சம் இருப்பதன் காரணமாக வெக்கை பெரியதாக தெரியவில்லை. ஓரளவு காற்றும் இந்த மைதானத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 34 பாகை செல்சியஸ் இப்போது. ஆனால் உடலிலே உணரப்படுகின்ற அளவு 38 பாகை செல்சியஸாக இங்கே இருக்கும். இந்த நாள் வானிலை அவதான மையம் சொல்லியிருந்தது, இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை தவிர ஏனைய இடங்களில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று சொல்லி. அந்த மழை இங்கே வராமல் இருப்பது நல்லது. ஆனால் வெயில் கொஞ்சம் தனிவாக இருந்தால் வீரர்களுக்கு, இப்பொழுது ஆடுகின்ற இந்த எங்களுடைய மாணவர்களுக்கு ஓரளவு இலகுவாக இருக்கும். டிரைவ் செய்யப்படுகின்றது ஆஃப் திசையில் பந்து. ஒரு ஓட்டத்தை எடுக்கின்ற முயற்சி வேண்டாம் என்று சொல்லி நான் ஸ்ட்ரைக்கர் தடுத்திருந்தார். எனவே ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்பு இல்லை. அபிஷேக் 8 ஓட்டங்களோடு இருக்கின்றார். 66 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து. Though colleges lost 7 wickets, but if you look at most of the batters, they have faced quite a few deliveries. But just that they have not scored runs, they have not taken singles, they have not, and that's again the ball jumped quite a bit. Bharadwasan, the seamer turn spinner. பரத்வாசனிடம் அந்த வேகப்பந்து வீச்சாளராக இருந்து மாறிய அந்த இயல்பு தெரிகிறது. கொஞ்சம் பவுன்ஸ் பந்தொன்றை வீசுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அஸ்வின், முரளிதரன் போன்றவர் கூட தங்களது வேரியேஷனாக இந்த பவுன்சர் பந்துகளை ஒரு சில போட்டிகளில் வீசியதையெல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம். அனில் கும்ப்ளே கூட அதை செய்திருந்தார். இப்போது பரத்வாசன் வீசிய பந்தவாறு தான் மீண்டும் ஒரு டிரைவ் செய்யப்படுகிறது. நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதே ஆரம்பத்தில் இந்த பகுதியில் தரணிசன் தான் பந்து வீச ஆரம்பித்திருந்தவர் இந்த முனையிலிருந்து. இப்பொழுது பரத்வாசன் இந்த ஓவருக்கு கொண்டு வரப்படுகிறார். ஆனால் தரணிசன் பந்து வீசும் போது அவர் லெக் ஸ்டம்பையும் மிடில் ஸ்டம்பையும் குறிவைத்து 2 கடத்தடுப்பாளர்களை துடுப்பாட வீரரின் லெக் திசையில் நிறுத்தியிருந்தார். இப்பொழுது பரத்வாசன் ரைட் ஆர்ம் லெப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட் மூலமாக பந்து வீசுகின்ற வேளையில் 2 கடத்தடுப்பாளர்கள் ஆஃப் திசையில் இருக்கின்றார்கள். ஒருவர் சிலி பாயிண்ட், இன்னொரு சிலி மிட் ஆஃப் ஆக இருக்கின்றார்கள். அதுபோல பாயிண்ட் திசையிலும் ஷோர்ட் தேர்ட் மேன் திசையிலும் 2 கடத்தடுப்பாளர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். முடிந்தால் லெக் திசையில் திருப்பி அடிக்கவும் என்று சொல்லி அவர் பந்துகளை வீசுவதை பார்க்கிறோம். லெக் திசை அப்படியே ஓப்பனாக விடப்படுகிறது. மிட் விக்கெட் திசையில் மட்டும் ஒரு வீரர் எல்லை கோட்டிலே இருக்கிறார். இப்போது வீசப்படுகிற பந்து ஆஃப் திசையில், ஓட்டம் எதுவும் இல்லை, விக்கெட் காப்பாடனால் எடுக்கப்படுகிறது. அந்த ஓவர் நிறைவு வருகிறது. ஓட்டம் எதுவும் இல்லாத ஒரு ஓவர். 42 ஓவர்கள் நிறைவில் 66 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து. Sarjan to continue. Loshan Sarjan's wicket. Sarjan figures 8.1 overs, 3 runs, 1 wicket. That's very, very impressive indeed. Absolutely miserly. Has not given away anything. And look at that bounce again. It was much fuller in length. Way too fuller in length. And it just took off. Maybe I think it took off from the matting. Again a good delivery. Fuller this time. But again into the stumps, into the pads. Defended watchfully by the batter. 66 for the loss of 7 wickets. Sabeshan on 1, Abhishek on 8. The runs are hard to come by. Colombo Hindu supporters have not got much to support except for 2 or 3 or 4 boundaries. ஆமாம்.
Amam, yes, that's absolutely right. Yes, Sarujan slowly converting himself to be a Colombo Hindu boy, but I think. இதுல இப்ப அருள்மொழியண்ணா சிரித்ததை கேட்டு சில வேளைகளில் இந்த நேர்முக வர்ணனை கேட்டு கொண்டவர்களுக்கு என்னடா சொன்னேன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். காரணம் நான் ஒலி வாங்கி ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் பண்ண மறந்து விட்டேன். ஒரு பக்கம் அந்த இருக்கின்ற பரபரப்பில் இந்த ஓவருக்கு பிறகு அதை பற்றி சொல்லுவோம். 43 ஓவர்கள் 66 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து. போட்டி மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. அது நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போது பந்து வீசி கொண்டிருந்த சாருஜனின் உடல் புழுதியெல்லாம் பட்டு அப்படி பார்க்கும்போது இந்த கல்லூரி கொழும்பின் சீருடை போல இருந்தது, மண்ணிறம். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற அணித்தலைவர் கஜன் சும்மா பளபள என்று பளியிரண்ட வெள்ளை சீருடையில் இருந்தார். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் வேக பந்து வீச்சாளர் சீருடையை பார்க்கும்போது மண்ணிறமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒலி வாங்கி ஆஃப் பண்ணி வைத்திருந்தேன். அதான் சின்ன பிரச்சனை. பல்வேறு நாடுகளிலிருந்து வெளிநாட்டில் இருந்து வந்த எங்களது புலம்பெயர் தமிழர்களாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் போட்டிகளை பார்ப்பதற்கு. கொழும்பிலிருந்து இந்து கல்லூரி கொழும்பு ரசிகர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு இந்து கல்லூரியின் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் போட்டிகளை பார்க்க வந்திருக்கின்றார்கள் என்பதோடு ஆன்லைனிலும் இணையம் வழியாக இப்பொழுது போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அதுபோல உங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கும். 67 for the loss of 7 wickets. Tharanisan 1 for 4 in 6.4 overs. Every single ball has been absolutely miserly indeed. There we are. பரத்வாசனின் ஒரு ஓவரோடு தரணிசன் மீண்டும் கொண்டு வரப்படுகிறார். அதே முனையிலே உடனடியாக ஒரு மாற்றம், அதாவது முனை மாற்றி கூட இல்லை, அதே முனையிலே கொண்டு வரப்படுகின்ற தரணிசன். இப்போது தரணிசனின் வியூகம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒரு ஸ்லிப், ஒரு லெக் கலி, அதுபோல ஃபோர்வர்ட் ஷாட்டுக்காக இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு சிலி மிடவுன் பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறார். ஓட்டம் எதுவும் இல்லை. இந்த ஓவரில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டது. 67 ஓட்டங்கள் இப்பொழுது 7 விக்கெட்டுகளை இழந்து. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation. நாற்பத்தைந்தாவது ஆரம்பிக்கப்படுகிறது. சுபர்ணன் இப்பொழுது வந்திருக்கின்றார். இவ்வளவு நேரமும் சாருஜன் பந்து வீசிய முனையிலிருந்து சுபர்ணன் கொண்டு வரப்பட்ட முதல் பந்திலேயே ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அபிஷேக்கின் ஓட்ட எண்ணிக்கை 10 இரட்டைப்படை ஓட்டங்களை பெற்றுகின்றார். இப்பொழுது எங்களோடு இந்த கல்லூரி கொழும்பின் பழைய மாணவர்கள் ஒருவரான ரஞ்சிதலிங்கம் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். கனடாவிலிருந்து இந்த போட்டியை பார்க்கின்ற காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். வணக்கம் ரஞ்சிதலிங்கம். ஆட்டமிழப்பொன்று ரஞ்சிதலிங்கம் உள்ளே வர ஒரு துடுப்பாடு வீரர் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார். சபேஷன் ஆட்டம் எடுத்திருக்கிறார். சுபர்ணன் பந்து வீச்சில் மாற்றம் செய்து கொண்டு வரப்பட்டிருந்தார். அவர் வந்த இரண்டாவது பந்திலேயே இந்த விக்கெட் வீழ்ந்திருப்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். 68 ஓட்டங்களுக்கு 8வது விக்கெட் இழக்கப்படுகிறது. இந்த கல்லூரி கொழும்பு மதிய போசை இடைவெளிக்கு பிறகு இழந்திருக்கின்ற முதலாவது விக்கெட் இது. சுபர்ணனின் பந்து வீச்சிலே இந்த விக்கெட் பறிக்கப்பட்டிருக்கிறது. 45வது ஓவரில் மேலும் ஒரு விக்கெட் இழப்பு ஒன்று ஏற்பட்டுகிறது. பிரேமிகனிடம் பிடி கொடுத்து ஸ்டம்பிங் முறை மூலமாக ஆட்டம் எடுத்திருக்கின்றார். இப்பொழுது
68 ஓட்டங்களுக்கு 8வது விக்கெட் இழக்கப்படுகிறது. அறுபத்தெட்டு ஓட்டங்களுக்கு 8வது விக்கெட். முன்னால் பாய்ந்து அந்த பந்தை தடுத்து ஆட முனைந்திருந்தார். ஸ்டம்பிங் செய்யப்பட்ட ஆட்டம் எடுத்திருந்தார். மிக இலகுவான ஒரு ஸ்டம்பிங் ஒன்று. பிரேமிதன் இந்த ஆட்டமிழப்புகளில் 3வது ஆட்டமிழப்பை சேர்க்கின்ற 8 விக்கெட்டுகளில் 2 பிடியெடுப்புகளுக்கு பிறகு ஒரு ஸ்டம்பிங். சற்று முன்னதான் நான் அருள்மொழி அண்ணாவோடு பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது முன்னால் வந்து ஆடுவது ஒன்றும் பிழையில்லை, ஓவரா முன்னுக்கு வராமல் காலை தூக்கி முன்னுக்கு வைக்காமல் நின்று ஆடுவதும் ஓட்டங்களை பெறுவதற்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் ஒன்றை எடுப்பது மிக முக்கியம் என்று. அப்படியான பாசிட்டிவ் அப்ரோச்சை எடுக்கக்கூடியவர்களில் ஒருவர் எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒருவரான ரஞ்சிதலிங்கம் இப்பொழுது எங்களோடு இருக்கின்றார். வந்ததிலிருந்து ரஞ்சிதலிங்கத்துக்கு இடம் கொடுக்காம விக்கெட் ஒன்று போச்சு. ரஞ்சி, சொல்லுங்கள் இப்போது. வணக்கம் லோஷன். உங்களிடம் 90 ஆரம்ப பகுதிகளில் வேலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்த பின்னர் தற்போது மீண்டும் ஒரு முறை வானொலியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த கொழும்பு இந்து கல்லூரியினுடைய இந்த பிக் மேட்சில் வந்து கனடாவில் இருந்து வந்து இங்கே நான் உங்களுடன் பங்கு பெற்றுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மாணவர்கள் இவ்வளவுக்கு முன்னேறி துடுப்பாட்டத்தில் மற்றும் பந்து வீச்சில் எல்லாம் உலகளாவிய ரீதியில் இப்பொழுது சென்ற வண்ணம் இருக்கின்றனர். அவ்வகையில் நமது இந்து கல்லூரிகளான யாழ் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரியினர் இங்கே மிகவும் வெகு சிறப்பாக ஆடிக்கொண்டிருப்பதை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ரஞ்சி, நீங்கள் கனடாவிலிருந்து இந்த போட்டியை பார்க்க வந்திருக்கின்றீர்கள். வெயில் ஒரு பக்கம் பெரிய வித்தியாசமா இருக்கும் கனடாவுக்கும் இலங்கைக்கும் இடையில். இதை தவிர இன்றைய நாளில் இந்து கல்லூரி கொழும்புக்கு ஆரம்பித்ததில் அவ்வளவு சிறப்பான நாள் கிடையாது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மிகச் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய மாணவர்கள் இப்படியான போட்டிகளின் பங்களிப்புக்கு மிக பிரதானமானவர்கள். குறிப்பாக இந்த போட்டிகளை வெற்றிகரமாக நடத்துவது, 2 நாட்கள் போட்டி, அதுபோல இந்த மாலையில் இடம்பெற போகின்ற விவாத சொச்சமர், இப்படியான விடயங்கள் எல்லாம் பழைய மாணவர்களின் பங்களிப்பு மிக பிரதானமானது. அனுசரணை, இந்த நேரலை போன்றவற்றில் அனுசரணை, அதுபோல வீரர்களுக்கு சரியான ஒத்துழைப்பை வழங்குதல், ஊக்குவிப்பு வழங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களில் பழைய மாணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. 45 ஓவரில் இப்பொழுது 68 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து ரஞ்சிதலிங்கத்தோடு உரையாடல் இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்தும் தொடர இருக்கிறது. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent. போட்டி மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. தரணிசன் மீண்டும் தன்னுடைய பந்து வீச்சோடு ஆட்டமிழப்பு ஒன்றுக்கான கோரிக்கை இல்லை. அது கால் காப்பிலே மேலே பட்டது, அதுபோல லெக் திசையில். எனவே அதற்கான ஆட்டமிழப்பு வழங்கப்படக்கூடிய வாய்ப்பில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு அணிகளுக்கு இடையிலான இந்த பெரும் துடுப்பாட்ட சமருக்கு நேரலைக்கான பிரதான அனுசரணையை கனடாவின் தங்கச் சுரங்கமான நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி, மாக்கவன் ஸ்டீல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனடாவிலிருந்து வந்திருக்கிற ரஞ்சிதலிங்கம், இந்த பழைய மாணவர்களின் ஒருங்கமைப்பு, பழைய மாணவர்கள் சங்கம், குறிப்பாக கனடாவில் இந்து கல்லூரி கொழும்பின் பழைய மாணவர் சங்கம் ஆற்றி வருகின்ற பணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் லோஷன், கனடாவை சேர்ந்த இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் வந்து கனடா மட்டுமல்ல, நார்த் அமெரிக்கன் என்று கூறுவார்கள், அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கனடா பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றனர். அவர்களுடைய பங்கு வந்து இந்த கிரிக்கெட் மட்டுமல்ல, பாடசாலையினுடைய பல்வேறுபட்ட முன்னேற்றங்களிலும் வந்து அவர்கள் மிக வெகு சிறப்பாக பங்காற்றி அதனை வளர்த்த வண்ணம் இருக்கின்றனர். தற்போது குறிப்பாக இந்த லைவ் நேரடி ஒளிபரப்பு கூட அவர்களினுடைய அனுசரணையுடன் மூலமாக, குறிப்பாக ஸ்ரீபாவன் அவர்களுடைய இந்த முன்னாள் கனடா பழைய மாணவர் சங்க தலைவர், அமெரிக்கன் கனடா பழைய மாணவர் சங்க தலைவர் HCAN என்று குறிப்பிடுவார்கள், அவருடைய பங்காற்றல் இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. கனடாவினுடைய இந்த பழைய மாணவர் சங்கங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல விளையாட்டுத் துறையிலும் சரி, படிப்புத் துறையிலும் சரி,
இந்த கிரவுண்ட்ஸை சீரமைப்பதில் இருந்து மற்றும் மாணவர்களுக்கான உபகரணங்களை வழங்குவது தொடக்கம் பல்வேறு தரப்பட்ட சேவைகளை வந்து இங்கே குறிப்பாக கொழும்பு இந்து கல்லூரிக்கு வழங்கிய வண்ணம் இருக்கின்றனர். அதே நேரம் அவர்கள் கனடாவிலும் கூட உதாரணத்துக்கு இரத்த தான வங்கிகளில் சென்று இந்து கல்லூரி சார்பாக இரத்த தானம் கூட வழங்கி இருக்கின்றனர். அப்படி பல்வேறு கனடா மண்ணில் கூட கனேடிய பழைய மாணவர் சங்கத்துக்கான சேவைகளையும் புரிந்த வண்ணம் இருக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் விழா கூட எடுத்த வண்ணம் இருக்கின்றனர். அருமை. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055. மீண்டும் சுபர்ணன் இந்த போட்டியில் இதுவரைக்கும் சிறப்பான பந்து வீச்சு பிரதியை கொண்டிருப்பவர் 16 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். யசுராஜன், அபிஷேக் ஆகியோர் ஆடுகளத்தில் இருக்க 69 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகள் இழந்து ரஞ்சிதலிங்கம் இந்த பழைய மாணவர் சங்கம் குறிப்பாக HCAN என்று சொல்லப்படுகின்ற கனடாவில், அமெரிக்காவில், வட அமெரிக்காவின் பழைய மாணவர் சங்கத்தினர் செய்கின்ற அரும்பெரும் பணிகளை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், இந்து கல்லூரி கொழும்பு, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இந்த 2 கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியாக இது இருந்தாலும் இந்த 2 கல்லூரிகளும் போட்டிகளில் ஒன்றை எதிர்த்து போராடி இருந்தாலும் இப்போது போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் இனி இன்றைய நாளில் இடம்பெற போன்ற சொற்சமரிலும் 2 அணிகளும் ஒன்று கருத்துக்களால் மோதிக்கொள்வதாக இருந்தாலும் கூட இந்த 2 கல்லூரிகளுக்கும் இடையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை என்னவென்று சொன்னால், தூரத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கால ஓட்டத்தின் அடிப்படையில் இந்த கல்லூரியில் கற்றவர்கள் அந்த கல்லூரியிலும், அந்த கல்லூரியில் கற்றவர் இந்த கல்லூரியில் கற்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது. யுத்தம் காரணமாக, இடப்பெயர்வுகள் காரணமாக அது நடைமுறையில் இருந்தது. இதன் காரணமாக ஒரு தானாக ஒரு புரிந்துணர்வு, அதுபோல ஒரு தமிழை வழக்கின்ற முயற்சியில் அந்த பகுதியில் கொழும்பில் இருந்து செயற்படுகின்ற தேசிய பாடசாலையாக இந்து கல்லூரி கொழும்பு, யாழ்ப்பாணத்தின் தலை சிறந்த ஆண்கள் பாடசாலைகளில் ஒன்றாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்று 2 கல்லூரிகளின் பங்களிப்பும் பழைய மாணவர்களை வெளிநாடுகளிலும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறது. அந்த ஒற்றுமை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல நான் கூட இந்த இந்து கல்லூரி, யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு அருகாமையில் தான் வளர்ந்தேன். எனது பல நண்பர்கள் கூட யாழ்ப்பாண இந்து கல்லூரியைச் சேர்ந்தவர்கள். நான் பரியோவான் கல்லூரியில் படித்திருந்தாலும் யாழில், பின்னர் கொழும்பு இந்து கல்லூரியில் நீங்கள் குறிப்பிட்டது போல நிறைய யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் வந்து எனக்கு நட்புகளாக கிடைத்தனர். ஆகவே இந்த சமருக்கு நாம் வரும்போது பார்க்கும்போது என்னுடைய நட்புகள் 2 பக்கமும் அடிபட்டுக் கொள்வது போல இருக்கின்றது. அப்படித்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சொல்லாடல் மற்றும் விவாத அணிகள் கூட இப்பொழுது அவர்கள் போர் சமர் புரிந்தாலும் பின்னாளில் நாங்கள் எல்லாம் தற்போது பழைய எமது விவாத அணியினரை பார்க்கும்போது, நான் கூட இந்து கல்லூரியில் விவாத அணியில் இருந்தேன். தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும், உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ், டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ், GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை, லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 4162193333. லோச்சன், நான் குறிப்பிட்டது போல அந்த விவாத அணியைச் சேர்ந்தவர்கள் வந்து தற்போதும் நட்போடு உறவாடுவது, பல வருடங்கள் தாண்டியும் உறவாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலதான் இந்த கிரிக்கெட் அணியைச் சேர்ந்தவர்களும் வந்து பின்னரும் வாழ்க்கையில் வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் சந்தித்து அவர்கள் ஒரு குடும்பம் போல செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மைதான். கடைசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்காக இப்பொழுது ஹரிஹரன் கொண்டு வரப்படுகின்றார். அவரது வேகம், அவரது பந்துவீச்சு பாணி, ஏற்கனவே 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்ற அந்த ஆற்றல் ஆகியன நிச்சயமாக இந்த இறுதி துடுப்பாட வீரர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடும். 10ஆம் இலக்க துடுப்பாட வீரர் யசுராஜன் அவரது பந்துகளை சந்திக்க போகின்றார். இப்போது 5 பந்துகளை சந்தித்திருக்கிறார். மறுபக்கம் அபிஷேக் 53 பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்று ஓரளவு நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கின்றார் இந்து கல்லூரி கொழும்புக்கு. கடைசி 2 விக்கெட்டுகளை எடுக்க இப்பொழுது எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது, விரைவாக எடுப்பதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. கட் செய்ய பார்த்தார், இல்லை, அவரது துடுப்பை தாண்டி பந்து வேகமாக உள்ளே போயிருக்கிறது. ரஞ்சிதலிங்கம், அதாவது பழைய மாணவர்கள் என்று வரும்போது வட அமெரிக்காவில்
ஒரு குறிப்பிட்ட காலம் நிச்சயமாக வெளியே நடமாடுவதெல்லாம் குறைவாக இருக்கின்ற பனி படர்ந்த காலமாக இருக்கும். அதுபோல அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் என்பது மிக குறைவாக இருக்கும். ஒன்று கூடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் பழைய மாணவர்கள் மத்தியில். அதுபோல இந்த கல்லூரிகளின் சமூகம் அங்கே ஒன்று கூடுவது, இந்த பிக் மேட்ச் போல அங்கே ஆடப்படுகின்ற பழைய மாணவர்களின் பிக் மேட்ச் போட்டிகளை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம் நேரலையாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த அனுபவம் எப்படி? ஆமாம், அங்கே 2 பிரிவுகளாக அந்த பிக் மேட்சை நடத்துவார்கள். ஒன்று 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் என்ற அணிகளை பிரித்து விளையாடுவார்கள். அதில் குறிப்பாக குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், பழைய மாணவர்களில் மிகவும் சிறப்பாக விளையாடக்கூடியவர்களைத்தான் தேர்ந்தெடுத்து அந்த அணிகளை அவர்கள் சேர்த்து விளையாடுவார்கள். அப்படி விளையாடும் பொழுது உங்களுடைய ஒரு காலகட்டத்தின் சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிடக்கூடிய மாணவர்கள் தான் அந்த குழுக்களில் இடம்பெற்றிருப்பார்கள். பலர் இங்கிலாந்து மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் இன்னமும் அவர்கள் தங்களுடைய பழைய கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை பயிற்சி பெற்ற வண்ணம் தான் இருக்கின்றனர். சம்மர் டைமில், அதாவது 3 மாதங்கள் 4 மாதங்கள் தான் எங்களுக்கு குளிர் குறைவாக இருக்கும். அந்த கட்டங்களில் அவர்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கிரவுண்ட்ஸை வாடகைக்கு எடுத்தோ, அங்கே கனடாவில் பல்வேறு தரப்பட்ட கிரவுண்ட்ஸ் இருக்கின்றது. அதில் மிகவும் சிறப்பான கிரவுண்ட்ஸில் தான் அந்த பழைய மாணவர்களுக்கான இடையிலான போட்டிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. நான் கூட பலவற்றுக்கு சென்றிருக்கின்றேன். தற்போது நான் டொரண்டோவில் இருந்து 5 மணித்தியாலம் தொலைவில் இருந்தாலும் டொரண்டோவில் நடக்கும் அந்த நிகழ்வுகளுக்கு கனடாவில் நான் சென்று பங்கு பெற்றுவது வழக்கம். ஏனென்றால் இங்கே எமக்கு பங்கு பெற்ற முடியாத தருணத்தில் அங்கே அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சென்று எமது மாணவர்களை பார்க்கத்தக்கனையாக இருப்பதனால் நாம் மிகவும் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் அங்கே. நாற்பத்தொன்பதாவது பந்து பரிமாற்றம் ஆரம்பிக்கிறது. சுவர்ணன் 11 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பவர். கடைசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் அவருக்கு ஒரு 5 விக்கெட் பருதி கொண்டு வரும். அதற்காக இப்பொழுது வந்திருக்கிறார் இந்த முனையிலிருந்து தன்னுடைய வழமையான பாணியில் ரைட் ஆம் அரவுண்ட் த விக்கெட் மூலமாக வீசப்படுகிற பந்து ஆட்டம் இழப்பு ஒன்றுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஸ்டம்பிங் ஒன்றுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இல்லை, நடுவர் இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார். மிக விரைவாக அந்த பந்துகளை எடுப்பதில் விக்கெட் காப்பாளர் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஸ்டம்பிங் மூலமான ஆட்டம் இழப்பை செய்திருந்தவர் இப்போது மீண்டும் துடுப்பாடு வீரருக்கு பிளைட் செய்யப்பட்ட பந்து முன்னால் சென்று அடிக்க முடிந்திருந்தது. ஆனால் அவரது கால் உறுதியாக உள்ளுக்குள்ளேயே இருந்தது, கிரீஸுக்குள்ளேயே இருந்தது. இதனால் ஆட்டம் இழப்பு இல்லை என்று உறுதியாக தெரிகின்றது. ஆனால் துரிதமான ஸ்டம்பிங் ஒன்று, இந்த மின்னல் வேக ஸ்டம்பிங் என்று அடிக்கடி சொல்வார்கள், அப்படியான விடயம் ஒன்று. இங்கே மைதானம் மதிய போசின் இடைவேளைக்கு பிறகு மேலும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் பெருமளவில் மைதானத்தின் 4 புறங்களிலும் திரண்டிருக்கிறார்கள். வெயில் அதிகமாக உள்ள பகுதிகளை தவிர்த்து நிழல் அதிகமாக உள்ள பகுதிகளில் பல பேர் வந்திருப்பதை பார்க்கிறோம். எகிரி குதித்த பந்து ஒன்று தட்டிவிட்டிருந்தார். ஷார்ட் ஃபைண்டிங் திசையில் கடத்தடப்பாடர், ஓட்டமில்லை. 69 ஓட்டங்கள், இப்பொழுது 8 விக்கெட்டுகள் இழந்து. ரஞ்சலிங்கம், வெயில் எப்படி இருக்கு கனடாவில் இருந்து? இங்கே வெயில் மிகவும் அதிகமாகத்தான் இங்கே காணப்படுகின்றது. எனக்கு மிகவும் வியர்வை இங்கே ஷர்ட் எல்லாம் நனைத்து விட்டது. அவ்வளவுக்கு மிகவும் வெக்கை அதிகமாக இருக்கின்றது. 38 டிகிரிஸ் என்பது சாதாரணமாக அங்கே வருவதில்லை. இருந்தால் ஹீட் வார்னிங் என்று சொல்லி அங்கே அழைப்பார்கள் இதனை. அப்படிப்பட்ட தருணங்களில் தான் நாங்கள் இதனை கண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த துடுப்பாட்ட வீரர்களினுடைய விளையாட்டுகளை கண்டு கழிக்கும் பொழுது எனக்கு அந்த வெக்கையெல்லாம் மறந்து போய்விட்டது. ஏனென்றால் இதை பார்ப்பதற்காக நான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றேன். இதனை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதனால் அதை தெரியவில்லை எனக்கு. 71 ஓட்டங்கள் இப்பொழுது சற்று முன்னர் 2 ஓட்டங்கள் கிடைத்தன ஆஃப் திசையில். அது அபிஷேக்கின் துடுப்பின் மூலமாக கிடைத்தவை. எனவே 71 ஓட்டங்கள் இப்பொழுது 8 விக்கெட்டுகள் இழந்து யசுராஜன் மற்றும் அபிஷேக் ஆகியோர் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். ஜனசக்தியின் அனுசரணையில் இந்த களின் பெருஞ்சமர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். குறிப்பாக ஜனசக்தியை பொறுத்தவரையில் இந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நிறுவனம் அவர்களது மிக முக்கியமான பங்குதாரராக ஒரு துணை நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காப்புறுதி மற்றும் காப்புறுதி முகவர், காப்புறுதி மேலாண்மை போன்ற பல்வேறு விடயங்களில் இணைந்து செயற்படுகிறது. 49 ஓவரில் இப்பொழுது 72 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்த கல்லூரி கொழும்பு.
Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy மீண்டும் ஹரிஹரன் வந்திருக்கின்றார். ஹரிஹரனின் பந்து வீச்சை தட்டிவிட்டு லெக் திசையில் ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அபிஷேக் அந்த ஓட்டத்தை எடுத்திருக்கிறார். அபிஷேக்கின் ஓட்ட எண்ணிக்கை 15. இப்பொழுது 73 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து. ஆனால் அபிஷேக் இந்த ஓட்டத்தை எடுத்திருப்பதன் மூலமாக 10ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் யசுராஜனை சந்திக்க விட போகிறார். ஹரிஹரன் துடுப்படுத்தாடுகிற வேளையில் யசுராஜனை இப்பொழுது எதிர்கொள்ள போகிறார். இல்லை, யசுராஜன் எதிர்கொள்ள போகிறார் பந்து வீச்சு. நாங்கள் கனடாவில் இடம்பெறுகின்ற பல்வேறு நிதி சேகரிப்பு நிகழ்ச்சிகள், குறிப்பாக அமெரிக்கா, கனடா போன்ற தேசங்களிலிருந்து இங்கே பெருமளவு உதவிகள் வருவதுண்டு. இந்த பழைய மாணவர்களால் இந்த பாடசாலைகளுக்கு, பழம்பெரும் 2 பாடசாலைகளுக்கு அங்கே சேர்க்கப்படுகின்ற அந்த நிதி நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், ஒன்று கூடல்கள், இவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரஞ்சி. ஆமாம், இப்பொழுது அந்த நிகழ்ச்சிகள் வேறு தரத்துக்கு உயர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இந்தியாவில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை விட மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை மிக அதி உயர்ந்த ஹோல்களில் அவர்கள் அதனை நடத்தி இருக்கின்றார்கள், விழா மண்டபங்களில். தற்போது அந்த எல்இடி டெக்னாலஜியின் மூலமாக ஸ்கிரீன்கள் எல்லாம் அமைத்து இந்தியாவை சேர்ந்த பிரபல பாடகர்கள் எல்லாம் அழைத்து அந்த நிகழ்ச்சிகளை ஒரு வேறு தரத்தில், அதாவது ஒரு ஆங்கிலேய வெள்ளக்கார தரத்தில் அதற்கு மேலாக கூட சொல்லலாம், அப்படி அவர்கள் அங்கே நடத்திய வண்ணம் இருக்கின்றனர். அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது மிக சாதாரண விடயம் அல்ல. நானும் பல நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்திருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு தெரியும் HCAN எவ்வளவு பாடுபட்டு அதைகளை ஆர்கனைஸ் பண்ணி அதனை எமக்காக தொகுத்து வழங்கி இருக்கின்றனர். அத்துடன் அங்கே செல்பவர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியாக, உணவுகள் சரி, அதனுடைய தரம் வேறு லெவலில் இருக்கின்றது. HCAN உடைய நைட் மிகவும் ஃபேமஸானது. ஓம் திசையில் கட் செய்ய விடப்படுகின்ற பந்து யசுராஜன் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கின்றார். அதுக்கு தான் கரகோஷம் உண்மையில் இந்த கல்லூரி கொழும்பு பக்க முகாமிலிருந்து பாயிண்ட் திசையில் இருந்த கடத்தடப்பாடரை தாண்டி அந்த பந்து வேகமாக வந்திருந்தது. ஸ்வீப் கவரில் ஒரு கடத்தடப்பாடர் இருக்கின்றார். எனவே ஒரு ஓட்டம் இப்பொழுது 74 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்து இது 50வது ஒரு பந்து வீசப்படுகின்ற நேரம். மிகச்சிறப்பான துல்லியமான பந்து வீச்சுகள் மூலமாக விக்கெட்டுகளை எடுத்து ஓட்ட எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தி இந்த கல்லூரி கொழும்பை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹரிஹரன் மீண்டும் வருகின்றார் தன்னுடைய 15வது ஓவரின் கடைசி பந்து வீசுவதற்கு. ஆட்டம் இழப்புக்கான கோரிக்கை இல்லை என்று சொல்லி நடுவர் மறுத்திருக்கிறார். எனவே 50 ஓவர்கள் பூர்த்தியாகின்றன. 74 ஓட்டங்கள் இப்பொழுது 8 விக்கெட்டுகளை இழந்து. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report. EPC, gas and electrical check. 51வது ஓவர் ஆரம்பிக்கிறது. சுவர்ணன் மீண்டும் பந்து வீச வந்திருக்கின்றார். அவரை சந்திக்க யசுராஜன் ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கிறார். யசுராஜன் சொல்லுங்க ராஜி, அந்த காலா டின்னர், இராப்போசன விருந்துகள், நிதி சேகரிப்பு. ஆமாம், இப்ப அண்மையில் கூட சுனிதா சாரதி அவர்கள் வருகை தந்திருந்தார், அந்த இந்திய பிரபல பாடகி. இப்படி பிரபலமான இந்திய கலைஞர்களை கூட அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பார்கள். குறிப்பிட்ட அளவு மேசைகளே அங்கே இருக்கும், மேசை கதிரைகளை. ஆகவே அடுத்த வருட நிகழ்ச்சியை கட்டாயம் HCAN சேர்ந்த, கனடாவை சேர்ந்த இந்து கல்லூரி மாணவர்கள், கொழும்பு இந்து கல்லூரி குறிப்பாக அதனை சேர்ந்து மகிழுமாறு HCAN சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் மிகவும் நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தார்கள். நான் ஒரு மாணவ அங்கத்தவரை தவிர HCANல் நான் ஒரு பகுதியும் இப்பொழுது வகிக்கவில்லை.
அப்படி இருந்தும் கூட என்னை அவர்கள் அழைத்து அந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்று செய்தார்கள். போன வருடம் கூட நான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனை நேர்த்தியாக அங்கே இருக்கும் பழைய மாணவர்கள், குறிப்பாக ஸ்ரீபவன் உடைய நெறியாள்கை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இந்த இந்திய கலைஞர்களுடன் சரி அந்த நிகழ்ச்சி ஒருங்கமைப்பு, தற்போது கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் லைவாக பார்ப்பதற்கு கூட அவர் ஒருங்கமைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி நாடு விட்டு நாடு சென்று அவரால் இந்த நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைக்க முடிகின்றது. அதன் மூலமாக எமது கனேடிய மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த கொழும்பு இந்து கல்லூரி பழைய மாணவர்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் மிக வெகு சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஐம்பத்தி இரண்டாவது ஓவர் ஆரம்பிக்கிறது. ஹரிஹரன் மீண்டும் பந்து வீசுகின்றார். அபிஷேக்கு வீசுகின்ற முதல் பந்து ஆஃப் திசையில் தட்டிவிடப்படுகிறது. இது ஓட்டம் எதுவும் இல்லை, விக்கெட் காப்பாற்றினால் பந்து எடுக்கப்படுகிறது. இன்றைய நேரலைக்கான பிரதான அனுசரணையை வழங்கிக் கொடுக்கிறார்கள் கனடாவின் தங்க சுரங்கம், நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். அதுபோல ஜனசக்தியின் பிரதான அனுசரணையில் இந்த இந்துக்களின் பெருஞ்சம் இங்கே ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பழைய மாணவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள், அந்த பழைய மாணவர்களால் தலைமை தாங்கப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த நேரலையையும் ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்க உதவி கொண்டிருக்கிறது. பல பேருக்கு இது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், விடியாமல் இருக்கலாம். அந்தந்த நேரங்களில் தங்களுடைய கல்லூரிகள் மோதுகின்ற இந்த மோதலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக ஸ்ரீபவனை பற்றி ரஞ்சி சொல்லியிருந்தார். குறிப்பாக ஸ்ரீபவன் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மிக நேர்த்தியாக தன்னுடைய பழைய மாணவ தோழர்களோடு சேர்ந்து செய்து வருகின்றார். அதுபோல இங்கே தினேஷும் இப்படியான நேரடி நிர்வாகங்கள், அதுபோல இந்த நேரடியை நேர்த்தியாக தர வேண்டும் என்பதில் பாடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் பலர் ஒன்று சேர்ந்து நேர்த்தியான ஒழுங்கமைப்பை போல்ட் இந்த முறை ஹரிஹரன் அடுத்த விக்கெட்டை தகர்த்திருக்கின்றார். ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார். இப்பொழுது அபிஷேக் 9வது விக்கெட், அதுவும் அபிஷேக்கின் விக்கெட் மிக முக்கியமாக தேவைப்பட்ட ஒன்று. விக்கெட் தகர்க்கப்பட்டு ஆட்டமிழந்திருக்கின்றார். மிகச் சிறப்பான பந்து வீச்சு ஹரிஹரனின் பந்து வீச்சு. ஹரிஹரனுக்கு 3வது விக்கெட் கிடைத்திருக்கிறது. இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒழுங்கமைப்பு செய்கின்ற இம்முறை போட்டியை பொறுத்தவரையில் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் எவ்வாறு ஒன்றுபட்டு மிகச் சிறப்பாக இந்த போட்டியை இம்முறை ஒழுங்குபடுத்திக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவர் ஹரிஹரனின் மிகச் சிறப்பான பந்து வீச்சு 9வது விக்கெட்டை தகர்த்திருக்கிறது. ஆட்டமிழந்து வெளியேறி வருகிறார் இப்பொழுது அபிஷேக். இறுதி துடுப்பாடு வீரர் தேஷ்கர் இப்பொழுது ஆடுகளத்துக்குள் நுழைகின்றார். அவரோடு யாசுராஜ் இருக்கின்றார். 74 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகளை எடுத்து இனி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டங்களும் போனஸ் ஆகும். ஒரு மேலதிக ஓட்டமாகத்தான் இருக்க போகிறது. இந்த கல்லூரி கொழும்பை பொறுத்தவரையில் அப்ரூட்டட் என்று சொல்வார்கள். ஸ்டம் தனியே தகர்ந்து பிடுங்கப்பட்டு வெளியேறியப்பட்டது. அவ்வளவு வேகமான பந்து. அந்த பந்து துடுப்பாட்ட வீரரின் துடுப்பு முனைகளை தாண்டி ஆடுகளத்தில் இருந்த இலக்கை அப்படியே வெளியே தூக்கி போட்டுகின்றது. 9வது விக்கெட் இழக்கப்படுகின்றது. இதிலே பழைய மாணவர்களின் ஒருங்கிணைப்பும் இந்த ஒன்றுபட்ட செயற்பாடுகளும் சேர்ந்து எவ்வாறு இப்படியான நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our
மிகச்சிறப்பான அந்த பந்து வீச்சு மூலமாக விக்கெட்டை எடுத்திருந்தார் ஹரிஹரன். அவருடைய பந்துகள் பேசுகின்றன. ஆஃப் ஸ்டம்ப் தகர்க்கப்பட்டதை பார்த்தோம். ஒரு பந்து துடுப்பாடு வீரரை தாண்டி எவ்வாறு கொஞ்சம் ஸ்விங் ஆகி அந்த விக்கெட்டை தகர்த்திருந்தது என்று சொல்லி பார்த்திருந்தோம். இப்போது மீண்டும் கடைசி துடுப்பாடு வீரர் ஆடுகளத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு ஓட்டத்தை வேகமாக ஓடி எடுத்துக்கொண்டார். 75 ஓட்டங்களாக இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை தேசியருக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும். 0-லிருந்து 1 அந்த ஓட்டத்தை மாற்றிக்கொண்டது அவருக்கு திருப்தியாக இருக்கும். 52வது ஓவர் இப்பொழுது இந்த ஓவர் நிறைவடையும் போது நாங்களும் ரஞ்சிதலிங்கத்துக்கு விடை கொடுக்க போறோம். அன்பான எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நாளில் போட்டியை பார்க்க வந்ததோடு சேர்த்து பழைய மாணவர்களது ஒருங்கிணைப்பு, அந்த பழைய மாணவர்களது அர்ப்பணிப்பு, அவர்களது செயற்பாடுகள் குறித்து பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருந்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் இடையிடையே இணைந்து கொள்ளலாம். இன்றைய போட்டியை நாளைய தினமும் நீங்கள் பார்க்க எங்களோடு வர வேண்டும். அதுபோல மாலையில் சொச்சமரையும் உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். ஆமாம், நான் இந்த கிரிக்கெட்டை மட்டுமல்ல சொச்சமரையும் எதிர்நோக்கி தான் நானும் காத்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்ற எனக்கு வாய்ப்பளி Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. சொல்லுங்க ரஞ்சி. இந்த தருணத்தில் நான் என்னுடைய 96ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல விரும்பிக்கொள்கின்றேன். அவர்கள் மட்டுமல்ல 95, 96, 97 என்னுடன் சேர்ந்து குழுவாக எங்கள் இந்து கல்லூரியில் இயங்கிய அனைத்து பழைய மாணவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பழைய மாணவர்கள் சங்கம், குறிப்பாக ஸ்ரீபவன் போன்றவர்களுக்கு இந்த சின்ன ஒளிபரப்பில் என்னையும் சேர்த்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். லோஷன், நீங்களும் அருள் மற்றும் லோஷன் போன்றவர்கள் இங்கே மிகவும் சிறப்பாக எமக்காக இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். நேயர்கள் சார்பாக நானும் உங்களுடைய ஒரு ஃபேன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க நாங்க ஒரு பார்வையாளர், அதுபோல இந்த போட்டியை பார்த்து ரசிக்கின்ற ரசிகர், இங்கே ஆடுகின்ற ஒவ்வொரு குட்டி குட்டி தம்பிமாரும் எங்களுக்கு உண்மையில் பெரிய ஹீரோக்களாக வரக்கூடியவர்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் கொழும்பிலிருந்தும் எங்கள் மொழி பேசுகின்ற அடுத்த கட்ட வீரர்களை உருவாக்குவதில் எங்களுடைய பணி மிக முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். அதில் இதுவரை காலமும் பல பந்து வீச்சு ஆட்டமிழப்பொன்றுக்கான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பரத்வாசன் இப்பொழுது முனை மாற்றி பந்து வீசுகின்ற ஒவ்வொரு பந்துகளையும் நிச்சயமாக துடுப்பாடு வீரர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் பந்து வீச்சாளர்கள் பல பேரை பார்க்கிறோம். ஒவ்வொரு பந்து வீச்சாளராக தேசிய மட்டத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல பேர் யாழ் மண்ணிலிருந்து வருகின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கின்ற இந்த 2 இந்து கல்லூரிகளிலிருந்தும் ஒரு துடுப்பாடு வீரரும் மிகச் சிறப்பான முறையில் மிடிந்து வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் எந்த நாளிலும் பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. ஹரிஹரனும் சுபர்ணனும் துடுப்பாடு வீரர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பரத்வாசனின் பந்து வீச்சு மிகச் சிறப்பாக இருக்க இந்து கல்லூரி யாழ் இந்து கல்லூரியின் துடுப்பாடு வீரர்கள் எப்போது தாங்கள் துடுப்படுத்த ஆடுவோம் என்று ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விக்கெட் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இணைந்து கொண்டார் எங்களோட ரஞ்சிதலிங்கம். இது போன்ற பல பழைய மாணவர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அதுபோல பல துறை ஆற்றல் மிக்க இந்துவின் மைந்தர்கள் யாழ் இந்து கல்லூரியிலும் இந்து கல்லூரி கொழும்பிலும் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இந்த 2 நாட்களில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அவர்களிடமிருந்தும் பல்வேறு விடயங்களை இந்த நேர்முக வர்ணனையின் போதும் உங்களுக்கு பெற்றுத்தர ஆசைப்படுகிறோம். 53வது ஓவர் 75 ஓட்டங்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து, குறிப்பாக இந்த நேர்முக வர்ணனையை பார்த்துக் கொண்டிருப்போர் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். இந்த தெளிவான துல்லியமான நேர்முக வர்ணனையில் எங்களோடு பல தொழில்நுட்பவியலாளர்களும் ஒன்றாக சேர்ந்து இயங்கி வருகின்றார்கள். 53 ஓவர்கள் இப்பொழுது 9 விக்கெட்டுகளை இழந்து 75 ஓவர்களுக்கு பிறகு நேர்முக வர்ணனையில் மாற்றத்தோடு நாங்கள் சந்திப்போம். ஐம்பத்தி 53வது பந்து பரிமாற்றம் 53 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 75. 9 இலக்குகள்
9 இலக்குகள் வரை வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இறுதி இலக்க ஜோடி யஷ்ராஜன் மற்றும் டேஸ்கர் ஆகியோர் இடைப்பாடிக் கொண்டிருக்கிறார்கள். அழகான 4 ஓட்டங்களோடு இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 79 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கிறது. களத்தடிப்பிலே ஏற்பட்ட சீரின்மை காரணமாக அந்த 4 ஓட்டங்கள் அணிக்கு வெளிச்சத்திற்கு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 79ஆக மாற்றமடைந்திருக்கிறது. களத்தில் டேஸ்கரோடு இணைந்து யஷ்ருஜன் இணைந்திருக்கிறார்கள். ஹரிஹரன் மீண்டும் 17 தன்னுடைய பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஹரிஹரன் மிகச் சிறப்பாக தடுத்தாடியிருக்கிறார். யஷ்ருஜன் 21 பந்துகளில் ஒற்றை ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார். மன்னிக்க வேண்டும், யஷ்ருஜன் திரைப்படத்தை 21 பந்துகளில் ஒற்றை ஓட்டத்தோடு களத்திலே இறுதி இலக்க ஜோடி பம்பலப்பட்டி இந்து கல்லூரியினுடைய இறுதி இலக்க ஜோடி களத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஹரிஹரன் தர்ஷகன் 53.2 ஓவர்கள் நிறைவில் 79 ஓட்டங்கள். இன்றைய நாள் 90 ஓவர்கள் பந்து வீசப்பட வேண்டும். 79 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகளை இழந்து பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினர். யஷ்ருஜன் 24 பந்துகளில் 5 ஓட்டங்களோடும், தேஸ்கர் 8 பந்துகளில் 1 ஓட்டங்களோடும், ஹரிஹரன் யாழ் இந்து கல்லூரி அணி சார்பாக 16.3 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். மீண்டும் அடித்து ஆடுகின்ற பந்து எந்தவித ஓட்டத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினருக்கு. ஆரம்பம் தொட்டு சீரான இடைவெளிகளில் தங்களுடைய இலக்குகளை இழந்து வந்தாலும் இறுதி நேரங்களில் அவர்கள் ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள தவறி இருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக 79ஆக உயர்வடைந்திருக்கின்றது. மீண்டும் தடுத்தாடியிருக்கின்றார் யஷ்ருஜன். 25 பந்துகளில் 25 பந்துகளை எதிர்கொண்டிருக்கின்றார் யஷ்ருஜன். நினைக்கின்றேன் 14வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் ஹரிஹரன். 36 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். இன்னும் ஒரு இலக்கு மாத்திரமே மீதம் இருக்கிறது பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினருக்கு. பொறுத்து பார்ப்போம் யஷ்ருஜன், தேஸ்கர் ஆகியோர்களுக்கு இடையிலான இணைப்பாட்டம் எவ்வாறு இருக்க போகின்றது. இந்த இறுதி விக்கெட்டுக்காக, இந்த இறுதி விக்கெட்டின் போது எத்தனை ஓட்டங்களை பம்பலப்பட்டி இந்து கல்லூரியை பெற்றுக்கொள்வார் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தர்ஷிகன் மிக வேகமாக வீசப்பட்ட அந்த கரியருடைய இறுதி பார்த்து நிறைவுக்கு வந்திருக்கின்றது நினைக்கின்றேன். 54 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 79 ஓட்டங்களுக்கு 9. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. மீண்டும் போட்டி ஆரம்பித்திருக்கின்ற வேளையிலே இன்றைய நாள் இந்த போட்டி தொடர் 2 நாட்களாக கனடாவில் ஒளிபரப்பாகின்ற ஆனலை எக்ஸ்பிரஸ் HD டிவியினூடாக, அதே போன்று ARV லோசன் ஸ்போர்ட்ஸ், paparet.com, IBC தமிழினூடாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரலைக்கான பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதான அனுசரணையாளர் கனடாவின் தங்க நகைகளின் சுரங்கம், தங்க சுரங்கம் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரிஸ். எனவே நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி எங்களுக்கு முழுமையான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரலைக்காக. அதோட டீம் ஸ்மார்ட் வீடு விற்பனை முகவர்கள், அதேபோன்று
ரீமெக்ஸ் ராயல் எங்களுக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்களோடு மீண்டுமாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார் சுபர்ணன். 13 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் சுபர்ணன். மீண்டும் 14வது ஓவர் பந்து வீசுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் யசுராஜன். 5 ஓட்டங்கள், தேஸ்கர் 2 ஓட்டங்களோடு தற்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணி சார்பாக. உண்மையிலுமே ஆரம்பம் தொட்டு மிக பலமான ஒரு அத்திவாரத்தை இடுவதற்காக முனைப்பு காட்டிக் கொண்டிருந்த பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகளை இணைத்த பெருமை சுவர்ணனியை சாரும். மீண்டும் சுவர்ணன். சுபர்ணன் 13 ஓவர்களுக்கு 20 ஓட்டங்கள் 3 விக்கெட். தர்ஷிகன் இன்றைய தினம் ஒரு சிறந்ததொரு பந்து வீச்சு சுபர்ணன். உண்மையிலேயே அந்த கரிகரணம் சுவர்ணனும் இணைப்பாட்டம் ஒன்று போட்டு தான் அந்த இலக்குகளை சாய்த்து கொண்டிருந்தார்கள். நினைக்கிறேன் ஆளுக்கு தலா 3 இலக்குகளை இதுவரை சாய்த்திருக்கின்றார்கள் என்று. உண்மையிலே இந்த பந்து பரிமாற்றம் கூட நான் இன்றைய காலைய தினத்தில் எவ்வளவு உற்சாகமாக அந்த பந்து பரிமாற்றம் இடம்பெற்றதோ அதே போல உற்சாகமாக தான் பந்து வீசி கொண்டிருக்கின்றார் சுபர்ணன். உண்மையிலே இந்த இடத்திலே எங்கள் இந்த காலநிலை, அதாவது வந்து இந்த உஷ்ணத்தை உண்மையில் எங்களால் கூட ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது. உண்மையிலேயே மிக கடுமையான ஒரு வெயிலுக்கு மத்தியில் தான் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இந்த காலநிலை பொறுத்தவரையில் இந்த வெயில் சூடு அதிகமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு உஷ்ணத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த பந்து வீச்சாளர் சுபர்ணன் காலை வேளையில் எவ்வாறு உற்சாகம் இருந்தாரோ அதே போன்று மதிய போசனத்துக்கு பின்னரும் அவருடைய உற்சாகம் அதே அளவில் தான் காணப்படுகின்றது. ஹர்ஷிகன் இரவுக்கு வந்திருக்கின்றது 55வது பந்து பரிமாற்றம். அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 80. 9 இலக்குகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. கடைசியாக வீசப்பட்ட பந்து கூட ஒரு ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம் நழுவு விடப்படுகின்றது. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. நேரடியாக அங்கு போல்டு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சகல இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். பம்பலப்பிட்டி இந்த கல்லூரி அணியினர் 80 ஓட்டங்களுக்கு தங்களுடைய சகல இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். உண்மையிலே மிகச்சிறப்பான ஒரு களத்தடுப்பு வியூகங்களை அங்கே அமைத்து 55 ஓவர்களில் 56வது ஓவரில் 80 ஓட்டங்களுக்கு தங்களுடைய சகல இலக்குகளையும் சாய்த்திருக்கின்றார்கள். யாழ் இந்த கல்லூரியுடைய வீரர்கள் சாரியன் உள் திரும்புகை பந்து சாரியன் வீசிய மிக அபாரமான அந்த பந்து வீச்சு. உண்மையிலே இந்த பந்து வீச்சு ஆரம்பத்திலே சாரியன் ஆரம்ப பந்து வீசிக்கொண்டிருந்த சாரியன் இலக்குகளை நோக்கி பந்து வீசிக்கொண்டிருக்க கரிகரன் வீரர்களுடைய உடல்களை நோக்கி பந்தை வீசி அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார். உண்மையிலேயே உள் திரும்புகை பந்துகளை வீசக்கூடிய சாரியன் 2 இலக்குகளையும் வீழ்த்தியமை உண்மையிலே சிறப்பம்சம். அதை விட முக்கியமான சிறப்பம்சம் 80 ஓட்டங்களுக்குள் தங்களுடைய சகல இலக்குகளையும் சாய்த்திருக்கின்றார்கள் யாழ் இந்து கல்லூரியினுடைய வீரர்கள். அதிலே நான் நினைக்கின்றேன் சாரியன் 2 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். கரிகரன் 3 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். அதுபோல கூட 3 இலக்குகளை சாய்த்திருந்தார் இல்லையா? 90 ஓவர்கள் இன்றைய நாள் தர்ஷிகன் பந்து வீசப்பட வேண்டும். 55.1 ஓவர்கள் நிறைவின் போது 80 ஓட்டங்களை மாத்திரமே கொழும்பு இந்து கல்லூரி அணியினருக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. சகல விக்கெட்டுகளை இழந்து கடைசியாக இறுதியாக ஆட்டமிழந்து சென்ற வீரர் யசுராஜன் 32 பந்துகளுக்கு 5 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார். அதே போன்று வை சாருச்சன் வந்து 9.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை 3 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதுதான் இன்றைய நாள் அந்த போட்டியின் ஒரு திருப்புமுனையாக இருந்து இப்பொழுது நம்மளது பார்க்கலாம். அதிகபட்சமாக ஸ்ரீநிதிஷன் 12 ஓட்டங்களையும், தாருஜன் 10 ஓட்டங்களையும், இலோஜன் 11 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பம்பலப்பிட்டி இந்த கல்லூரி சார்பாக பெற்றிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக சொல்ல போனால்
நிலைத்திருந்து ஆடிக்கொண்டிருந்த பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி ஆரம்ப இணைப்பாட்டு மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வழங்க தயாராக இருந்த போதும் சுவர்ணன் நான் நினைக்கிறேன் அந்த இலக்கினை சாய்த்திருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரை தரணீசன் 8 ஓவர்கள் வந்து வீசி 45 ஓட்டங்களுக்கு ஒரு இலக்கினையும், சாருஜன் 10 ஓட்டங்கள் வீசி 3 ஓட்டங்கள் 2 இலக்குகளையும், சுவர்ணன் 14 ஓவர்கள் வந்து வீசி 3 இலக்குகளையும், ஹரிஹரன் 17 ஓவர்கள் வந்து வீசி 3 இலக்குகளையும், பரத்வாசன் 7 ஓவர்கள் வந்து வீசி ஒரு இலக்கினையும் சாய்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். முதலாவது விக்கெட் வந்து 12 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், இரண்டாவது விக்கெட் 21 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், மூன்றாவது விக்கெட் 22 ஓட்டங்கள் பெற்ற வேளையிலும் தொடர்ச்சியாக இருந்தது. 3, 12, 22 என்ற ஓட்டங்களை பெற்ற வேளையில் தான் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. சீரான இடைவெளியிலே அந்த விக்கெட்டுகள் பயிரப்பட்டு வந்தாலும் இறுதி நேரங்களிலே அந்த சடதியாக அந்த இலக்குகளை சாய்த்து 80 ஓட்டங்களுக்குள் தங்களுடைய இலக்குகளை மட்டுப்படுத்திக் கொண்டார்கள். பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி சார்பாக தரிசகன் அபிஷேக் மாத்திரம் 14 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதிகூடிய ஓட்டங்கள், அதுவும் 64 பந்துகளுக்கு 64 பந்துகளில் 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். அது மட்டுமில்லாமல் சுபர்ணன் மற்றும் ஹரிஹரன் ஆகியோர் தலா 3 இலக்குகளை சாய்த்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக. எனவே நாங்கள் விக்கெட்டுகள் சரிவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த வேளையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து தற்பொழுது பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணியினர் 80 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். முதலாவது விக்கெட் 12 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், இரண்டாவது விக்கெட் 21 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், மூன்றாவது விக்கெட் 22 ஓட்டங்களை பெற்ற வேளையில், நான்காவது விக்கெட் 38 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், ஐந்தாவது விக்கெட் 55 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும், ஆறாவது விக்கெட் 59 ஓட்டங்களும், ஏழாவது விக்கெட் 60 ஓட்டங்களை பெற்ற வேளையில், எட்டாவது விக்கெட் 68, ஒன்பதாவது விக்கெட் 74 ஓட்டங்களை பெற்ற வேளையில், 10வது இறுதியான விக்கெட் 80 ஓட்டங்களை, கிட்டத்தட்ட கடைசியாக 6, 7, 8, 9 ஆகிய விக்கெட்டுகள் தர்ஷிகன் 1 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 5 ஓட்டங்களுக்கு தான் இணைப்பாட்டங்களாக இருந்தது. இது ஒரு இந்த அணியின் துடுப்பாட்ட வரிசையில் ஒரு துரதிருஷ்டவசமான என்று தான் சொல்லலாம் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில். உண்மையிலேயே அது மட்டும் காரணம் இல்லை. உண்மையில் நாங்கள் சொல்லப்போனால் மத்திய வரிசை வீரர்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கும் பட்சத்திலே ஒரு சிறப்பான ஒரு ஓட்டப்பருகையை வைத்திருக்க முடியும் இல்லையா? அந்த மத்திய துடுப்பாட்ட வீரர்கள், மத்திய வருஷ துடுப்பாட்ட வீரர்கள ஒரு சிறந்தது ஒரு ஆட்டத்தை இன்றைய தினம் பிரதிபலித்திருக்கலாம். அவ்வாறு பிரதிபலித்திருந்தால் நிச்சயமாக இந்த 80 ஓட்டங்களை விட இன்னும் ஓட்டங்களை கடந்திருக்கலாம். அதே போன்று பார்க்கலாம். தரணீசன் 8 ஓவர்கள் பந்து வீசி 43 பந்துகள் 5 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட் கைப்பற்றியிருந்தார். இன்றைய நாள் அதிகூடிய அந்த விக்கெட்டுகள் என்றால் அதிகூடிய பந்துகள் ஒவ்வொரு பரிமாறப்பட்டு 43 டொட் பால்கள். அது மாத்திரமல்ல, அதே போன்று சாருஜன் 9.1 ஓவர்கள் பந்து வீசி 52 டொட் பால்கள் 3 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதோடு சுபர்ணன் 14 ஓவர்கள் பந்து வீசி 72 டொட் பால்கள் 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்னை கைப்பற்றியிருந்தார். 14 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்னையும், அதே போன்று ஹரிஹரன் 17 ஓவர்கள் பந்து வீசி 86 டொட் பால்கள் 36 ஓட்டங்களுக்கு அவர் 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று பரத்வாசன் 7 ஓவர்கள் அவர் பந்து வீசியிருந்தார். பரத்வாசன் 7 ஓவர்கள் பந்து வீசி 38 டொட் பால்கள் 4 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை அவர் கைப்பற்றியிருந்தார். இதனால் பந்து வீச்சின் போது அந்த பந்து வீச்சாளரின் திறமையை நாங்கள் பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தர்ஷிகன், உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும், உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும் டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ், GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை, லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 416-219-3333.
திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs.
2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days, 0% commission, 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. ஆரம்பமாகின்றது இரண்டாவது பாதியாட்டம். எண்பது ஓட்டங்களுக்கு தங்களுடைய சகல இலக்குகளை விளந்திருந்த பம்பலப்படி இந்து கல்லூரி அணியை தொடர்ந்து தங்களுடைய இன்னிங்ஸை ஆரம்பித்து காத்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய வீரர்கள். நிச்சயமாக இன்றைய மாலை பொழுதில் நிறைவிலே 90 ஓவர்கள் நிச்சயமாக வீசப்பட்டிருக்க வேண்டும். 55 ஓவர்களுக்கு மேல் மீண்டும் பம்பலப்படி இந்து கல்லூரியினுடைய களத்தடுப்பு வியூகம் அங்கு 2 ஸ்லிப்ஸில் 2 வீரர்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். செல்லி மிளோன் திசையிலே ஒரு வீரர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அல்லாளவோடு வீசப்பட்ட பந்து ஆடாமலே விட்டு விடுகின்றார் யாழ் இந்த கல்லூரியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் 80 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட யாழ் இந்து கல்லூரி கொழும்பு இந்து கல்லூரி அணியினருக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக யாழ் இந்து கல்லூரி அணியினர் களமிறங்கி இருக்கின்றார்கள். கே பரிசித், பிரஷித் மற்றும் பகவானன் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சந்தோஷ் ஆரம்பித்திருக்கின்றார். பம்பலப்பட்டி இந்து கல்லூரியின் சார்பாக பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார். வலது கைவக பந்து வீச்சாளர் சந்தோஷ் மிக துல்லியமாக வீசிக்கொண்டிருக்கின்றார். நினைக்கிறேன் பிரஷித் ஒரு இடது கை துடுப்பாட்ட வீரர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பிரஷித் ஒரு இடது கை துடுப்பாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். பிரஷித் மற்றும் பகவானன் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக யாழ் இந்து கல்லூரியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிழந்திருக்கிறார்கள். மீண்டும் சந்தோஷ் வீசுகின்ற தன்னுடைய முதலாவது பந்து பரிமாற்றத்தின் அடுத்த பந்து வீச்சு டி சந்தோஷ் டீப் விக்கெட் திசையை நோக்கி ஒரு அழகான 4 ஓட்டங்கள் ஒன்று கிடைத்திருக்க சந்தோஷினுடைய நினைக்கொண்ட பிரஷித்தினுடைய துடுப்பிலிருந்து அந்த 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்க பிரஷித்தினுடைய ஓட்ட எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் எந்த கல்லூரி அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையும் ஆரம்பமாகி இருக்கின்றது. எனவே இப்பொழுது ஓட்ட பெறுகின்ற வேகம் அதிகரித்திருக்கின்றது. 4 ஓட்டங்களோடு யாழ் இந்து கல்லூரி அணியினர் தொடர்ந்து ஆங்கில மொழியிலே வர்ணனை தருவதற்காக எங்களுடைய அருள்
பபல் பிடித்து கல்லூரியினுடைய ஆரம்ப துறப்பாடு சந்தோஷ் பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார். பரசித்தை நோக்கி சந்தித்த மூன்றாவது பந்தை 4 ஓட்டங்களாக மாற்றி அமைத்திருக்கிற பிரதேசி மீண்டும் சந்தோஷத்தை பந்தை நோக்கி நல்ல அளவோடு வீசியிருந்தார். It's a very good delivery by Santosh. Bambalapiti Hindu got bundled out for 80 in the first innings, and now Jaffna Hindu in turn 4 not out, 4 for no loss in the first over in progress. Santosh opening the bowling for Bambalapiti Hindu College, and the opening batters for Jaffna Hindu are Parikshit and Bhavanan. I remember Parikshit scored some good runs in the last big match as well at the Pisara Stadium, and now he's out to continue in the same veins over here as well. It's a nice delivery again, slightly slow through the air, pitched outside the off stump and going straight through, trying to entice the batsman, trying to get the ball to angle in a little bit and then take it away. It's a good delivery, good seam presentation as well. Santosh seems to be a nice young man with some potential. He needs to take wickets. Bambalapiti Hindu, Colombo Hindu College has to take wickets in order to stay in the game. And Jaffna Hindu will certainly try their best to wipe out this deficit without losing too many wickets. That's a good delivery again. Angling in and then straightening up a little bit. Stump to stump stuff from Santosh. Good stuff. End of the first over. It's 4 without loss. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 416-219-3333. A fairly strong leg side field, I would say. Mid wicket, forward short leg, deep fine leg, and a deep mid wicket as well. Is that right? Yes. The new bowler in. இரண்டாவது பந்து பரிமாற்றம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 4. களத்திலே பகாவனன் மற்றும் பரஷித் ஆகியோர் களத்திலே ஆரம்பத்தில் பட வீரர்களாக 4 ஓட்டங்களும் பரஷித். நல்ல அளவு உழைத்து வீசப்பட்ட பந்து. ஆபத்துக்கள் ஏதுமில்லை.
It's a loud appeal for a wicket. Loud appeal for caught behind, but no runs, no damage done. The bowler who's bowling from the wide over coil end is P. Sri Nitushan. Bhavanan yet to open his account. Oh, that's a nice delivery again. Good delivery. Pegging the batsman on the back foot. Pushing it up. You could see the fielders crawling in. Tries to stop the single. Colombo Hindu will be looking for some early wickets. But the Jaffna Hindu boys would be looking for some runs by withering the storm. Parikshit is a very good batsman, very experienced player, and so is Bhavanan as well. Oh, that's wide outside the off stump. Is that a wide? Nope, not really. That's certainly a one-day wide. But since it's a longer format of the game, it isn't a wide. Good to see some young females over here as well, enjoying the game. By enjoying the game, it's a good buzzing atmosphere over here with a lot of schoolboys, a lot of boys from Jaffna Hindu College, and also the old boys from Colombo Hindu as well as Jaffna Hindu. In fact, both from Colombo, Jaffna, and all over the world as well. It's again outside the off stump, wide outside the off stump, making the same mistake which was made by the Jaffna Hindu boys. Nitushan bowling it wide outside the off stump, wasting the near ball. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார் சந்தோஷ் பந்து. மூன்றாவது பந்து பெருமாட்டத்தினை வீசுவதற்காக பரஷித்தை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து ஒரு இடது கை துறப்பாட்ட பரஷித் ஒரு 4 ஓட்டங்கள் சந்தோஷனுடைய கடந்த பந்து பரிமாற்றத்திற்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். மீண்டும் சந்தோஷத்தினுடைய அடுத்த பந்து நேர்களுக்காக பரஷித் தயாராகின்றார். அங்கே ஏராளமான ரசிகர் ஓட்டங்கள் இந்த மைதானத்தை சூழ்ந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே பழைய மாணவர்கள், கிரிக்கெட் ஆர்வலர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் என நாலாபுரமும் ஏராளமான மக்கள் இந்த தின மைதானத்தில் கூட்டியிருக்கிறார். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஷாட் மூலம் ஒரு அழகான 4 ஓட்டங்கள் ஒன்றினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் பரஷித் அவர்கள். நாளைக்கு அவர்கள் பெற்றுக் கொள்கின்ற 2வது 4 ஓட்டம் என்பதும் அணிக்கு பெற்றுக் கொடுக்கின்ற 2வது 4 ஓட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். That was slightly short, wide outside the off stump, and gets the treatment. I think it wasn't as cleanly as such. It was slightly off the top edge, I would say, but on above the fielder's head at 4 runs. A good hit indeed by Parikshit. He's certainly looking for runs as much as at any given point in time. He's trying to punish the loose balls in order to make a move on. It's 8 without loss in 2.2 overs. This is in stark comparison to what the Bumblebee Hindu boys were doing, or Colombo Hindu boys were doing. They were trying to just stay at the wickets, not making use of the loose deliveries, and hence they got bundled out for 80 in almost 50 overs. That's nicely clipped through mid-wicket. That's 4 indeed. Oh no, not really. Good fielding at the deep mid-wicket fence. There's 2 runs. They're full onto the pads. Beautiful clip by Parikshit for a couple. 10 without loss. மிக அழகான 2 ஓட்டங்கள் ஒன்றை டீப் மிட் திசையில் விட்டு கொடுத்திருக்கின்றார் பரஷித் அவர்கள். நான் நினைக்கிறேன் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கின்றது. மீண்டும் சந்தோஷ் பரஷித்தை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து. Santosh for his 4th delivery of the over.
He's bowled a few good deliveries, bowled a few bad ones as well. He would like to keep it nice and straight. Let the ball do the talking. That's a good delivery. Right on the money. Good comeback by Santosh. Right on the money, pitching it around middle stump and keeping it there and thereabouts. Keeping Parikshit quiet. You just have to keep it nice and full. And keep it in the lines. So that the early movement with the new ball would probably be able to do the trick. On the other side, it seems that Parikshit is slightly cramping up, getting some assistance from the fielder. No damage done so far. He's doing all right. He's looking good for more runs. Parikshit on 10. Jaffna Hindu on 10 as well. Again, slightly too full on the onside. Towards the pads. I guess Parikshit would feel that he had missed out on it. He could have made more use of it. But having said that, no damage done to that mid-wicket fielder. The fairly conventional field from the Colombo Hindu boys. Just one slip with the new ball. They might want to have another slip, to be honest, to get some wickets. So it seems like a fairly defensive field which they've set. That's again shot onto the rib cage. Slight fumble at mid-wicket, but again no additional runs, just for one. So 11 without loss. Parikshit on 11 and Bhavanan yet to open his account. That's the end of over number 2. Not for 11 for Santosh. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. Nidushan to continue and to bowl to Parikshit. Parikshit, just a reminder, Parikshit scored a superb 80 in the 12th edition of the Battle of the Hindus. He scored a lovely 80 runs indeed, and he just missed the record by 5 or 6 runs, if I remember right, because the existing record for the highest score is by Dinesh Ganapati. He had scored 85 or 86. Again, pretty decent bowling by Nidushan, pushing the batsman on the back foot, but Parikshit up to the task, keeping it nice and simple. ஸ்ரீனிதுசன் வீசுகின்ற அடுத்த பந்தினை எதிர்கொள்ள பார்ஷித் அவர்கள் மிகச்சிறப்பாக தடத்தாடி இருக்கிறார். ஓட்டங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்து கொள்ளவில்லை. முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்ட கொண்டும் கடந்த பருவ காலத்தில் இடம்பெற்ற இந்துக்களின் போர் சுற்றுத் தொடரிலே 147 பந்துகளில் 12 4 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் பர்ஷித் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். கடந்த வருடம் இடம்பெற்ற சுற்றுத் தொடரில் 147 பந்துகளில் 12 4 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக 80 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர் பர்ஷித் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். And I think Parikshit was the man of the match last time in the 12th edition of the Battle of the Hindus. So he is there, very experienced. He knows how to do. He knows what to do, and he is there doing the job for the Jaffna Hindu boys once again. Nidushan to bowl to Parikshit.
That's a boundary indeed. That's a boundary absolutely. It was again a rank bad ball shot into the rib cage. It's an easy pickings for the batsman. Parikshit just rocks back and just lobs it over the square leg region for 4. டீமின் விகிதத்தில் ஒரு அழகான 4 ஓட்டங்கள் ஒன்று பர்ஷத்தினுடைய துடைப்பின் மூலம் 15 பந்துகளில் 11 ஓட்டங்களோடு களத்தில் ஏற்றப்படுத்த அடிக்கொண்டிருக்கிறார் பர்ஷத். மிக அழகாக மிக லாபகமாக அந்த பந்தினை 4 ஓட்டங்களாக மாற்ற எல்லை கொண்டு நோக்கி விரட்டி கொண்டிருக்கிறார் பர்ஷத். This is again bad bowling by the Colombo Hind boys, feeding into Parikshit's strength, either bowling it wide outside or short and wide, or bowling into the ribcage, and he seems to be pretty good at playing those cross-barrel shots so far. It'll be interesting to see whether they can pitch it up and then get him to play straight. Again, down the leg side, wasted delivery, bit of a poor wicket picking as well, but no damage done. Nidushan not getting his radar right, wasting the deliveries, and Jaffna Hindu has raced to 15 without loss. This is the 4th over in progress. Jaffna Hindu will be really looking at like wiping out the deficit as soon as possible and getting a solid first innings lead, whereas Colombo Hindu boys will be looking for the wickets, will be looking to keep them quiet. நல்லளவோடு வீசப்பட்ட பந்து ஓட்டங்கள் பெறுவதற்கான இந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. ஆடாமலே விட்டு பர்ஷத் நிறைவுக்கு வந்தது 4வது பந்து பரிமாற்றம். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 15. களத்தில் பர்ஷத்தோடு இணைந்து பகவானன். The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. Change in bowling. The new bowler is Yadushan. Seems to be getting spin into attack. Let's see how it goes. Let's see whether the fortune changes for the Colombo Hindu boys. Whereas it's good end to start with because Bhavanan is yet to open his account. He's faced 6 deliveries but hasn't scored anything as yet. So he'll be under a little bit of pressure. And let's see what the spinner can do. Yadushan. Pretty decent off spinner to start with. Firing it in a little bit faster. Keeping it nice and straight. Making the batsman play and play defensively. Yadushan. அவங்க ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் இல்லை நிலவட்டுகிறார்கள். பகவானுடைய அந்த பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பத்தை நிலவட்டுகள் பம்பலப்பட்டி இந்த கல்லூரி வீரர்கள் உண்மையிலேயே அந்த பந்து வீச்சில் சிறந்த மாற்றம் செய்திருந்தார்கள். ஒரு சுழல் பந்து வீச்சாளரை பந்துக்காக மாற்றி அமைத்து கொடுத்து 2வது பந்திலேயே அந்த ஒரு ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பத்தை நழுவவிட்டிருக்கின்றார்கள் பம்பலப்பட்டி இந்த கல்லூரி வீரர்கள். That ball, that change almost worked. It was slightly shorter. Batsman going for a pull. It was not short enough for that pull. And it just evaded 3 incoming fielders. Just bounced right in the middle. Lucky break for Bhavanan. The change almost worked indeed. It wasn't short for that pull. But he just went for it. Yep, nicely bowled. Pretty nicely bowled indeed. A quiet inquiry from the keeper. But no damage done. Over number 5 in progress. Jaffna Hindu maintaining a fair run rate thanks to the few boundaries scored, but 3 boundaries scored by Parikshit. And whereas Bhavanan is still under the cosh, yet to open his account, trying to find his way out. Good tight over by Yadushan so far.
almost created an opportunity. Way too short. That's way too short indeed. But the ball seemed to have hurried through a little bit here and there. Just goes to mid-on again, no run. I guess that's again a missed opportunity by the Jaffna Hindu boys, Bhavanan, to open his account. It was actually short, but he mistimed it completely and it just went to mid-on. $15 without loss at the end of over number 5. Bhavanan yet to open his account and Parikshit on 15. Sorry, that's over. There's one more ball to go. 15 without loss in 4.5 overs. The last ball coming up. Yadushan. Nicely played. Full toss. Into the pad again, an opportunity missed by the batter to open his account. He could have put it anywhere, but he just decided to put it into the hands of the mid-on fielder. A good stop indeed. He tries to flick it through the gap, but pretty decent fielding. That's a good fielding effort. That's a very, very good fielding effort indeed to keep the pressure on the batter. பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார் நிதிஷன். பந்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. You're watching the 13th edition of the Battle of the Hindus, powered by Janashakti Group of Companies. The principal sponsor and the platinum sponsor is Board Engineering Private Limited, and silver sponsor is City Hardware. A big thanks for all the sponsors for coming up, and a special thanks to the Janashakti. That's fuller in length into the pads of Parikshit, but Parikshit drives it straight to the mid-on fielder. No run. Nidushan continuing with the attack. Comes in. It's a nice, little bit nicely clipped towards the square leg fielder, but again no runs. These are full onto the pads. Parikshit looking very crisp in that area, but unable to find the gap. He really have to find the gap in order to score runs. He's been hitting it very straight to the fielders, but if he can find the gap, there are runs for the taking. Nidushan once again from the pavilion end. Wide outside the off stump, trying to go wide of the crease and angle it out, but it was way too wide indeed, and it just became a harmless delivery. The Colombo Hindu College boys are relatively new to cricket. They've been cricket on and off, but over the last few years they've been playing cricket fairly all right. And they are really trying to sort of build up a team. And so far, it's commendable from the limited resources what they have. It's commendable the way they've come up. But on the other hand, Jaffna Hindu has gone on from strength to strength, has been playing very, very well indeed over the last few years. And we could really see, when you talk to the principal as well, we could really see that there is a sporting culture which is being developed, a culture around discipline, and to build a good cricketing society within the Jaffna Hindu is really coming up with the support of the principal, the staff, as well as the old boys and the entire cricketing fraternity. Sri Nidushan வீசுகின்ற மூன்றாவது பந்து பரிமாற்றம்.
தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களிலே களத்திலே பரிசத்தோடு இணைந்த பகவானன் களத்திலே 80க்கு தங்களுடைய சகல இலக்களை இழந்திருந்தார்கள். மறுபடியும் இந்த கல்லிடம் மறுபடியும் பதிலுக்கு திருப்பி ஆடி கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியினர் Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. மீண்டும் பந்து வீச சந்தோஷ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப பந்து வீச்சாளர் சந்தோஷ் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். பகவானை நோக்கி சந்தோஷ் வீசுகிற முதலாவது பந்து நல்ல ஒரு அவுட் ஸ்விங் முறையிலான பந்து வீச்சு இடம்பெற்றிருந்தது. பந்து துடுப்பில் இணையாமலே சென்றடைந்திருக்கின்றது. நல்ல ஒரு வெளி திரும்பிக்கான பந்து வீச்சு வீசிக்கொண்டிருக்கின்றார் சந்தோஷ் பகவானை நோக்கி. மீண்டும் சந்தோஷ் பகவானை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து பார்க்கலாம் அவ்வாறு அமைய போகின்றது என்று ஆடாமலே விட்டு விடுகின்றார் பகவானன். Santosh operating from the wide goal end, and to Bhavanan has been struggling on note, and he's faced 14 deliveries. They're keeping nice and tight over the last few overs. The few overs have been made, and this is the kind of phase of play which the Colombo Hindu boys would like it, but Jaffna Hindu would really be looking to break free to come out of the pressure. It's good tight bowling over the last few overs by Santosh. The spinner was just got one over, and then again it was changed back into Santosh. Just trying to mix up a few things, but I thought the spinner bowled fairly all right. The Yadushan did bowl a good over, but I'm not too sure as to why he was taken out. But again, they brought back Santosh from the same end. That short and wide outside the off stump again. Bhavanan unable to break free. He's unable to break free. He's not been able to get those gaps. He's not been able to time the ball properly. He seems to be trying a little too hard as well. A slip, a point, an extra cover, a mid-off. A slip, cover, a slip, point, cover, extra cover, and mid-off on the offside, the field they have. Five on the off and 4 on the on, fairly conventional field. They might want to have one more slip in order to apply a little bit more pressure. That comes down the track. It comes down the track. Just to step out and drive, but it was wrapped on the pads. A loud appeal for LBW. But the umpire unmoved. That's a good delivery, Santosh, angling it down. Oh, that looked close. That really looked close indeed. Maybe the umpire felt it was going down the leg side. Maybe, but in today's parlance, it could possibly be even umpire's call. But that was a very, very good delivery and very close indeed that was.
And that's the on day 1. 15 without loss, Jaffna Hindu. Colombo Hindu 80 all out in the first innings, and Jaffna Hindu 15 without loss. That's the Parikshit on 15 and Bhavanan on naught. முதலாவது இன்னிங்ஸிலே அவங்களுடைய இந்திய கல்லூரி அணியினர் 80 ஓட்டங்களுக்கு தங்களுடைய சகல இலக்கணை உணர்ந்திருந்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பதிலுக்கு துறப்படுத்தாடி வருகிறது. பர்ஷிட் 15 ஓட்டங்களோடும் பகவான் எந்த ஒரு ஓட்டங்களும் பெறாமல் 15 ஓட்டங்களுக்கு இந்த இலக்குகளை இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அபிஷேக் அதிகபட்சமாக 14 ஓட்டங்களையும், ஸ்ரீநிதிஷன் 12 ஓட்டங்களையும், டிலோஜன் 11 ஓட்டங்களையும் பம்பலப்படி இந்து கல்லூரிக்காக பெற்றிருந்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பில் சுவர்ணன், ஹரிஹரன் தலா 3 விக்கெட்டுகளையும், சாருஜன் 2 விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள். பதிலுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக பரஷித் 15 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருக்கின்றார். The summary so far: Hindu College Colombo won the toss, elected to bat first, but bundled out for 80 in 55.1 overs. Abhishek, the top scorer with 14, Nidushan 12, and Dilojan 11, and these are the only 3 to enter double figures. Subarnan, whereas the Hindu College bowling was absolutely brilliant indeed. Subarnan 3 for 20. Hariharan was very, very threatening, extremely threatening for 3 for 36. Sarujan 2 for 3 of 9.1 overs. That was an exceptional spell of bowling. And Hindu College, Jaffna Hindu College in reply are 15 without loss at the end of 7 overs. So far 62 overs have been completed for the day. And right now the play stopped for tea. There are 38 more overs to be delivered, and the play will commence at 3 p.m. Sri Lanka time. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரமான வீடுகளை
நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன் கோபிராஜ் தெரு. Call 4162193333. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. Elevate your space
space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 4162193333. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும் அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. Elevate your space with elegance and precision. With Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free.
Shai Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. Elevate your space with elegance and precision with Shai Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shai Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates.
தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் திரு. Call 4162193333. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தேநீர்பான இடைவெளியை தொடர்ந்து போட்டி மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 65 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கிற நிலையில் 15 ஓட்டங்கள் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் பரிஷித் மற்றும் பவனன் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். பரிஷித் கடந்த பருவகாலங்களிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இந்த போட்டிகளில் ஆடியவர். யதுஷனிடம் இருந்து வந்த பந்தை சந்தித்து டிரைவ் செய்திருந்தார். மிடோன் திசையில் ஓட்டம் எதுவும் இல்லை. இது 8வது ஓவர். Lochan, I think Parishit was the man of the match in the last game, if my memory serves me right. He scored a good 80 in the first innings, and he set the tone for that big lead of Jaffna Hindu College. இப்போது அந்த குறிப்பும் இங்கே கிடைத்திருக்கிறது. கடந்த முறை போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை வென்ற பரிஷத்தின் துடுப்பாட்டம் இப்போது மீண்டும் ஒரு தடவை ஒரு புல் ஒன்று, ஹாஃப் புல் ஒன்று மீட்பிக்க திசையில் 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது. தேநீர்பான இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் மிகச்சிறப்பான பரிஷத்தின் துடுப்பாட்டத்தோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தேநீர்பான இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. That's an absolutely good shot indeed. It was slightly short onto the rib cage and the batsman making full use of it.
through between mid-on and mid-wicket. That's 4 runs. That's a beautiful shot. Yes, indeed. It just picked it up from his hips, swiveled it and pulled it through the gap for 4 runs. So 19 without loss, and all the 19 runs have been scored by Parikshit. And as I said before, he's continuing from where he left in the last year's big match, where he scored a good 80 and became the man of the match. And he's now 19 with 4 boundaries. 19 ஓட்டங்களையும் பரிசித்தன் எடுத்திருக்கிறார். அருள்மொழி அண்ணா சொன்னது போல கடந்த பிக் மேட்ச், கடந்த பெருஞ்சமரில் பரீட்சித் 147 பந்துகளில் 12 4 ஓட்டங்கள், ஒரு சிக்ஸரோடு 80 ஓட்டங்களை எடுத்து போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதையும் தனதாக்கி இருந்தார். நீண்ட நேரம் நின்று நிலைத்தாடக்கூடிய துடுப்பாட்டம் அவரிடம், மிக பொறுமையான துடுப்பாட்டமும் சரியான அணுகுமுறையும் அவரிடம் தெரிகிறது. மிகச்சிறப்பான துடுப்பாட்ட பிரயோகங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். யதுஷன் இப்பொழுது வீசுகின்ற பந்து ரைட் ஆர்ம் ரவுண்ட் விக்கெட் மூலமாக வீசுகின்ற பந்தை டிரைவ் செய்திருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 19 ஓட்டங்கள், இந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் யதுஷனின் இந்த ஓவரின் கடைசி பந்து வீசப்பட போகிறது. 8th over in progress again. The first over after 3 greeted with a boundary by Parikshit. Parikshit on 19. But I think the few overs before tea, the Colombo Hindu boys kept the Jaffna Hindu boys on a tight leash. Didn't let them score runs at all. But now it's again the short delivery getting a boundary. Here comes Yadush. Yeah, that's a good delivery. That's a good delivery. But the batsman just managed to defend it onto the front foot. And that's no run. 8 overs for 19. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. போட்டி மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. சந்தோஷ் தன்னுடைய வேகப்பந்து வீச்சோடு ஆரம்பிக்கிறார். முதல் பந்து டிரைவ் செய்யப்பட்டது, ஓட்டம் எதுவும் இல்லை. பகவனன் இதுவரைக்கும் 18 பந்துகளை சந்தித்து இது 19வது பந்து, ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த போட்டியை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் எங்கேயாவது இருந்து புதிதாக இந்த இணைய வழி இணைப்பினூடாக இந்த போட்டியை பார்க்க வந்திருந்தால், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி மிகச்சிறப்பாக பந்து வீசி நாணய சுழற்சியில் வென்றிருந்த இந்து கல்லூரி கொழும்பை 80 ஓட்டங்களுக்குள் மடக்கி இருந்தது. மிகச்சிறப்பான பந்துவீச்சு மூலமாக மதிய போசின் இடைவெளிக்கு பிறகு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இந்து கல்லூரி கொழும்பு. இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 17 ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை விக்கெட் இழப்பு இல்லாமல் 19 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. பகவனன் தன்னுடைய அடுத்த பந்தை சந்திக்கின்றார். சந்தோஷ் வீசிய பந்து மிடான் திசைக்கு அனுப்பப்படுகிறது, ஓட்டம் எதுவும் இல்லை. மறுமுனையில் பரீட்சித் ஆட்டம் இழக்காமல் 19 ஓட்டங்களோடு சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். Bhavanan yet to open his account. Yet to open his account from face 20 deliveries, and Parikshit on 19 in 30 deliveries. Santosh coming back in, not much of pace. Bowling some good medium pace deliveries, keeping it nice and tight. Yeah, it's a good delivery. Is it off the edge in the air? Not really. Just falling short of the keeper. Sorry, falling short of the field at the extra cover region. Slightly mistimed. And Bhavanan really struggling to find his timing. சூடு பறக்க ஒரு கிரிக்கெட் போட்டி. எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் தம்பிமார் சூடு பறக்க தேநீரும் கொண்டு வந்து தருகின்றார்கள், நன்றி. 34 பாகை செல்சியஸ் வெப்பநிலை, உடலில் படுகின்ற அளவு 38-39 பாகையாக இருக்கிறது. இந்த கடுமையான வெயிலிலும் இடையிடையே வீசுகின்ற குளிர்காற்று ஓரளவு ஆறுதல் தன்மையை தருவதாக இருந்தாலும், காலை வேளையில் போட்டி ஆரம்பித்ததை விட இப்போது கடுமையான வெயில் நிலவுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜனசக்தியின் பிரதான அனுசரணையில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் என்பதற்கான முனைப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. கடந்த முறையை போல கடந்த முறை 9 ஓட்டங்களில் அவர்கள் கொழும்பிலே வைத்து வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். இப்போது அவர்களது சொந்த மைதானம், ஏராளமான ரசிகர்கள். அடுத்த பந்து சந்தோஷமிருந்து வீசப்படுகிறது. காட் செய்ய பார்த்தார், விக்கெட் காப்பாடும் பந்து போனது, துடுப்பிலே படவில்லை. ஆனால் பந்து வீச்சாளருக்கு ஒரு சின்ன உளவியல் ரீதியான வெற்றி. பகல் வேளையில் மதிய போசன் இடைவெளிக்கு முதல் இந்த மைதானத்தின் கஸ்தூரியார் வீதி நோக்கிய பகுதியெல்லாம் ரசிகர்கள் நிறைந்திருந்தார்கள், மதில்களில் பார்த்து கொண்டு, இல்லாவிட்டால் மதிலில் சாய்ந்து இருந்து கொண்டு. ஆனால் இப்போது அந்த பகுதியில் கடுமையான வெயில் இருப்பதன் காரணமாக பெரிய அளவில் ரசிகர்கள் அங்கே இல்லை. மாறாக இந்து கல்லூரி வீதி அருகே ஏராளமான ரசிகர்கள்
மதிலுக்கு வெளியே நின்று போட்டிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பழம்பெருமை வாய்ந்த இடங்களில் ஒன்று இந்த மதில் கரை. அது இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னமும் மைதானம் மதில் இருக்கிறது. ஆனால் வெளியே இப்பொழுது இரும்பு வலைகள் போடப்பட்டிருந்தாலும் கூட போட்டியை பார்க்கலாம். அங்கே ஏராளமான ரசிகர்கள் நின்றிருப்பதை பார்க்கிறோம். அடுத்த பந்து சந்தோஷிடம் இருந்து ஓட்டம் எதுவும் இல்லை. அவர்கள் உள்ளே வந்து பார்ப்பதற்கு தடை இல்லை. ஆனால் என்ன நடக்க வேண்டாம், நார்மலாகவே ஒரு மோட்டார் பைக்கில் வந்துட்டு இல்லை சைக்கிளில் வந்துட்டு அதில் நின்று பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கல்ச்சர் தான். அது நீங்கள் ஜெஃப்னா இண்டூவில் கட்டாயம் அதை பார்க்கலாம். அது கட்டாயம் அந்த மதில் வழியாக போட்டியை பார்க்கிற ஒரு தனியான சுவாரஸ்யம். அது போல மதில உயர்த்தி கட்டக்கூடாது என்று சொல்லி நிறைய ரசிகர்கள் விரும்பியதன் காரணமாக தான் இன்றும் அந்த பாதி அளவில் மதில் இருக்கிறது. இப்போது கூட வெயில் அரிக்கின்ற பிரதேசங்களில் கூட ஓரளவு நிழல் இருக்கின்ற இடங்களில் சைக்கிளில் நின்றவாறு மோட்டார் சைக்கிளில் நின்றவாறு இந்த போட்டியை பார்த்து ரசிப்பது ஒரு தனி சுவாரஸ்யம். இந்த நாளில் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வீதி உண்மையில் பரபரப்பாக நிறைந்திருக்கிறது. மேலும் ஒரு பந்து லெக் திசையில் தட்டிவிடப்படுகிறது, ஓட்டம் எதுவும் இல்லை. வெளிநாடுகளிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த பல பேருக்கு பழைய நினைவுகளை மீட்டுத் தருவதாக இருக்கும் இந்த நேர்முக வர்ணனை என்று நம்புகிறோம். 9 ஓவர்கள் 19 ஓட்டங்கள். தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும், உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும் டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ், டவுன் டவுன். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்று பாகவனன் 24 பந்துகள், எந்த ஒரு ஓட்டமும் இல்லை. பரீட்சித்து இப்பொழுது பந்தை சந்திக்கிறார் யதுஷனிடமிருந்து. இந்த போட்டி மேட்டிங்கில் ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து பார்த்துக் கொடுக்கிற பல பேருக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம், நிறைய பேருக்கு முன்பும் ஞாபகம் இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதிகமான போட்டிகள் மேட்டிங் தரையிலே தான் ஆடப்படுவது உண்டு. புற்றரை ஆடுகளங்களில் ஆடப்படுகின்ற போட்டிகள் மிக 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 குறைவு. அதை மாற்ற வேண்டும் என்பதில் பல பேர் முனைப்பு காட்டுகின்ற காலம் இது. பரீட்சித் மேலும் ஒரு பந்தை லாங் ஆன் திசையில் தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை 20. அந்த 20 ஓட்டங்களும் பரீட்சித்தின் துடுப்பின் மூலமாக கிடைக்கின்றன. எனவே கிரிக்கெட் ஆடுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த புற்றரை ஆடுகளங்களில் ஆடப்பட வேண்டிய போட்டிகளின் காலகட்டம் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடியது. அவர்களையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் 2 டர்ஃப் ஆடுகளங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதை மாற்றியமைக்க வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். கிரிக்கெட் ஆளுநர்கள் அதில் அதிக ஆர்வத்தை காட்ட வேண்டும். பக்கத்தில் இருக்கிற அருள்மொழி அண்ணா இது பற்றிய மேலதிக விவரங்களை ஆங்கிலத்திலும் உங்களுக்கு சொல்வார். Yeah, I think turf wicket is absolutely important. We've always been talking about turf wicket for a very, very, very long time. We've been talking about turf wicket for, that's slightly down the leg side and swept for 4 runs. Was it a bye? Yep, that's a bye. That's 4. The score moves on to 20 without loss. பகவனன் 4 ஓட்டங்களை இப்பொழுது எடுத்துக் கொடுத்திருக்கிறார். பை 4 ஓட்டங்கள். இந்த 24 ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. Talking about turf wickets, I think it's absolutely important to play in turf wickets. I mean, unfortunately, Jaffna has only 2. In fact, the second one came in very, very recently. I think it was somewhere in last December. Only a few games have been played. That's at St. John's College, and the first one is at St. Patrick's College, Jaffna. But that, I believe, it's kind of in a neglected state. If I'm not mistaken, it's not being managed properly. It's not being maintained properly, possibly because of the cost. But it's very important, if the cricket has to improve, it's very, very important that we have to get turf wickets in Jaffna. A good thing about Hindu College is that at least Hindu College was one of the first to have a side net with turf. Yes. They have a couple of side nets with turf as part of the ground expansion program. But we really need to have centre wickets. We really need to have centre wickets to play good cricket.
there was a talk that this one-day match between Central College and St. John's College will be played on the turf, but the thing is, one of the schools have rejected that offer to play on the turf, so they are playing on the matting tomorrow. நாளைய தினம் பரியோவான் கல்லூரிக்கு மத்திய கல்லூரிக்கும் இடையிலான ஒரு நாள் போட்டி இடம்பெறவிருக்கிறது. அது ஆரம்பத்திலே இந்த புத்துறை ஆடுகளத்தில் ஆடப்படுவதாக இருந்தாலும் இரண்டு பாடசாலைகள் ஒன்று அதற்கான விருப்பத்தை தெரிவிக்க தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும் உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும் டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ் ஜிடிஏயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல் அனுஷன் வரதன் கோபிராஜ் தெரு கால் 4162193333. There we go. The match starts again. 24 for no loss in 10 overs. Coming back to the it's actually the turf cricket is my favorite topic as well. And what we're doing at Jaffna Stallions is that at least to give exposure. Whenever we have a chance to play a match for some of our boys, we try to play them in turf crickets in Colombo. But it's very expensive to do it, and it's not easy to do it as well. But that's something which we're trying to do. But if cricket has to improve in Jaffna, it's JDCA and all the authorities have to take charge. They really have to look at it. They really have to make sure that there are turf wickets. And in fact, see, if people are willing to put their efforts, Sri Lanka, I'm told that Sri Lanka cricket is certainly interested in supporting and in getting the turf wickets in. But it's just that we have to sort out our own internal management over here so that we can get help from them to do the turf wickets, and that's absolutely important. Talking to any cricketer, in fact, when I had chat with Vyas Khan to Vidushan to any one of the cricketers who've done in fact even Abhinash as well, who's played in Colombo, they say that there's a world of difference in cricket, in turf and matting, and if we are to improve, we have to have turf wickets. I really hope that the authorities over here will actually take note of it and make an all-concerted effort to bring turf wickets into Jaffna. We need more and more turf wickets, not only within schools. We need to have public grounds which are turf wickets where people can go and play. அது மிக உண்மையான ஒரு விடயம். இப்போ அடுத்த பந்து வீசப்படுகிறது. அந்த பந்தும் துடுப்பாட்டத்தில் ஒரு ஓட்டத்தை எடுத்துக் கொடுக்கிறது. மிடோன் திசைக்கு தட்டி விடப்பட்டு ஒரு ஓட்டம் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது பகவனன் தன்னுடைய முதலாவது ஓட்டத்தை எடுத்திருக்கிறார். ஓட்ட எண்ணிக்கை 26, 11வது ஓவர். அருள்மொழி அவர்கள் சொல்லிக் கொண்ட முக்கியமான விடயம், இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற வீரர்களுக்கு டர்ஃப் கிரிக்கெட் அவர்கள் ஆடும் போது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு தருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற வீரர்கள் பல பேர் பந்து வீச்சாளர்களாக மிகச் சிறப்பாக விளங்குவதும் பெரிய அளவில் துடுப்பாட்ட வீரர்கள் இந்த உருவாகாததற்கான முக்கியமான காரணமாக இருப்பது இந்த டர்ஃப் விக்கெட்டில் ஆடாமை, இல்லாவிட்டால் டர்ஃப் விக்கெட்டில் தொடர்ந்து ஆடிவிட்டு மேட்டிங்கில் தொடர்ந்து ஆடிவிட்டு டர்ஃப் விக்கெட்டுக்கு போகின்றமை என்பது மிக தெளிவான ஒரு விடயம். இதை வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு பல பேர் இன்று கூட என்னிடம் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். இந்த நேரலை பார்த்துக்கொண்டு என்ன காரணத்துக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து அடுத்த ஒரு துடுப்பாட்ட வீரர் வரமாட்டாரா, ஏன் வராமல் இருக்கிறார் பரீட்சித் அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்கிறார் போல தெரிகிறது. மிகச் சிறப்பான ஒரு அடி, 4 ஓட்டம் ஒன்றை எடுத்திருக்கிறார் லாங் ஆஃப் திசையில். பரீட்சித் போன்ற வீரர்கள் கூட மேட்டிங்கில் இவ்வாறு ஆடிவிட்டு மீண்டும் அவர்கள் டர்ஃபுக்கு வரும்போது அவர்கள் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய துடுப்பாட்டத்தை அதிகமாக மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே அதற்கான வழிகோலுவதற்கான வழி இங்கே இருக்கின்ற பாடசாலைகள், கிரிக்கெட் அபிவிருத்தி சபையைச் சேர்ந்தவர்கள், மாவட்ட கிரிக்கெட் குழு போன்றவர்கள் சரியான முறையில் இவர்களுக்கான டர்ஃப் விக்கெட் ஒன்றை உருவாக்குவதில் ஈடுபட வேண்டும். பழைய மாணவர்கள், இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிறைய கிரிக்கெட் ஆர்வலர்கள் இது பற்றி அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை இந்த மாணவர்கள் சார்பாக, இந்த கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். Absolutely right, Loshan. In fact, I think there was some time back there were even proposals given to allocate a land in Mandadivu, right, and then to build a stadium, turf wicket. But I think that got really hijacked when some other people, some politicos, whoever it is, they came over and they were trying to make it as an international stadium, but nothing really happened. And in fact, very recently, I heard that from in Mullathievu, there is a 29-acre army camp, which is where apparently the army has to now vacate. And out of the 29 acre, apparently, again the government has agreed to give about 12 to 14 acres to the Mullathievu District Cricket Association for cricket development. So they are, in fact, I went and had a look at the place as well. So they are, in fact, looking at people, looking at investors, or looking at whoever who can actually come and develop the ground. I looked at the property, the area. The area looked pretty nice. It's very vast area indeed. But if people can sort of join hands together and then build a turf wicket over there as well, that will help. But that's actually in Puthukudi. But we also need to have turf wickets everywhere. We need to have turf in Jaffna. We need to have turf in Mullathievu, Manar, Vaunia,
and all over the place. I mean, we've been hearing about turf for a very long time from different people, but nothing seemed to happen. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. 11 ஓவர்கள் நிறைவில் 31 ஓட்டங்கள். இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி விக்கெட் எதையும் இழக்காமல் பரிஷித் துணிச்சலாக பந்துகளை எதிர்கொண்டு ஆடுகிறார். ஃப்ரண்ட் ஃபுட் முன்னால் வந்து பந்துகளை எதிர்கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் பாதுகாப்பாகத்தான் அவருடைய துடுப்பாட்டம் இருக்கிறது. இதுவரைக்கும் கவனக்குறைவாக இந்த ஒரு துடுப்பாட்ட பிரயோகம் அவரிடமிருந்து வெளிப்படவில்லை. பகவானன் மறுபக்கம் 28 பந்துகளில் ஒரு ஓட்டம். பரீட்சித் அடுத்த பந்தை கட் செய்கிறார். ஸ்லிப்பை தாண்டி பந்து 4 ஓட்டங்களுக்கு செல்கிறது. இல்லை, அதை தேர்ட் மேன் ஃபைன் லெக்கில் இருக்கின்ற வீரர் தேர்ட் மேனில் வந்து அந்த பந்தை பிடித்திருந்தார். விக்கெட் காப்பாளருக்கும் ஸ்லிப்புக்கும் இடையால் அந்த பந்து நழுவி சென்றிருந்தது. ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. பிடியோடு தவற விடப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். Yeah, that seemed to be very close, too close to cut. Let's see the replay as to how it goes. The good delivery by that's way too close. Yes, that's the slips should have taken it. He should have been more proactive. The slip looked very static over there. That should be a regulation slip catch in my opinion. Too close to cut என்று சொல்வார்கள். கிட்ட வந்த பந்து அந்த ஸ்கொயர் கட் அடிப்பதற்கு ஏற்ற பந்து அல்ல அந்த பந்து. எனவேதான் இப்பொழுது பிடியெடுப்பு ஒன்று தவற விடப்பட்டது. 32 ஓட்டங்கள், இந்த ஒரு விக்கெட்டையும் விடக்காமல். இது 12வது ஓவர். இந்த டர்ஃப் மேட்டிங் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டதும், அவ்வாறான மைதானங்கள் உருவாக்கப்பட வேண்டியதும், புத்தரை ஆடுகளங்கள் இனி தேவைப்பாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர வேண்டியதும் அவசியம் என்று குறிப்பிட்டுக் கொண்டதும். இப்பொழுது அடுத்த பந்து வீசப்படுகிறது. டிரைவ் செய்கிறார். அதை ஒரு ஓட்டத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. மீண்டும் பரீட்சித் அவரை திருப்பி அனுப்புகிறார். வேகமாக ஓடி சென்றிருக்கிறார். ஓட்டம் எதுவும் இல்லை. ரன் அவுட் முறை மூலம் ஆட்டம் இழக்க வாய்ப்பும் தவிர்க்கப்பட்டது. பகவனன் தொடர்ந்து 29 பந்துகளை சந்தித்து ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கிறார். இது 12வது ஓவர். இந்த இன்னிங்ஸின் 12வது ஓவர். முதல் நாள் 100 ஓவர்கள் வீசப்பட வேண்டும். எனவே இன்றைய நாளில் இதுவரைக்கும் 67 ஓவர்கள் வீசப்படுகின்றன. வீரர்கள் ஆடை மாற்றுவத ஒரு இன்னிங்ஸுக்கு இடையிலான இடைவெளியின் ஓவர்கள் சிலவற்றை கடித்து பார்த்தால் இன்னும் 25 ஓவர்களுக்கு மேல் வீசப்பட வேண்டும். இன்றைய நாளில் வெயில் சாதாரணமாக இருக்கிறது. எனவே போதியமான வெளிச்சம் இருக்கும். இன்றைய நாளில் இந்த போட்டி நடைபெறுவதற்கு 5 மணிக்குள்ளே அந்த ஓவர்கள் வீசப்பட முடியாவிட்டால் 5:30 வரை நேரம் வழங்கப்படும். இப்போது வீசப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த இன்னிங்ஸின் 12வது ஓவர். அடுத்த ஆஸ்பின் பந்து கட் செய்யப்படுகிறது. துடுப்பிலே படவில்லை. விக்கெட் காப்பாளர் பந்தை எடுத்திருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 32 ஓட்டங்கள். இப்போ Listen, in the ground, even this particular ground was very very small. I mean, as we all know, right? But I think this was later on the UK OBA. I think they spent about $55 million to develop this entire cricket. They acquired a couple of properties over there. They put a sprinkler system over there. They managed to put two turf nets as well as some cement nets as well. So they've done a tremendous job in sort of getting this up and running in this condition. But I really hope, more investors would come in to sort of take this ground to the next level, possibly expand further, and also to lay a center turf wicket, which will actually do a world of good for the entire cricketing fraternity within the Jaffna Hindu as well as over in Jaffna in the whole. ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை இல்லை. ஆனால் அதுபோல அருள்மொழியா நான் சொன்னது போல இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள், அதுபோல யாழ்ப்பாணத்தின் பிரபலமான பாடசாலையின் பழைய மாணவர்கள் பல பேர் ஒன்றாக சேர்ந்தால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை விட பெரிய ப்ராஜெக்டுகளை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை அவர்களிடம் இருக்கிறது, நிதி வசதி அவர்களிடம் இருக்கிறது, ஒற்றுமை அவர்களிடம் இருக்கிறது என்பது மிக பிரதானமான ஒன்று. அப்படி ஒரு 5 பாடசாலைகள் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய சர்வதேச தரம் வாய்ந்த மைதானத்தையே மிகச்சிறந்த வசதிகளோடு உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் நிரூபணமாக பார்த்திருக்கிறோம். இப்போ அருள்மொழியானா அவர்கள் சொன்னது போல இந்த மைதானம் முன்பு இருந்ததை விட இப்பொழுது பன்மடங்கு பெரிதாகி இருக்கிறது. இந்த மைதானத்தின் இடதுகை பக்கமாக இப்பொழுது நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த பார்வையாளர் அரங்கத்தின் இடதுகை பக்கமாக பல்வேறு இடங்கள் தனியாரிடமிருந்து வாங்கப்பட்டு மைதானம் பெரிதாக்கப்பட்டது. அதுபோல சைட் விக்கெட்ஸ் சொல்லப்படுகின்ற பயிற்சிகளுக்கான ஆடுகளங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதோடு வெகு விரைவில் மத்திய ஆடுகளம் புற்றரை ஆடுகளமாக உருவாக்கப்படும் என்ற உறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது.
your space with elegance and precision. With Shai Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shai Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. மீண்டும் சந்தோஷ் இல்லை பந்து வீச்சு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். நிதூஷன் வந்திருக்கிறார். நிதூஷன் இப்போது தன்னுடைய 4வது பந்து பரிமாற்றத்துக்காக 33 ஓட்டங்கள் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல், பகவனன் 2 ஓட்டங்கள், பரீட்சித் 27 ஓட்டங்கள். ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இணைப்பாட்டம் தான் இன்றைய நாளில் பெறப்பட்ட மிகப்பெரிய இணைப்பாட்டம். இந்த போட்டியிலே பெறப்பட்ட மிகப்பெரிய இணைப்பாட்டம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஆரம்ப இணைப்பாட்டமான இந்த 33 ஓட்டங்கள் தான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்த பந்து புல் செய்யப்படுகிறது. 4 ஓட்டங்கள் ஸ்கொயர் லெக்கிலே பகவனின் தொடுப்பின் மூலமாக. That is a very good shot indeed. It was full of intent. I think after tea, the Jaffna Hindu boys have come up with some intent. They want to go for their runs. Taking a couple of steps forward, then show the bowler dropping it short. He just rocked back and pulled it beautifully through mid-wicket for 4 runs. That's a magnificent stroke indeed. A shot of authority. Bhavanan was struggling for timing all this time, but managed to get that one out of the screws. That's absolutely wonderful indeed. I think by looking at the shots which was played, the one before by Parikshit, where he came down the track and lofted over long off, that went for 4. This one for 4 as well. The intent seems to be there to score runs, and the signs are ominous for the Colombo Hindu boys. Jaffna Hindu boys are really feasting on it. 2 அணிகளின் முகாமிடமும் நாங்கள் மதிய போசன் இடைவேளையின் போதும் இந்த தேனீபான் மீண்டும் ஒரு தடவை அதே போல, ஆனால் இப்போது அங்கே டீப் ஸ்கொயரில் கடத்தடப்பாளர் ஒருவர் இருக்கின்றார். இதை கண்டு நிறுத்தி வைக்கப்பட்டவர் பந்தை தடுத்திருக்கின்றார். ஆனால் வேகமாக அந்த பந்தம் அவரிடம் போய் சேர்ந்திருந்த ஒரு ஓட்டு தான் கிடைத்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த 2 அணிகளின் முகாமில் உள்ள சில முக்கியஸ்தர்களை பேசிய வேளையில் 2 பேரும் சொன்னது, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் துடுப்பாட்டம் மிக பலம் வாய்ந்தது, துணிச்சலாக ஓட்டங்களை குவிக்கக்கூடியவர். இந்த பருவகாலம் முழுவதும் அவர்கள் மிகச்சிறப்பாக மற்ற அணிகளுக்கு எதிராக ஆடியிருக்கின்றார்கள் என்று. அதுபோல இந்து கல்லூரி கொழும்பின் பந்து வீச்சும் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. துடுப்பாட்டத்தில் அவர்கள் விட்ட தவறுகளை பந்து வீச்சு மூலமாக சரி செய்வார்கள். எனவே மீண்டும் ஒரு விறுவிறுப்பான மோதல் 2 பேருக்கும் இடையில் இருக்கிறது என்று பார்த்தால், இன்று காலையில் பந்து வீச்சில் எவ்வளவு ஆதிக்கத்தை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி செலுத்தியதோ அதே போல துடுப்பாட்டத்திலும் அவர்களது துணிகரமான துடுப்பாட்ட பிரிவுகள் இதுவரை விக்கெட் இழப்பில்லாமல் 38 ஓட்டங்கள் என்று ஆதிக்கம் செலுத்த வைத்திருக்கின்றன. அடுத்த பந்து பரீட்சித் அந்த பந்தை தட்டி ஆடியிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. I'm a little surprised that the leg spinner from Colombo Hindu is yet to come into the attack. Remember, he took a 4-wicket haul in the previous game. Deshkar Ramanathan, he was pretty good. He took first 4 wickets in the first match. I mean, in the previous in the 12th edition, as well as he took the second innings. I think he took the only wicket to fall as well. So I'm really looking forward to see Deshkar bowling to these 2 guys who are trying to go for runs, and that will be an interesting battle. But let's wait and see. தேஷ்கரை இதுவரை கொண்டு வராது ஆச்சரியம் என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டோம். அதாவது லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் இடது கை துடுப்பாடு வீரான பரீட்சித் வேகமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதால் அதன் காரணமாக கொஞ்சம் நிதானித்து அவரை கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்திருக்கலாம். வலது கை துடுப்பாடு வீரர் இருக்கும்போது தேஷ்கரை கொண்டு வருவது பலனுடையது. ஆனால் இதுவரைக்கும் பகவனன் பெரிய அளவில் ஓட்டங்களை குவிக்காமல் டைமிங் இல்லாமல் தடமாறி கொண்ட வேளையில் தேஷ்கரின் ஒரு ஓவர் சில வேளைகள் ஏதாவது பலன் ஒன்றை கொடுத்திருக்கலாம், ஒரு பிரேக் த்ரூ ஒன்றை எடுக்க கொடுத்திருக்கலாம். நான் யோசித்துக் கொண்டேன். ஆனால் தேஷ்கர் இதுவரை கொண்டு வரப்படாது. உண்மையில் இடது கை துடுப்பாடு வீரர் இருப்பதன் காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போது பகவனன் ஃபார்முக்கு திரும்பி இருக்கின்றார். இல்லாவிட்டால் அவர் தன்னுடைய துடுப்புகளை துடுப்பாட்ட பிரயோகங்களை மிகச்சிறப்பாக ஆட ஆரம்பித்து விட்டார். இனி அவரை கொண்டு வருவது அவ்வளவு தூரம் பலனுடையதாக இருக்குமா தெரியாது. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates.
இன்றைய நேரலைக்கான பிரதான அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கனடாவின் தங்கச் சுரங்கமான நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். இதுபோல ஜனசக்தியின் பிரதான அனுசனையில் இந்த இந்துக்களின் பெருஞ்சமர் இன்றைய நாளில் ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது 14வது ஓவர் 39 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. ஓட்ட விக்கெட்டையும் இழக்காமல் யதுஷன் தன்னுடைய 5வது பந்து பரிமாற்றத்தை ஆரம்பித்திருக்கிறார். As Loshan said, this particular big match is being powered by Janashakti Group. இதன் பேரண்ட் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் PLC ஆனது ஜனசக்தி குழுமத்தின் கீழே உள்ள ஒரு நிறுவனமாகும். முதன்மை முகவர் இவர்கள் அது பணி வந்த முதன்மை முகவர், நிதி ஆலோசகர், முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம், பங்கு தரகர் என பல்வேறு பட்ட தொழில்களை செய்து வருகிறார்கள். இவர்களுடைய நிபுணத்துவம் மிகவும் சிறந்த கிட்டத்தட்ட கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக மூலதன சந்தை தீர்வுகளை வழங்குவதில் இருந்துள்ளது. அதனால் ஜனசக்தி குழுமத்துக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியின் பிரதான அனுசரணையாளராக வந்ததற்கு. For those who are interested in international cricket, just a score update. Bangladesh versus Sri Lanka. Bangladesh 122 for the loss of 2 wickets. Soumi Sarkar on 61, Tawhid Hridoy on 16 in 19.5 overs. They won the first one day and now it's the second one day which is going on. Both the wickets were taken by Dilshan Madhushankar. நாங்கள் சேட்டோகிராம் பக்கம் இடம்பெற்று வருகின்ற ஒரு நாள் சர்வதேச போட்டியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2வது போட்டி இலங்கை அணி நாணய சுழற்சியில் வென்று முதலில் கடத்தடுப்பில் ஈடுபடுகிறது. கடந்த போட்டியில் செய்த தவறை இந்த முறை சீர் செய்து ஈடுபடும் என்று பார்த்தால் 2 விக்கெட்டுகளை இழந்து 122 ஓட்டங்களை இதுவரைக்கும் பங்களாதேஷ் எடுத்திருக்கிறது. சற்று முன்னர் இப்போது பரிசத்தின் துடுப்பின் மூலமாக பவுண்டரி ஒன்று கிடைத்திருந்தது. ஆஃப் திசையில் ஸ்கொயர் கட் மூலமாக சுழல் பந்து வீச்சாளரை சந்தித்து மிக நேர்த்தியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போது 45 பந்துகளில் 31 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றனர். இன்றைய நாளில் பெறப்பட்ட அதிகூடிய தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையும் பரிஷித் பதிவு செய்திருக்கிறார். 14th over in progress, being bowled by Yadushan. 43 without loss. That's the difference between Jaffna Hindu and Colombo Hindu. Jaffna Hindu was like, Colombo, that's full toss, driven towards the cover region. That's 4 runs. That's absolutely bad delivery and punished away quite beautifully by Parikshit. Parikshit is on fire. Parikshit moved to 35 and the score moves on to 47. பரிஷித் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை 35 அதிகரித்திருக்கின்றன. 47 ஓட்டங்கள் 14 ஓவர்கள் இதுவரை வீசப்படுகின்றன. ஓட்ட வேகத்தையும் சீராக அதிகரித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஃபுல் டாஸாக அந்த பந்தை எடுத்து மிகச்சிறப்பான முறையில் கவர் டிரைவ் மூலமாக 4 ஓட்டங்கள் வாய்ப்பையிலை துடுப்பில் பந்து பட்ட கணத்தில் இருந்து அது 4 ஓட்டங்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. பதினைந்தாவது ஓவர் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பந்து வீசுவதற்காக நிதுஷன் தன்னுடைய 5வது பந்து பரிமாற்றம் டிரைவ் செய்யப்படுகிறது. ஆஃப் திசையிலே ஒரு ஓட்டம். பகவனன் இப்பொழுது தன்னுடைய ஒவ்வொரு துடுப்பாட்ட பிரயோகத்தை மிக நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறார். அவரது ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 9 அதிகரிக்கிறது. என்று சட்டோகிராமில் இடம்பெற்று வரும் போட்டியில் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வென்றது. மிகச்சிறப்பான முறையில் முதல் விக்கெட் எடுத்திருந்தது. 3வது பந்திலேயே முதலாவது விக்கெட் எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூம சர்க்கார் ஆட்டமிழக்காமல் 61. நேற்று இல்லாவிட்டால் முதல் போட்டியில் சதம் அடித்த நாஜ்முல் ஹுசைன் சாண்டோ அணியின் தலைவர் 40 ஓட்டங்கள். இப்பொழுது ஹிருதோய் ஆட்டமிழக்காமல் 17 ஓட்டங்கள். இந்த இலங்கை அணி ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றது. ஆடுகளத்தில் இந்த நாளில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்ற துனித் வெள்ளாலிகை அணிக்குள் வந்திருக்கின்றார். 3 போட்டிகளில் விக்கெட்டும் எடுக்காமல் இருந்து ஆனால் தரப்படுத்தல் இன்னும் இலங்கையின் உயர்வான இடத்தில் இருக்கின்ற மஹீஷ் தீக்ஷண இந்த நாளில் ஆடவில்லை. கொஞ்சம் வெயில் தணிந்து மேகமூட்டமாக இருக்கிறது இந்த மைதானத்துக்கு மேலே உள்ள பகுதி.
வேக பந்து ஸ்விங் ஆனது. விக்கெட் காப்பதற்கு முன்னால் பந்து பதிந்ததன் காரணமாக பிடிக்க முடியாமல் போயிருந்தது. ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். பையாக ஒரு ஓட்டம் கிடைக்கிறது. Just even wondering whether wicket keeper is standing a little too far for this particular pace. I don't think they're bowling that fast, but the wicket keeper seems to be standing fairly deep, in my opinion. That's why I think he was collecting some of the deliveries fairly low he was plucking it from his blue laces. A good knock by Parikshit so far, and you could also see Bhavanan coming into his form, into his own rhythm. Oh, that's an attempted slow ball. 50 ஓட்டங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி அந்த ஒரு ஓட்டத்தோடு தங்களுடைய 50 ஓட்டங்களை பூர்த்தி செய்கின்றது. 15வது ஓவரில் பகவனனின் துடுப்பின் மூலமாக கிடைத்த ஓட்டங்கள் 10. பரிஷித் இதுவரை 35 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். 15 ஓவர்கள் இப்பொழுது வீசப்பட இந்த 3 பந்துகள் இருக்கிற நிலையில் 50 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. முதலில் துடுப்படுத்தாடிய இந்து கல்லூரி கொழும்பு எடுத்தது 80 ஓட்டங்கள் மட்டுமே. That's edge past the first slip, and that's 4 runs. That's lucky runs for Jaffna Hindu. Parikshit moves on to 39. The score moves on to 54. That was off a genuine edge, which would have been easy catch for the second slip, but obviously, like the current situation is that they cannot afford to have 2 slips. So it just went past the lone slip fielder, and that's 4 runs. ஒரு ஸ்லிப் மட்டுமே கடத்தடவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அந்த இரண்டாவது ஸ்லிப் இருக்கும் இடம் வழியாக இந்த பந்து 4 ஓட்டங்களுக்கு போனது. தேர்ட் மேனில் யாரும் இல்லை. 2 ஸ்லிப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து விக்கெட்டுகள் எடுப்பதற்கான முனைப்பை காண்பிக்கலாம். ஆனால் அந்த ஸ்லிப் வழியாகவே 4 ஓட்டங்கள். பரீட்சித்தின் ஓட்ட எண்ணிக்கை 39 இப்பொழுது. அடுத்த பந்து லெக் திசையில் கடத்தடப்பாளர் விக்கெட் காப்பாளரை தாண்டி பந்து கடத்தடப்பாளரை தாண்டி 4 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுக்கிறது. பை 4 ஓட்டங்கள், உதிரிகளாக 4 ஓட்டங்கள். ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 58. வேகமாக ஓட்டங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இது பந்து வீச்சாளர் கொஞ்சம் அகல பந்து போல ஒரு பந்து வீசியிருந்தார். லெக் திசையில் அந்த பந்து கடத்தரப்பில் ஈடுபடுத்தப்பட்டது. விக்கெட் காப்பாளர் கைகளை தாண்டி பந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறது. This is poor bowling indeed. Poor bowling by the Colombo Hindu boys. Nidushan down the leg side. Oh, that's very, very poor wicket keeping indeed. Absolutely poor. That in Sinhala parlance you can call it as boku. விக்கெட் காப்பாளர் கால்களுக்குள் பந்து போயிருந்தது. 58 ஓட்டங்கள் இப்பொழுது. அடுத்த பந்து வீசப்படுகிறது. டிரைவ் செய்யப்படுகிறது. ஓட்டம் எதுவும் இல்லை. I think the Hindu College Colombo boys are feeling the pressure. Jaffna Hindu College has been exerting tremendous pressure on them. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. சடுதியான ஓட்ட எண்ணிக்கை அதிகரிப்பின் பின்னர் நம்மளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. 15-10 பரிமாற்றங்கள் நிறைவேற்க வந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஓட்ட எண்ணிக்கை 58. பவனன் 10 ஓட்டங்களோடும் பர்ஷித் 39 ஓட்டங்களோடும் களத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச அபிஷேக், நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் மமலப்படி இந்து கல்லூரியின் சார்பில் அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் அபிஷேக் பந்து வீச தயாராக இருக்கின்றார். The new bowler is Abhishek, seems to be an off spinner. Starts with a very wide delivery, wide outside the off stump. வலது கை சுழல் பந்து வீச்சாளர் அபிஷேக் பவாகனனை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சற்று அளவு குறைந்து வீசப்பட்ட பந்து தொடப்பில் இணைந்து கொள்ளவே இல்லை. That was way too short indeed, but it just jumped up. It climbed up a little bit of the matting. Again, as I said before, the matting is, the pitch seems to be playing up and down, and some of the balls are really jumping indeed.
மீண்டும் பகவானை நோக்கி அபிஷேக் வீசுகின்ற அடுத்த பந்து. Again, he's getting a bit more better bounce. If he can get his line right, he could be a challenge. He's getting a little bounce, possibly because of his bumpy action. He's little sprightly in his bowling approach, possibly getting a little bit more revs as well. If he can get his radar right, he can be a handful. But having said that, Bhavanan has played very well so far, and Parikshit has batted beautifully indeed. களத்தடுப்பு வியூகத்திலே ஒரு மாற்றம் செய்யப்படுகின்றது. பார்க்கலாம் இந்த களத்தடுப்பு வியூகமில் கை கொடுக்குமா பம்பலப்பட்டி இந்து அணியினருக்கு. மேலும் அபிஷேக் வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு. பந்து ஃப்ளைட் பண்ணி பந்து வீசி கொண்டிருக்கின்றார். That was slightly fuller onto the pad, driven nicely towards the long off fielder. That's a single. The score moves on to 59. Bhavanan on 11 and Parikshit on 39. Parikshit has scored these runs at a fair clip. He's scored of 51 deliveries with a good strike rate, whereas Bhavanan has taken his time. He scored 11 runs of 43 deliveries. He took a very long time to open his account, but he now managed to play a few shots and then catch up a little bit. In come Abhishek again. Oh, that's a waste high full toss. Valiant attempt to catch it at the mid-wicket fence, but no runs, only a single, no damage done. That was a rank long hop. That's an absolute full toss, which the batsman almost made a hash of it. முழு அளவிலே வீசப்பட்ட பந்து எல்லைக்கோட்டை நோக்கி வருஷத்தால் பலமாக அடிக்கப்பட்டது. இருந்த எல்லைக்கோட்டில் இருந்த களத்தெடுப்பாளர் அந்த பிடியெடுப்பிலை தவறவிட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வீணடித்திருக்கிறார்கள் பம்பல்பிடி எந்த கல்லூரி வீரர்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். That was picked up almost from his chest. It's absolutely high full toss indeed. It's almost like a beamer. 60 without loss at the end of over number 16. That was a lucky break for everyone. It was a lucky break for the batter as well as a lucky break for the bowler as well. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. That's change in bowling. Tharujan brought into the attack. Seems to be again a right arm off spin, is it right? Alright, Tharujan to bowl some medium pace stuff. Interesting tactic again. They're holding back to the leg spinner. But that was a rank long hop. I think the batter missed out on it, and possibly the fielder could have caught it as well. It was a drop chance also. Again, everyone made an absolute mess of it. Let's see what Tharujan can do. They're looking for that breakthrough. They really want to get that breakthrough to put the brakes on the Jaffna Hindu batting. Nicely played through the covers, and that's a single. Tharujan bowls a medium pace of a very few faces. So it's no runs. So 60 without loss.
நல்ல அளவு குறைத்து வீசப்படுகின்ற பந்துகளில் மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் பர்ஷித். நாளைக்கு தாருஜான் தன்னுடைய முதலாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார். மிக நேர்த்தியாக வீசப்படுகிற பந்துகளில் எந்த விதமான ஓட்டங்களை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. மீண்டும் முழு அளவில் வீசப்பட்ட பந்து லாங் ஆன் திசை நோக்கி செல்கின்றது. அங்கே அந்த பந்து சில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒற்றை ஓட்டத்தோடு பெற்றிருக்க 63 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கிறது. 61 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கிறது. பர்ஷித் 41 ஓட்டங்களோடு களத்திலே. $61 for no loss, 16.3 overs. Colombo Hindu trying all kinds of bowlers to break this partnership, but unable to succeed so far. That's a good delivery. That's a very good delivery indeed. That's a loud appeal for LBW. Batsman on the walk, on the move. Possibly hit the inside half of the front pad. But I presume the umpire would have thought it's deemed going down the leg side. Yes, it is. It's still moving down the leg side, but it's a very, very good shout indeed. Tarajan getting the ball to cut back in a little bit, but possibly it's a little too much. That's driven nicely and well fielded. Very good fielding indeed by the fielder over there. It was very good fielding indeed. Certainly got a boundary, just restricted to single. There's again an attempted slow delivery, a full toss. The mid-on fielder was quick to his right. Down the leg side. Tarajan straying down the leg side on this time. You see, உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. மீண்டும் பந்து வீச அபிஷேக் அழைக்கப்பட்டிருக்கின்றார். பகவானை நோக்கி பந்து வீச தயாராகிறார் அபிஷேக். நான் நினைக்கின்றேன் ஏலே அந்த பந்து வீச்சிலே ஒரு மாற்றம் என்று நினைக்கிறேன். அபிஷேக் இல்லை, அந்த தீர்மானம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது போலும் நான் நினைக்கின்றேன். நிதிஷான், ஸ்ரீநிதிஷான் அழைக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் வந்து வீச 62 ஓட்டங்களை இதுவரை தங்களுக்குள்ளே வைத்து வருகிறார்கள். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியினர் தங்களுக்குள்ளே 62 என்ற ஆரம்ப இணைப்பாட்ட ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். பகவானன் 12 ஓட்டங்களோடும் பர்ஷித் 41 ஓட்டங்களோடும் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பகவானை நோக்கி வீசுகின்ற முதலாவது பந்து. நிதிஷான் மீண்டும் வீசுகின்ற முதலாவது பந்து. ஒற்றை ஓட்டம் ஒரு கிடைத்திருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 63. 6-2 without loss. This is the 18th over in progress. Nidushan from the pavilion end. The ball to Parikshit. Parikshit is on 41. He'll certainly be having one eye on his 50. And of course the target of 80 to erase the deficit right now. Colombo Hindu, Jaffna Hindu has progressively erased the target, eaten into the target. Only 17 more runs to go to get a good first innings lead, and they would really love to do it without losing any wicket. Yeah, that's again short onto the hips of Parikshit, and that's 4 runs. That's an absolutely bad midfield.
That was again a very poor fielding by the Colombo Hindu boys. They are really wilting under pressure. And Parikshit is very strong and on his hips. He just rocked back and pulled it nicely. It was a sort of a short arm jab. It was not fully on the back foot. Oh, that was slight misjudgment, and it just went through his hands. That's again a good shot. It seems that Parikshit likes that area, but he's not having a full follow through. He's just doing a short arm jab, and it seems that again he's getting some power from his forearms to get that ball into the boundaries. So it's 67 without loss. Parikshit on 45 and Bhavanan on 13. It's nicely driven. A very pleasant looking push towards long off for a single. 68 for no loss, and this is the 18th over in progress. Jaffna Hindu. மீண்டும் பகவானுடைய துணைப்பிலிருந்து ஒற்றையோட்டம் வந்து கிடைத்திருக்கிறது. அணியுடைய ஒட்டுமொத்த ஓட்ட எண்ணிக்கை 69 அதிகரித்திருக்கிறது. 46 ஓட்டங்களோடு பாஸ்ட் களத்திலே. Now the runs are coming thick and fast. 7 runs of the over so far. Just still one more to go. The score moves on to 69 for no loss. Bhavanan 46. Sorry, Parikshit on 46 and Bhavanan 14. That's a nice delivery. That's out. That's wicket number 1. That's a good delivery indeed. A long, healthy edge. And that's gone. Parikshit, after a long vigil, got dismissed for 46. A beautiful delivery by Nidushan. Managed to find the edge at last. And that's the breakthrough which the Colombo Hindu boys have been looking for. And a good knock by Parikshit. A good aggressive one indeed. 49 off 50 or about 60 deliveries. 45 of 60 deliveries. 46 of 60 deliveries. And that's a good knock indeed. A knock packed with some good punches on the square of the wicket. And yes, that's a very good stuff. That's a very good delivery. Pitched around middle and leg and then angled across. Took a healthy outside edge. And that's an absolute goner. That took the batter by surprise. And it just bounced a little bit as well and moved as well. And that's very good bowling indeed. Angled across, and that's a big wicket, and that's the first wicket for the Colombo Hindu. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன்டவுன் காண்டோக்களுக்கு VIP access. GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன் கோபிராஜ் தெரு. Call 416-219-3333. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. The new man in is Priyandan. I believe Priyandan was the skipper of the Colombo Hindu team, Jaffna Hindu team last year, and now he's been relieved of the skipper duties, and now he's playing as a batter.
Again, nicely, gently pushed towards the mid-on region, and that's a single. The score moves on to 70. It's a good delivery indeed. Went wide of the crease, angled it across the batter. It jumped up a little bit, took the outside edge, the top part of the bat, and right into the wicketkeeper's breadbasket. That's a big breakthrough. That's the breakthrough which the Colombo Hindu was looking for. And here that's a good delivery again. Tarujan bowling to Priyandan. Priyandan, an experienced campaigner, the last year skipper. It looks very solid. A quick chit chat with the umpire. The atmosphere towards the right of the commentary box is pretty electric indeed. The puppetry bands, the bands and all making a lot of noises. The dancing going on. Some with helmets, some without helmets. Doing a lot of dancing. Keeping it very active and precise. Good to see the big match culture flourishing in Jaffna between the two Hindu colleges as well. And as it was said in the morning by the principal, this is by far the biggest big match in the sense where in terms of distance between two schools it's like literally 400 kilometers away, and this is the lengthiest big match in that sense where two schools who are 430 kilometers away, they're playing each other. If you look at all the other big matches, they are mostly within the cities, like for example Royal Thomaian or Central St. John's or Jaffna College versus St. Patrick's, or even Trinity St. Anthony's, Richmond Mahinda. All these Anand, all these big matches are within their cities, respective cities, and this is possibly the only big match in Sri Lanka which is played across two schools in two different cities, which is like 430 kilometers apart. இவ்வளவு தூரம் களத்தில் இழுத்து ஆடிக்கொண்டிருந்த பார்சீட் 60 பந்துகளில் 9 4 ஓட்டங்கள் அடங்கலாக 46 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருக்கின்ற களம் நுழைந்திருக்கின்ற வீரர் பிரியந்தன். அவர் ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர். ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. செய்திருக்கிறார்கள் பந்தை. பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார் தாருஜன். இரண்டாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார். 3 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். நிறைவுக்கு வந்தது 19வது பந்து பரிமாற்றம். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 70. ஒரு இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் 10 ஓட்டங்கள் தேவை. இந்த முதலாவது இன்னிங்ஸிலே அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முன்னிலை வகிப்பதற்கு. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. Nidushan, after taking the first wicket to fall, he must be having his tails up. 1 for 26. I think there's change in bowling. Sorry, it's not Nidushan. There's a change in bowling. Let's see who the new bowler is. I think there's change in bowling. Let's see who the new bowler is going to be. That's not Nidushan. That's a little surprising. I think after the fall of that wicket, Nidushan took that wicket, and then later on the bowler was changed. That's again on and around the off stump.
Down the leg side, that's a loud appeal for LBW. But not out, says the umpire. Again, it's a missed opportunity by the batter, I would say. Yes, that's outside the leg stump. That's pitched out, that's outside the leg stump. Impact outside the leg stump as well. It was an ambitious appeal for a wicket. மீண்டும் ஒற்றையோட்டம் ஒன்று பகவானுடைய துடைப்பில் இருந்து கிடைத்திருக்க அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 71 மாற்றமடைந்திருக்கிறது. பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நிதிஷன். மீண்டும் பிரியந்தனை நோக்கி a shot punched into the covers and no run again. 71 for the loss of 1 wicket. For those who are interested in international cricket once again, in Chattogram, Bangladesh, after being put into bat by Sri Lanka, a 145 for the loss of 4 wickets. Mushfiqur Rahim at the wickets, batting not out on 5. And Tawhid Hridoy not out on 27. The batsmen to have got dismissed. Litan Das for note. Shomi Sarkar for 68, Najmul Hassan Shanto for 40, and Mahmudullah Riyad for note. The wickets were 2 wickets apiece for Dilshad Madhushankar, 2 for 30 of 6.4 overs, and Vanidhu Hasananga 2 for 19 of 4 overs. That's at the end of over number 20, it's 71 for the loss of 1 wicket. களத்திலே பிரியந்தன் மற்றும் பகவானன் ஆகியோர் களத்திலே 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 71 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு இலக்கு நஷ்டத்திற்கு மீண்டும் பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் தாருஜன் வைரவ கோல் முனையிலிருந்து பந்து வீசுவதற்காக பவனனுக்கு. That's down the leg side again. Slightly outside the leg stump. Worked towards the square leg region for a single. The wicket keeper ran all the way to pick up that ball. Good effort, good commitment shown by the wicket keeper. It's an interesting phase of play. The Colombo Hindu boys are trying to take as many wickets as possible before they concede the lead. But on the other hand, the Jaffna Hindu boys will be really looking forward to build another partnership to bat the Colombo Hindu out of the game. 72 for 1, Priyandan on note and Bhavanan on 17. That's nicely played. Priyandan looking very solid indeed. The typical left-handers batting, just push that into the cover region, short extra cover region for no run. That's again down the leg side. The bowling has been on both sides of the wicket, and I think it's very difficult for the captain to set a field as well. But I'm a little surprised again that they're not attacking the new batter a little bit more. No slips at all. Remember the earlier wicket on the other side was off the edge. But here's the medium pacey bowling, slanting it across the bat again down the leg side. The bowler is trying to slant it across the left-hander, but we don't have any slips over there. So it's again pretty defensive fielding. It'll be good. It will be really good if they can actually have a couple of more attacking fielders, try and look for a wicket so that they can preserve the advantage. Right now, new batter in, Priyandan on note, but absolutely no pressure applied on him. 72 for 1 wicket in 20.5 overs, the 21st over in good progress. Tarujan has bowled a decent spell so far. 3 overs,
without giving away, it's only given away 5 runs so far. 73 for 1 at the end of over number 21. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. The new bowler in is Delojan. I'm still baffled a little bit by not seeing Deshkar. Deshkar played a good hand in the last year's big match, bowled very well, took a 4-wicket haul, and he's a pretty decent leg spinner. But so far, is not been brought into play. Again, I presume that's because of the left-handed Priyandan. But that theory of not bowling a leggy for a left-hander is possibly not right for such a long period. If you are this chief bowler, one of the main bowlers, then I think it's always good to bowl him irrespective of whether the batter is a left-hander or right-hander. Tossed up, bowled into the bat, pitched up to the batter, and that's driven towards the mid-off region, but the bowler is fielded on his own, on his follow-through. It's an absorbing day's cricket play. Not many runs scored so far, by the way. Hindu College Colombo managed to score only 80 runs. And Jaffna Hindu in hot pursuit. They are already 73 for the loss of 1 wicket. That's a good delivery and a good single as well. A fairly quick one indeed. Priyandan played with soft hands into the cover, into the point region, and took off for a good quick single. It was good running between the wickets. And this is exactly what they need to do to consolidate the position and then move to the and get a consistent lead. Bahamanan on 17 and Priyandan on 2. Delojan into his second over. Has so far conceded 1 run. That's nicely bowled, tossed up, getting a little bit of loop as well, bowling at a decent pace, trying to keep a tight leash on the batters. That's a bit of a drag down shot into the pads, into the middle stump, but the batter was unable to make use of it and hence just pushed back to the bowler. இருபத்தி 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 74 ஒரு இலக்குகள் நஷ்டத்திற்கு களத்திலே பிரியந்தனோடு இணைந்து பகவானன் 17 ஓட்டங்களோடும் பிரியந்தன் 22 ஓட்டங்களோடும் களத்திலே பந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். தாருஜன் 3 பந்து பரிமாற்றங்களை வீசி 5 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் மிட்விக்கெட் திசையை நோக்கி ஓட்டம் வருகிறது. அந்த பந்து சீர் செய்யப்பட்டிருக்க
75 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் பெற்றிருக்கின்றது. மேலும் பகவானை நோக்கி தாருஜன் வீசுகின்ற அடுத்த பந்து Darujan, the skipper, trying his own hand and getting a further breakthrough. 75 for the loss of 1 wicket. Jaffna Hindu, Priyandan on 3 and Bhavanan on 17. That's nicely played. That's lofted towards the mid-wicket region. That's 4 runs. Is that right? Yes, it is. ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் தான் முயற்சிக்க தவறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் தார்ஜன் இடதுகை துடுப்பாட்ட வீரர் பிரியந்தன் நோக்கி 17 பந்துகளிலே 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் பிரியந்தன். மீண்டும் சிறப்பாக செயற்பட்டிருக்கின்றார் பிரியந்தன். ஓட்டங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவில்லை. 80 ஓட்டங்களுக்குள் தங்களுடைய சகல இலக்குகளையும் இன்றைய தினத்தில் இழந்திருந்தார்கள் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினர். பதிலுக்கு தூரப்படுத்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 22.3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 76 ஓட்டங்களுக்கு தங்களுடைய ஒரு இலக்கினை இழந்திருக்கிறார்கள். 76 for the loss of 1 wicket in 22.3 overs. Oh, that's nicely played again to that short extra cover region. No runs scored. Tarujan has been keeping it nice and tight, but they should look for wickets. They need to get wickets if they are to save this match. Right now, I think so far 55. I think about almost 78 overs have been bowled for the day. Another 22 to be completed, and we have 22 overs to be completed within the next one hour or so. 1 hour and 15 minutes. So it's going to be a little bit of a steep ask, but let's see how it really goes. Good direct hit as well, but batsman absolutely home. 76 for the loss of 1 wicket. Tarujan to bowl to Priyandan. It's nicely clipped. Priyandan goes on the back foot, clips it towards the square leg region for a single. The score moves on to 77 for 1. Steels 6055 Steels Avenue East C102. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional.
That's a match summary for you so far. Hindu College Bambalapitiya or Hindu College Colombo, 80 all out in the first innings with 55.1 overs. Abhishek top scoring with 14. Nidushan on 12. Nidushan scored 12 and Dilojan 11. Subarnan and Hariharan took 3 wickets each. They were really brilliant indeed. And Sarojan had exceptional figures of 2 for 3 of 9.1 overs. And Hindu College Jaffna, Parikshit batted beautifully. Continued from where he left in the last season. Scored 46. Bhavanan not out on 18 and Priyandan on 4. Nidushan, the lone wicket taker, 1 for 23. He bowled a beautiful delivery. And that just caught the edge and it was caught behind. And Santosh and Yadushan yet to take a wicket. 3 ஓட்டங்கள் மாத்திரமே இப்பொழுது இடைவெளி இருக்கிறது இரண்டு அணிகளுக்கிடையே. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 1 விக்கெட் இழந்து 77 ஓட்டங்கள். பரிஷித் 46 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்த பிறகு பகவனன் 18 ஓட்டங்களோடும் பிரியந்த 4 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்து கல்லூரி கொழும்பு அணி தலைவர் தாருஜன் இப்பொழுது பந்து வீச வந்து 4 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 8 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். இடதுகை துடுப்பாட்ட வீரர் இப்பொழுது பந்துகளை சந்திக்க தயாராகின்றார். பிரியந்தன், தாருஜன் வீசுகின்ற பந்து உயரமான இடதுகை துடுப்பாட்ட வீரர் அந்த முதல் பந்தை தொடாமல் வெளியே அனுப்பியிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. நிதுஷன் இப்பொழுது பந்து வீச வந்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், பிரியந்தன் அவரது பந்தை சந்தித்திருந்தார். முதல் பந்து ஓட்டம் எதுவும் இல்லை. இப்பொழுது இரண்டாவது பந்து வேக பந்து வீச்சாளர் நிதுஷன் வீசுகின்ற இந்த பந்தை சந்தித்து இலகுவாக அந்த பந்தை தட்டிவிட்டிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 77 ஓட்டங்கள் 1 விக்கெட் இழந்து இன்றைய முதல் நாள் ஆட்டம் நிச்சயமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்குரியது என்று சொன்னால் மிக இல்லை. 3 ஓட்டங்கள் மாத்திரமே அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். இந்த வேளையில் மீண்டும் அந்த ஞாபகப்படுத்தல், இன்றைய நாளில் மாலை 7 மணி அளவில் இங்கே சொற்சமர் இடம்பெறவிருக்கிறது. இந்து கல்லூரியின் சபாலிங்கம் மண்டபத்திலே இடம்பெறவிருக்கிறது. ஈழத்தமிழ் அரசியலில் புலம்பெயர் தமிழர்கள் தந்திருப்பது ஆதாயமா இல்லாவிட்டால் இல்லையா என்பது குறித்தான ஒரு விவாதம் இடம்பெறவிருக்கிறது. வருடாந்த பெருஞ்சமரோடு சேர்ந்த விவாத போட்டி. கடந்த முறை இந்த கல்லூரி கொழும்பு வெற்றி கிட்டியது கொழும்பிலே. இம்முறை யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியும் சரிக்கு சமர் இந்த சொச்சமர் புரிவதற்காக காத்திருக்கிறது. இந்த மாலை இடம்பெறவிருக்கிறது. கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அடைக்கிறோம். அடுத்த பந்து வீசப்படுகிறது. ஃபுல் டாஸ் பந்து ஒன்று துடுப்பிலேயே படாமல் விக்கெட் காப்பாடற்கு சென்றிருந்தது. ஓட்டம் எதுவும் இல்லை. There's an interesting bowling action by Nidushan. He's been doing this zigzag. First he comes in and then goes out. That's the strokes which were played by Parikshit. He was quite severe on whatever he came on the hips, and the shot he was pretty competent with the cross-barreled shots, square of the wicket, and of course he did play a few beautiful lofted drives as well. That's played very well indeed. That's off to the boundary. A good valiant effort. 4 ஓட்டங்கள். ஆமா, மிகச் சிறப்பான துடுப்பாட்டம் ஒன்று. களத்தடுப்பாளர் விடாமல் இறுதி வரை தன்னால் முடிந்தவரை முயன்று பார்த்து பாய்ந்து பந்தை தடுக்க பார்த்தார். முடியவில்லை. 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பிரியந்தனின் இடதுகை துடுப்பின் மூலமாக கிடைத்த 4 ஓட்டங்கள். ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 81 மாறுகிறது. So Hindu College Jaffna into the lead for the first time. They lead by 1 run right now. 81 for the loss of 1 wicket. Yes, that was on the leg side. Flicked it beyond the mid-wicket fielder, and that was a brilliant effort. That was absolute commitment by the fielders. But still, it was 4 runs. The ball beat the fielder to the fence. 81 for the loss of 1 wicket in 23.4 overs. பிரியந்தன் ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 8, பகவனன் 18 ஓட்டங்கள். அடுத்த பந்து மீண்டும் புல் செய்கின்றார் அதே திசையில். ஆனால் டைமிங் கொஞ்சம் இம்முறை கொஞ்சம் முதல் பந்தையில் அடித்தது போல அமையவில்லை. சிறப்பாக 1 ஓட்டம் கிடைத்திருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 82 இப்போது. இருபத்தி 4வது ஓவர் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் 100 ஓவர்கள் வீசப்பட வேண்டும். இப்போது இந்த ஓவரோடு சேர்த்து இன்றைய நாளில் வீசப்படுகின்ற ஓவர்களின் எண்ணிக்கை 80 அண்மிக்கிறது. போதுமான வெளிச்சம் இன்னும் இருந்தாலும் கூட வெப்பம் முதல் இருந்த தகிக்கும் வெப்பம் கொஞ்சம் அடங்கி இருப்பது போல தெரிகிறது. ஆனால் இன்னும் வெப்பநிலை 34 பாகையாக இருக்கிறது. வியர்வை கொஞ்சம் அதிகம்தான். உண்மையில் வெளியே இருப்பவர்களை விட களத்தடப்பில் ஈடுபட்டுகின்ற வீரர்களுக்கு அதிகமாக உடனே கூட ஓங்கி அடிக்கிறார். உயர செல்கின்றது பந்து. பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. தவற விடப்படுகிறது. அபாரமான முயற்சியோடு எடுத்திருந்தார் இந்த கல்லூரியின் வீரர். விக்கெட் காப்பாளர் 4 ஓட்டங்களை இப்பொழுது பந்து எட்டி பிடித்திருக்கிறது. உயிரே சென்ற பந்து. விக்கெட் காப்பாளர் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த பந்தை பிடிப்பதற்கு முனைந்திருந்தார். ஆனால் அவரது கைகளிலே பட்டு மீண்டும் பந்து பதிந்து 4 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. பகவானன் தான் உயர்த்தி அடித்திருந்தார். அவரது
பந்து சரியான முறையில் துடுப்பிலே பட்டிருக்கவில்லை, மிக உயர எடுத்து சென்றது. விக்கெட் காப்பாளர் அந்த பந்தை பிடிப்பதற்கு முனைந்திருந்தார். அதே வேளையில் கடத்தடுப்பாளர் இந்த பந்தை தடுப்பதற்கான முயற்சியில் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவரது பந்து கைகளை தாண்டி 4 ஓட்டங்களை இப்பொழுது எடுத்து. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. பிடியெடுப்பு ஒன்று மீண்டும் நடுவ விடப்படுகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த கல்லூரி கொழும்பும் ஆரம்பத்திலே ஒரு பிடியெடுப்பு ஒன்றை கொடுத்திருந்தது. சுபர்ணன் அந்த பிடியை தவற விட்டதாலும் பின்னர் அதே போன்ற பிடி ஒன்றை எடுத்து போட்டியின் போக்கை மாற்றியிருந்தார். இப்போது இந்த கல்லூரி அணியை விட யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி 6 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றுகின்றது. அடுத்த பந்து மீண்டும் ஒரு தடவை இதே போல உயரமாக சென்றிருந்த பந்து பிரியந்தனின் துடுப்பிலிருந்து ஒரு ஓட்டத்தை பெறுகின்ற முயற்சி எடுத்திருக்கின்றார். வெற்றியாக ஓடி முடித்திருக்கின்றார். ரன் அவுட் ஒன்றுக்கான முயற்சிகளையும் தொடர்ந்து கடத்தடுப்பாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். 87 ஓட்டங்கள் இப்போது. That's also another bad rank long hop. The batsman completely mistimed it. I think whenever they bowled a rank long hop, I think they always had a chance to get a wicket. அடுத்தடுத்த 2 பந்துகள் அவ்வாறு மேலே உயரே போயிருந்தன. துரதிருஷ்டவசமாக கடத்தடுப்பாளர்கள் அந்த விதத்தில் இல்லை. காரணம் பந்து வீச்சார்கள் பக்கமாக துரதிருஷ்டவசமாக. துடுப்பாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் அது உண்மையில் அதிர்ஷ்டவசம் என்று தான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். Oh, there we go. That's Deshkar. That was Deshkar Ramanathan into the attack for the first time. Oh, that's another misfield. 4 runs given away. Bhavanan on the attack. We were waiting for Deshkar to come to bowl, and he's coming right now. And the second delivery goes for a boundary. That wasn't a bad delivery indeed, but it was poor fielding. The ball just bounced a little bit. Oh, that's absolutely misjudged. That's extremely poor fielding indeed by the Colombo Hindu boys. I mean, Loshan, the Jaffna Hindu fielding was very good except for one drop chance, but I think Colombo Hindu fielding has been very, very poor. And that's out. There we go. Deshkar gets his first wicket. LBW. தேஷ்கர் இவர் பந்து வீச வரும் வரை காத்திருந்தோம். குறிப்பாக தேஷ்கரின் பந்து வீச்சை பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் தாமதமாக 25வது ஓவர் தான் கொண்டு வரப்பட்டார். முதல் பந்து கடத்தடுப்பாளரின் துரதிஷ்டம், அதுபோல ஒரு பேட் பவுன்ஸும் அங்கே இருந்தது. மைதானத்துக்கு இருந்த சமமற்ற தன்மை காரணமாக பந்து எழுந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருந்தது. அடுத்த பந்திலே தேஷ்கர் இப்பொழுது விக்கெட் ஒன்றை கைப்பற்றி இருக்கின்றார். 2வது விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. பகவனன் இவ்வளவு நேரம் மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டது. 26 ஓட்டங்களை பெற்றவர். 60 பந்துகளை சந்தித்த வேளையில் தேஷ்கரின் பந்து வீச்சிலே LBW முறை மூலம் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அவர் திரும்பி வரும்போது தன்னுடைய கையுறையிலே பந்து பட்டதாக காண்பித்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது மெதுவான சலனப்படம் மூலமாக வருவதை பார்த்தால் லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் ஸ்வீப் செய்கின்ற வேளையில் கை உரையிலும் பட்டது போல இங்கே தென்படுகிறது. ஆட்டம் இழப்பு வழங்கப்படுகிறது. அதுபோல அந்த பந்து சில வேளைகளில் லெக் ஸ்டம்பில் படாமல் வெளியே சென்றிருக்கக்கூடிய பந்தாகவும் எங்களுக்கு தெரிகிறது. கையுறையில் it's slightly how do I say, slightly unfortunate on the part of the batsman. A good delivery, by the way. It was bowled slightly fuller. Batsman went for உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. The new man in is Premikan. Premikan is again a very well established batsman. He's a good batsman. I've seen him batting as well. He's got some good scores, and there we go with Deshkar.
லெக் திசையிலே பந்து பதிந்தது. விக்கெட் காப்பாளர் தாண்டி அந்த பந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது. பை என்று நடுவர் அறிவிக்கிறார். மேலும் உதிரி 4 ஓட்டங்கள். பை கூட இம்முறை மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், குறிப்பாக இந்த இன்னிங்ஸில். தேஷ்கரின் லெக் ஸ்பின் பந்து வீச்சானது அண்மை காலமாக மாடர்ன் லெக் ஸ்பின்னர்ஸின் லெக் ஸ்பின் பந்துகளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக கும்ளே ஃபாஸ்டேஜ் லெக் ஸ்பினை ஆரம்பித்து வைத்தார். அவரது உயரம் காரணமாக அவரது பந்து வீசுகின்ற இடம் மிக உயரத்திலிருந்து பந்துகள் கீழே வரும். அண்மை காலமாக மேலும் ஸ்வீப் செய்யப்படுகின்ற பந்து கடத்தரப்பில் ஈடுபடுத்தப்படுகின்றது. ஒரு ஓட்டம். பிரேமிகன் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்பித்திருக்கிறார். விக்கெட் காப்பாளர் பிரேமிகன் 4ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த வந்து ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கிறார். இந்த இப்போது அண்மை காலத்தில் பார்த்தால் இந்த தாழ்வாக பந்துகளை டெலிவரி செய்கின்ற முறையை தாண்டி மீண்டும் உயரமாக பந்துகளை அனுப்புகின்ற முறை. வியாஸ்காந்தும் அவ்வாறு தான், மிக உயரம். அவருடைய பந்து வீச்சு பந்து சேர்கின்ற அந்த கோணத்தை அது அதிகரித்து கொடுக்கும். அதே போல இப்பொழுது தேஷ்கரை பார்த்தால் சாதாரணமான உயரம் தான், ஆனால் அவர் பந்து வீசுகின்ற இடத்தை பார்த்தால் தன்னுடைய தலைக்கு மேலே வைத்து பந்தை உள்ளே தள்ளி விடுகின்றார். அது துடுப்பாடு வீரர்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடும். இந்த பந்து ராங்கனாக மாறி இருந்தது. இடதுகை துடுப்பாடு வீரருக்கு ஓட்டமில்லை. தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். ஜிடிஏயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 4162193333. மீண்டும் நிதூஷன் பந்து வீச வந்திருக்கிறார். 96 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை எடுத்து நாங்கள் இவரது பந்து வீச்சு பாடிய பற்றி அருள்மொழி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு ஜிக்ஸாக் முறையிலே தான் ஓடி வருகிறார். இவர் ஓடி வந்து ஒரு பக்கம் திரும்பி இன்னொரு பக்கம் திரும்பி நடுவரை நோக்கி போகிறார் என்று யோசிக்கும் போது மீண்டும் தன்னுடைய சரியான பாதையிலே வந்து பந்து வீசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பந்துகள் நேர்த்தியாக வீசப்படுகின்றன. கழைக்காமல் தன்னுடைய 9வது ஓவரை இப்பொழுது வீசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 26வது ஓவர் இது. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹரிகரனும் 10 ஓவர்களை அவ்வாறு தொடர்ச்சியாக வீசியிருந்தார். மீண்டும் அடுத்த பந்து வீசப்படுகிறது. ஒரு ஓப்பன் ஆம் செஸ்ட் ஆக்ஷன். அண்மை காலமாக நிறைய பேர் இந்த ஓப்பன் ஆம் ஆக்ஷனில் பந்து வீசுவது குறைவு. ஆனால் இவரது பந்து வீச்சு நேர்த்தியாக இருக்கிறது. சிறப்பான பந்து வீச்சு ஒன்று. உண்மையில் வேக பந்து வீச்சு பயிற்சியாளர்கள் பார்த்தால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய நேர்த்தியான பந்து வீச்சு ஸ்ட்ரைட் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 96 ஓட்டம். 2 விக்கெட்ல போயிட்டு 96 for the loss of 2 wickets. Premigan to take guard against Nidushan. That's again, that's a good run. That's a very good run indeed. Good running between the wickets. யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரி கொழும்புக்கும் இடையிலான துடுப்பாட்ட வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தால் இதுதான் உண்மையான வித்தியாசம். ஓட்டங்களை பெறுகின்ற வாய்ப்பு எங்கே இருக்கிறதோ பந்துகளை தட்டிவிட்டு ஒவ்வொரு ஓட்டங்களாவது எடுத்துக்கொள்ள முனைகின்றார்கள். இந்த ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள். துடுப்பாட்ட முறைகளை மாற்றிக்கொள்வதை மிக தெளிவாக தீர்க்கமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரீமிகன் இப்போதான் துடுப்படுத்த வந்தார். ஆனால் இலகுவாக தன்னுடைய ஓட்டங்களை எடுத்து தன்னுடைய சகா பிரியந்தனுக்கு இப்பொழுது துடுப்படுத்த வாய்ப்பை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். 26வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகிறது. இன்றைய நாளில் வீசப்படுகின்ற 82வது ஓவர் இது. 2 கல்லூரிகளுக்கும் உண்மையில் அந்த விதத்தில் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். வெயில் தாக சாந்தி என்ற இடைநடுவை நிறுத்திக் கொள்ளாமல் 82 ஓவர்கள் இதுவரை வீசியிருக்கிறார்கள். இன்று காலை 9:30 ஆரம்பித்த இந்த போட்டி இப்போது 4:30. இந்த 7 மணித்தியாலங்கள் இடைநடுவே மதிய போசன இடைவேளை, தேநீர் பான இடைவேளை விடப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த 82 ஓவர்களை வீசுவதில் 2 கல்லூரிகளின் பந்து வீச்சாளர்களுக்கும் பாராட்டுகள் போய் சேர வேண்டும். பிரியந்தன் மேலும் ஒரு ஓட்டம். பிரியந்தனின் துடுப்பாட்டத்தில் நான் பார்த்தது உயரமான ஒரு துடுப்பாடு வீரர். அண்மை காலமாக ஆடுகின்ற வீரர்களில் நாங்கள் இந்த நுவனிந்து பெர்னாண்டோவை பார்க்கும்போது இவரை பார்க்கும்போது நுவனிந்து பெர்னாண்டோ ஞாபகம் வருகிறது. தன்னுடைய உயரத்தை பயன்படுத்தி இடுப்புகளுக்கு கிட்ட வருகின்ற பந்துகளை இலகுவாக லெக் திசையில் புல் செய்து விடுகிறார். அழகாக தட்டி கடத்தடப்பாடல் இல்லாத பகுதியாக அனுப்பி தன்னுடைய ஓட்டங்களை எடுத்துக் கொள்கிறார். யாழ்ப்பாணத்தின் செம்மண்ணின் உண்மையான நிறம் பார்க்க வேண்டுமா? இப்போது நீங்கள் பந்து வீசுகின்ற பந்து வீச்சாளரின் ஆடையை பார்த்து பார்க்கலாம். டிரைவ் செய்யப்படுகின்றது. ஆஃப் திசையில் அந்த பந்து 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது. கொஞ்சம் மேலால் பிடி எடுப்பது போன்ற சென்ற அந்த பந்து பாயிண்ட் திசையில் இருந்த கடத்தடப்பாடலை தாண்டி 4 ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது பிரீமிகனுக்கு.
100 ஓட்டங்களை தாண்டுகின்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இப்பொழுது 100 ஓட்டங்கள் தாண்டப்படுகின்றன. 2 விக்கெட் இழப்பிற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. பிரேமிகன் அந்த பவுண்டரியோடு தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை 6 அதிகரித்திருக்கிறார். The lead moves on to 22, 102 for 2, Jaffna Hindu College, Premikan on 6 and Priyandan on 11. Nidushan, the lone wicket taker, Nidushan and Deskar are the wicket takers. Nidushan took the first wicket after a very long time. நிதுஷன் உண்மையில் அந்த பந்தை துடுப்பாட வீரருக்கு வீசி துடுப்பாட வீரர் தடமாற வைத்திருந்தார். ஆனால் பிடியெடுப்பு கிடைக்கவில்லை. 102 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து 26 ஓவர் நிறைவில். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக. That played beautifully towards the mid-wicket region. That's a single. Priyandan looking ever so elegant on the leg side. Using his long levers, reaching out of the ball and just playing it very nicely along the ground for a single. பிரியந்தனின் பலம் எங்கே இருக்கிறதோ அந்த பலத்துக்கே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்லூரி கொழும்பு மாணவர்கள். தேஷ்கர் இந்த பந்தை ஃபுல் டோஸாக எடுத்து ஒரு ஓட்டத்தை லாபகமாக எடுத்துக்கொண்டார். பிரியந்தன் அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 12 அதிகரிக்கிறது. தேஷ்கர் தன்னுடைய 2வது ஓவரை ஆரம்பிக்கிறார். கண்ணாடி தேஷ்கர் லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர். பந்துவீச்சு மூலமாக 1வது ஓவரின் 2வது பந்திலே விக்கெட்டை எடுத்திருந்தவர். இப்போது மீண்டும் இந்த பந்து பிரீமிகனுக்கு வீசப்படுகிறது. ஓட்டம் எதுவும் பெற வாய்ப்பில்லை. வலதுகை துடுப்பாட வீரர் பிரீமிகன். That was a very good delivery indeed. It was online on a good length. Just Premikan couldn't do much rather than just going and defending it. That's swept too full. That's swept nicely towards the fine leg region. That's a single. I think none of the Hindu College bowlers were able to bowl a consistent line and length. They had bowled some good deliveries, but they've also bowled some rank bad deliveries. So they were mixing it up. It's very difficult to set a field. It's very difficult to play the game when you bowl on both sides of the wicket and different lengths. I think Hindu College boys, Hindu College Colombo boys should learn to really keep the ball there and thereabouts. சிறப்பான பந்து ஒன்று லெக் ஸ்பின்னர்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையில் அதிர்ஷ்டக்கார பந்து என்று சொல்லக்கூடிய பந்து ராங் அண்ணாக மாறுகிறது. இடது கை துடுப்பாடு வீரரை தடமாற வைக்கக்கூடிய பந்து. அதே ஆக்ஷனில் பந்து பதிந்து அப்படியே ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு பந்து திரும்புவது போல திரும்பி இருந்தது. விக்கெட் காப்பாடு லாபகமாக பிடித்திருந்தார் துடுப்பாடு வீரர் பிரியந்தன். கொஞ்சம் குழம்பித்தான் போயிருந்தார் இந்த பந்துக்கு. அடுத்த பந்து வேகமாக அடித்த பந்து அது களத்தடுப்பிலே ஈடுபட்ட பந்து வீச்சாளரால் தடுக்கப்படுகிறது. ஓட்டம் எதுவும் இல்லை. தேஸ்கரை பொறுத்தவரையில் அவருடைய லெக் ஸ்பின் பந்துகள் திரும்பும் கோணத்தை விட அவருடைய தூஸ்ரா இல்லாவிட்டால் கூகுளி பந்துகள் திரும்புகின்ற கோணம் நிச்சயமாக துடுப்பாட வீரர்களை தடமாற வைக்கிறது. டிரைவ் செகண்டார் இப்பொழுது மிட் ஆஃப் பக்கம் 1 ஓட்டம் எடுத்திருக்கிறது. 105 ஓட்டங்கள். பிரியந்தனுக்கு 13 ஓட்டங்கள். Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. மீண்டும் நிதுஷன் தன்னுடைய 10வது ஓவரை ஆரம்பித்திருக்கிறார்.
பிரியந்தன் அதை கிளான்ஸ் செய்து விடுகிறார். ஆனால் ஃபைன் லெக் திசையில் கடத்தரப்பில் ஈடுபட்ட வீரரால் தடுக்கப்படுகிறது. ஒரு ஓட்டம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. பிரியந்தனின் துடுப்பாட்டம் ரசிக்க வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனக்கு மட்டுமா இல்லாவிட்டால் உங்களுக்குமா என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். அவரது உயரமும் அந்த நெடுநடுவென்ற தோற்றமும் லாபகமாக பந்துகளை எடுத்து ஆடுகிறார். அந்த லெக் திசையில் அவர் இப்பொழுது ஒரு கிங் போல தெரிகிறார். வருகின்ற பந்துகள் எதையும் தவறவிடவில்லை அவர். இடது தன்னுடைய லெக் திசையில் வருகின்ற பந்துகள். இப்போது பிரீமிகன் 9 பந்துகளில் 7 ஓட்டங்கள். இந்த விக்கெட் காப்பில் மிக நேர்த்தியாக சிரத்தையாக ஈடுபட்ட ஒருவர் நிதூஷனின் பந்து வீச்சை சந்திக்க தயாராகிறார். வலதுகை துடுப்பாட்ட வீரர் டிரைவ் செய்கிறார். ஆஃப் திசையிலே லாங் ஆஃபில் கடத்தடப்பாளர் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஓட்டம். நிதூஷன் தன்னுடைய 4வது பந்தை வீசுகின்ற 107 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். மீண்டும் லெக் திசையிலேயே பந்து. உண்மையில் பிரியந்தன் இன்றைய நாளில் அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கிறிஸ்துமஸ் கார்டு அனுப்புவது என்று சொல்லி, பிரியந்தன் நிச்சயமாக இன்றைய நாளில் சிறப்பு விருந்தொன்றை வழங்கலாம் தன்னுடைய சகபாடியான இந்து கல்லூரி கொழும்பின் பந்து வீச்சாளர்களுக்கு. அத்தனை பந்துகளையும் அவரை தடமாற வைக்காத லெக் திசையில் வீசப்படுகின்ற பந்துகளாக வீசியிருப்பதால் 36 பந்துகளில் 15 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். மிக லாபகமாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த ஓட்டங்கள் அவருக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது பிரீமிகன் wide outside the off stump, missed out on an opportunity to score 4 runs, to be honest. I think the batter was trying to hit it too hard and really missed out on the whole thing. That was 4 runs to the taking, but that's gone a begging. தன்மேல் ஹிட் மீ என்று எழுதப்பட்ட பந்துகள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அடி எனக்கு அடி என்று சொல்லி வருகின்ற பந்துகளில் ஒன்றாகத்தான் அந்த பந்து வீசப்பட்டது. கொஞ்சம் சோம்பல் தனமாக அந்த பந்தை கட் செய்ய முனைந்திருந்தார். இதனால் 4 ஓட்டம் ஒன்றை பெறுகின்ற வாய்ப்பில் அவர் இப்பொழுது வீசப்படுகின்ற பந்து நேர்த்தியான பந்து, மிகச்சிறப்பான பந்து ஒன்று துடுப்படுத்தாட வைத்திருந்தது. எனவே அதில் ஓட்டம் எதுவும் இல்லை. 28 ஓவர்கள் பூர்த்தியாகின்றன. 108 ஓட்டங்கள். இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2 விக்கெட்டுகளை இழந்து. So Jaffna to lead by 28 runs and they still have 8 wickets in the bank. They can really push for a big score if they can. Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. தேஷ்கர் இப்போதான் முதல் தடவையாக நீண்ட நேரத்துக்கு பிறகு பிரியந்தனுக்கு ஆஃப் திசையில் ஒரு பந்து விழுந்திருந்தது. ஆனால் அதை அவர் டிரைவ் செய்திருந்தார். பெரிய அளவு சிரமம் இல்லை அவருக்கு. அதனால் ஒரு ஓட்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தேஷ்கரின் பந்தை ஃபுல்லாக எதிர்கொண்டிருந்தார். நானும் அருள்மொழி அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். தேஷ்கர் இன்றைய நாள் தன்னுடைய லெக் ஸ்பின் பந்தின் வித்தைகளை காண்பிக்க முடியவில்லை என்று. காரணம் அவர் பந்தை முழுமையாக பதித்துக் கொண்டிருக்கிறார். பந்தை திரும்ப விடவில்லை. இல்லாவிட்டால் திருப்புகின்ற அளவுக்கு அவருக்கான பந்தை வீச்சு இடம்பெறவில்லை. இப்போது வலதுகை துடுப்பாட வீரர் பிரீமிகனுக்கு அவர் வீசுகின்ற இந்த பந்தை அவதானித்திருப்போம். எப்படியான பந்து என்று சிறப்பு. ஆனால் அது லெக் ஸ்பின் பந்தாக இல்லாமல் மீண்டும் ஒரு கூகுளி பந்து போலத்தான் அமைந்திருந்தது. Deshkar bowling fairly well, mixing it up a little bit here and there. But if he can land his leg spinners also on a good spot, and if he can turn it off, that'll be the killer. That'll make him a good bowler indeed. Yes, again that's a googly. That seems to be googly again. It just tossed it up wide outside the off stump, above the eye line. I think kind of deceived the batsman. The batsman thought it's going to spin the other way around, but it came back and it just came off the inside edge. Now I think we can read his googlies by his fingers or by his wrist arm action.
அடுத்த பந்து வீசப்படுகிறது. இதுவும் ஒரு கூகுளி பந்து, மீண்டும் ஒரு கூகுளி பந்து. எங்களுக்கு இங்கே இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அவருடைய கூகுளி பந்துகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேமரா ஆங்கிள் காரணமாக இருக்கலாம். ஆனால் துடுப்பாடு வீரர்களுக்கு அவ்வளவு இலகுவாக அவருடைய கூகுளி பந்துகளை இனம் காண முடியுமோ தெரியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் அவருடைய பந்துகளில் இடதுகை துடுப்பாடு வீரர்களை கூகுளி பந்து தொல்லைப்படுத்திய அளவுக்கு வலதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு சிக்கலை கொடுக்கவில்லை. தேஷ்கர் வீசுகின்ற 5வது பந்து இது லெக் ஸ்பின் பந்தாக இருக்குமா? இல்லை, மீண்டும் ஒரு கூகுளி பந்து தான். களத்தடப்பாடு இன்னும் ஒருவரை கிட்ட கொண்டு வரலாம் அணித்தலைவர். ஒரு சின்ன அழுத்தம் அதை கொடுக்கலாம் துடுப்பாடு வீரருக்கு. ஒரு ஓட்டம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. உண்மையில் அது ஃபார்வர்ட் ஷாட்லேக்காக ஒரு களத்தடப்பாடு இருந்தால் பிடியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பந்து. பிரீமிகனுக்கு ஒரு ஓட்டம். I think that's where the communication between the captain and the bowler is very important, because if the ball is, this is what the ball is going to bowl, then they might as well have some field. But of course, you don't want to give it away to the batter that this is what you're going to bowl. But you probably have to have your good catchers in order to make this. That was a bad delivery down the leg side. But it looks like, Deshkar has decided to go bowl more googlies than leg spinners. And that's why for the left-hander they have a slip. But there's no leg slip. 29 ஓவர்கள் 110 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் இழந்து தேஷ்கரின் ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. பந்து வீச்சில் மாற்றம். ஆரம்ப பந்து வீச்சாளராக பந்து வீசுகின்ற யதுஷன் இப்பொழுது மீண்டும் தன்னுடைய சுழல் பந்து வீச்சை ஆரம்பிக்கிறார். கடத்தரப்பு வியூகங்களை எடுத்து பார்த்தால் அபிஷேக் இப்பொழுது பந்து வீச வந்திருக்கிறார். தன்னுடைய 2வது ஓவரை இப்பொழுது பந்து வீச வந்திருக்கிறார் அபிஷேக். வலதுகாய் ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர். இலகுவாக அந்த பந்து இருந்து அடிக்கக்கூடிய, அமைதியாக இருந்து அமர யோசித்து அடிக்கக்கூடிய பந்தாக அமைந்திருந்தது. பிரேமிகனுக்கு ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது ஃபைன் லெக் திசை. ஒரு டீ குடிச்சு போட்டு வந்து அடிச்சிருக்கலாம் அந்த பந்தை. Yeah, again 111 for 2. This is called Nelson. Let's see whether the Nelson is going to be beneficial to which school. Is it going to be for Jaffna Hindu or Colombo Hindu? டேவிட் ஷெப்பர்ட் எங்களுக்கு ஞாபகம் வருவார், முன்னாள் நடுவர். 1-1-1 பழைய பிரித்தானிய கடத்தளபதி ஒருவருக்கு அவயவங்கள் ஒவ்வொன்று தான் இருந்தன. அதை முன்னிட்டு தான் இந்த நெல்சன் என்ற இலக்கம் என்று சொல்லப்பட்டது. அது சில விடங்களில் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடும் என்று சொல்லப்படுவதுண்டு. யாருக்கு பொதுவாக துடுப்பாட்ட வீரர்களுக்கு துடுப்பாடம் அணிக்குத்தான் அவ்வாறான துரதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லப்படுவதுண்டு. இப்போது பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 111 ஓட்டங்கள். இந்து கல்லூரி கொழும்புக்கு தான் விக்கெட் அல்ல விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. அபிஷேக் தன்னுடைய 2வது பந்தை வீசுகின்றார். பிரியாந்தனுக்கு இடது கை துடுப்பாட வீரர் ஓங்கி அடிக்கிறார். டிரைவ் செய்யப்படுகின்ற பந்து லாங் ஆஃப் திசையில் இருக்கின்ற கடத்தடப்பாளர் எல்லை கூட்டுரையை வைத்து பந்தை பிடித்திருக்கிறார். ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. 112 இப்போது. Yep, they have easily come out of the Nelsons. The score moves on to 112 for the loss of 2 wickets. In the international scene, just an update from Chattogram. Bangladesh 193 for the loss of 6 wickets. Let me check. 193 for 6. 195 for 6 rather in the 38th over. Vanidhu Hasaranga has taken 4 wickets so far, and Nilshan Madhushanka has taken 2. The rest of the bowlers, Pramod Madhushan, Lahiru Kumar, Janit Liyanage, Charita Salanka and Dunit Vellalage are yet to take any wickets. 260 ஓட்டங்கள் பெறப்படக்கூடிய ஆடுகளம் என்று சொல்லக்கூடிய சட்டோகிராம் ஆடுகளத்தில் இன்றைய நாளில் முதலில் துடுப்படுகின்ற பங்களாதேஷ் அணி சற்று முன் வரை 195 ஓட்டங்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து. வனிது ஹசரங்க கடந்த போட்டியில் விக்கெட் எதுவும் இல்லாமல் போனவர். இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். அதுபோல ஆரம்ப விக்கெட்டுகள் 2 எடுத்திருந்தவர் தில்ஷான் மதுஷங்க. ஆனால் ஆடுகளத்திலே தௌஹீத் ஹிர்தோய் இருக்கின்றார். பங்களாதேஷின் நீண்ட துடுப்பாட வரிசையில் இன்னும் 9ஆம் இலக்கம் வரை அவர்களது துடுப்பாட வரிசை ஓரளவுக்கு நீண்டிருக்கிறது. ஹிர்தோயை பொறுத்தவரையில் இலங்கை பந்து வீச்சாளர்களை ஓரளவு சந்தித்து பழக்க முடியவர். இலங்கை லங்கா பிரீமியர் லீகில் வந்து அவர் போட்டிகளை ஆடி வெற்றிகரமாக ஜப்னா கிங்ஸுக்கு ஆடிவிட்டு போயிருந்தார். தன்சீம் ஹசன் சக்கீப் இந்த இளவயது பங்களாதேஷின் துடுப்பாட வீரர், இல்லாவிட்டால் பந்து வீசுகின்ற துடுப்பாட வீரர் இப்பொழுது ஆடுகளத்தில் இருக்கின்றார். டிரைவ் செய்கின்றார் இந்த பந்தை பிரீமிகன். ஓட்டம் எதுவும் இல்லை. இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில். 112 for the loss of 2 wickets at Jaffna Hindu College ground. The Jaffna Hindu College in
after bundling out the Colombo Hindu boys for 80, so they lead by 32 runs, and it's a pretty handy lead indeed. They'll be really looking at extending the lead for the day, and as well as to bat out the first session of tomorrow in order to bat Hindu College Colombo out of the game, and then they put pressure on. சூரிய அஸ்தமன காலம் வருவதன் காரணமாக கொஞ்சம் நிழல்களும் இங்கே தெரிகின்றன. அருள்மொழி அவர்கள் சொன்னது போல இப்போது இன்றைய நாளில் 33 ஓட்டங்கள் தான் இப்பொழுது முன்னிலை. எனவே இதை அதிகரித்துக் கொள்ள நாளைய தினம் மதிய போச இடைவேளை வரை அவர்கள் துடுப்படுத்த ஆட வேண்டியிருக்கும். இன்று இன்னும் இருக்கின்ற ஓவர்கள் how many overs are there? 29, another 15 overs. Yes. இன்னும் 15 ஓவர்கள் இருக்கின்றன. இந்த 15 ஓவர்களில் பெறக்கூடிய மொத்த ஓட்ட எண்ணிக்கை நிச்சயமாக வலுவூட்டக்கூடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு. ஆனால் அதற்கிடையில் விக்கெட்டுகளை சரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கல்லூரி கொழும்புக்கு. That's again another rank full toss, driven powerfully to long off, just a single. I don't think the Jaffna Hindu boys are making full use of those lollipops which has been dished out by the Colombo Hindu boys. இப்போது நீங்கள் இணைய வழியாக இந்த ஒளிபரப்பில் இணைந்திருந்தால், நேரலையில் இணைந்திருந்தால் உங்களுக்கான தகவலாக நான் சொல்லக்கூடியது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்றைய நாளில் ஆரம்பித்த இந்த போட்டியில் பிரியான் தான் ஃபைன் லெக் திசையில் தட்டி விடுகின்றார். ஒரு ஓட்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஓப் திசையில் டிரைவுக்கு போனார், ஆனால் அவரது துடுப்பிலை பட்டு பந்து ஃபைன் லெக் திசைக்கு வந்திருக்கிறது. 115 ஓட்டங்கள் இப்பொழுது. எனவே இந்த காலையில் நாணய சுழற்சியில் வந்தது இந்து கல்லூரி கொழும்பு முதலில் துடுப்படுத்தாட விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் அவர்களால் 80 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. மிக துல்லியமான யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பந்து வீச்சிலே 80 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மிக நம்பிக்கையோடு துடுப்பாட்டத்தை ஆரம்பித்து 2 விக்கெட்டுகளை இழந்து 115 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. என்னை நாளை பொறுத்தவரையில் அவர்கள் இழக்கப்பட்ட 2 விக்கெட்டுகளை தாண்டி இப்பொழுது பிரீமிகனும் பிரியந்தனம் ஆடுகளத்திலே தங்களுக்கு இடையே இணைப்பாட்டம் ஒன்றை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 35 ஓட்டங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முன்னிலை பெற்றிருக்கிறது. Back into the attack from the Vairo Coil end. 1 for 12 so far in 3.3 overs. They're slightly short, sitting up nicely for a back foot punch. That's a single? No, not really. ஒரு சின்ன ஆறுதலான செய்தி ஒன்று சொல்லலாம் உங்களுக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் இருந்த வெயிலை உள்வாங்கி கொண்டிருப்போருக்கு 34 33 பாகையாக வெயில் குறைந்திருக்கிறது. 1 பாகை செல்சியஸ். Okay, it looks like another googly or another wrong on, attempted wrong on. I think it seems to be bowling more wrong on, so more flipping it over rather than trying to turn the leg spinner. Possibly it's a strategy. அண்மையில் காலமான இந்தியாவின் இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் பிஷன் சிங் பேடி ஒரு தடவை கடுமையாக சாடி இருந்தார் அனில் கும்ப்ளேயை. அவர் சொன்னார் ஷேன்மோன் தான் ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர். காரணம் ஷேன்மோன் லெக் ஸ்பின்னர் என்று சொன்னால் அவர் லெக் ஸ்பின் பந்துகளை தான் அதிகமாக வீசுகிறார். 5 ஓவர்களுக்கு ஒரு தடவை இல்லாவிட்டால் 3 ஓவர்களுக்கு ஒரு தடவை தான் அவரிடமிருந்து ஒரு கூகுளி இல்லாவிட்டால் டாப் ஸ்பின்னர் ஒன்று வரும், ஒரு ஃபிளிப்பர் ஒன்று வரும். ஆனால் கும்ப்ளே அநேகமாக ஸ்ட்ரைட் பால்ஸை தான் அதிகமாக வீசி கொண்டிருக்கிறார். யூ கான்ட் கால் ஹிம் as a லெக் ஸ்பின்னர் என்று சொல்லியிருந்தார். எனக்கு இப்போது தேஷ்கர் வீசுகின்ற பந்துகளை பார்க்கும்போது அதான் இவர் கூகுளி பந்து வீச்சாளராக தான் தெரிகிறார்.
Abhishek. That was a nice retrievement again. It was long off. Coming back to the same point on what Bishan Singh Bedi made, whether Kumble is a leg spinner or not, it doesn't really matter because he's already taken 600 wicket, possibly about 100 wickets less than Vaughan, but he's done the job there. அதேபோல பிஷன் சிங் பேடி முரளிதரனையும் ஒரு பந்து வீச்சாளராக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. முரளியை வீசி எறிபவர் சக்கர் என்று தான் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தார். I think he used the term javelin throw, if I remember right. Yes. அவரை பார்க்கும்போது தனக்கு ஈட்டி எறிபவர் off the outside edge. Yes, that's out. That's out. Abhishek takes the prize wicket of Priyandan. The left-hander going for an ill-advised ugly hoik off the outside edge, outside of the bat, and it's an easy catch at possibly deep point. பிரியந்தனுக்கு இலகுவாக ஓட்டங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தன. அப்படியான துடுப்பாட்ட பிரயோகத்துக்கு அவர் செல்ல வேண்டிய தேவை கிடையாது. இப்பொழுது அவர் 60 இப்பொழுது ஆட்டம் இழந்திருக்கின்றார். பிரியந்தன் 19 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 43 பந்துகளை சந்தித்திருந்த வேளையில் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். அபிஷேக்கு விக்கெட் கிடைத்திருக்கிறது. 3வது விக்கெட்டை இழந்திருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இடது கை துடுப்பாடு வீரர் சிறப்பாக ஆடிக்கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு துடுப்பாடு பிரயோகத்துக்கு சென்றிருக்க வேண்டிய தேவை கிடையாது. லெக் திசையில் ஓங்கி அடிக்க முனைந்திருந்தார். ஆனால் பந்து ஆஃப் திசையில் பாயிண்டில் கடத்தடுப்பில் ஈடுபட்ட வீரருக்கு இலகுவான பிடியாக மாறியிருந்தது. நிழலில் நின்றிருந்த அந்த வீரர் இலகுவாக அந்த பிடியை எடுத்திருந்தார். எனவே இப்பொழுது 117 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். புதிய துடுப்பாடு வீரராக விதூஷன் வருகிறார். அபிஷேக் தன்னுடைய பொறுமையான ஆஸ்பின் பந்து வீசி தொடர்ந்து ஒரே லென்த்திலேயே பந்துகளை வீழ்த்தி கொண்டிருந்தார். அதற்கு கிடைத்த பரிசாகத்தான் இது இருக்க வேண்டும். Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive, Scarborough. 100% professional. நிறைய பெற்றோர்களும் போட்டியை பார்க்க வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீரர்களை விட அவர்களது முகத்தில் தான் களைப்பும் ஆர்வம் அதிகமாக இங்கே இருக்கிறது. நிறைய ஒரு சில பெற்றோருடன் நான் பேசியிருந்தேன். இந்து கல்லூரி யாழ்ப்பாணத்தின் இந்து கல்லூரியின் பெற்றோர்களை தாண்டி இந்து கல்லூரி கொழும்பிலிருந்து பல பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு தங்களது பிள்ளைகள் ஆடுவதை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எங்களது கிரிக்கெட் சமூகத்துக்கு தேவை. காரணம், அதிகமான பெற்றோர் தங்களது பிள்ளைகளை விளையாட விடுவதில்லை, படிப்பு முக்கியம் என்று சொல்லி தள்ளிவிடுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளில் பார்க்கிற இந்த 22 பேரின் பெற்றோர் நிச்சயமாக பெருமை கொள்வார்கள் என்பது உறுதி. புதிய துடுப்பாட வீரர் விதூஷன் அந்த பந்தை ஸ்வீப் செய்திருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை அவருக்கு. That was an absolutely bad shot because it was wide outside the off stump, spinning further away. If you really wanted to hit hard, you could have gone on over the offside rather than going for that ill-advised hoik. And I presume by the looks of it, Priyandan is more of a leg side game player rather than offside game player. He was really looking for the leg side. It was wide outside the off stump. That shot was not on at all. Playing against the spin, and it's an easy catch. இந்த மெதுவான சலனப்படம் இல்லாவிட்டால் இப்போது நாங்கள் காண்பித்த ஸ்லோ மோஷன் அப்படி இல்லாட்டால் ஆக்ஷன் ரீப்ளே போன்றவற்றை இந்த வீரர்கள் இன்றைய நாளில் பார்ப்பது நல்லது அவர்களுக்கு. காரணம், தாங்கள் விட்ட சின்ன சின்ன பிழைகளை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு ஓட்டம் விதுஷன் இதனால் தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை ஆரம்பித்திருக்கிறார். 118 ஓட்டங்கள் இப்பொழுது 3 விக்கெட்டுகளை இழந்து 32 ஓவர்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. நீலமும் வெள்ளையும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கொடி இப்பொழுது பட்டோலி வீசி பறக்கிறது. 3 விக்கெட்டுகளை இழந்த போதிலும் கூட. Teshkar back into the attack to bowl to Vidushan, the new man in. Let's see what Vidushan can do. 118 for 3. Jaffna Hindu, they still lead by 38 runs. It's a very, very handy lead indeed. And with the way the Colombo Hindu batted, they probably wouldn't need a massive lead to win this match. But let's see how things pan out. That's a loud appeal for LBW. தேஷ்கரின் பந்து
ஃபுல் டாஸாக காலிலே பட்டிருந்தது. ஸ்வீப் செய்ய முடிந்திருந்தார் விதூஷன். இப்போது நாடுகடத்துக்கு வந்திருப்பவர். இன்னும் சரியாக தேஷ்கரின் பந்து வீச்சு கோணங்கள், பந்து பதிகின்ற இடங்களை உணர்ந்திருக்க மாட்டார். மீண்டும் அந்த பந்தை அவதானித்து பார்த்தால் ஆன் ஸ்பாட்டாக சரியாக விழுந்த அந்த பந்து, ஆனால் கொஞ்சம் அதிகமான லெக் திசை நோக்கி போயிருந்தது. ஆமாம், நிச்சயமாக லெக் ஸ்டம்பை தவிர்க்க விட்டிருக்கும். பந்து பதிந்திருந்தால், கால் காப்பிலை படாமல் இருந்தால், சில வேளைகளில் பந்து ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி நகர்ந்திருக்கக்கூடும். லெக் ஸ்பின்னராக இருந்திருந்தால் அது. There's again a missed opportunity by the batter, I would say. Like, it was again a juicy full toss. It was there to be put away, but somehow they were not able to make it. I think today in the match what I've seen is that most of these juicy deliveries were not put away at all. Jaffna Hindu, I think they sort of missed out on quite a lot of runs. They should have had about 130, 140 right now if they had made use of the opportunities. Deshkar unable to get control over his bowling. He's bowled some good deliveries, but he's also bowled some pretty bad ones as well. லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர்களுக்கு இந்த மேட்டிங்கை பொறுத்தவரையில் நல்ல அனுபவம் இருக்கும். பந்துகளை சரியான இடத்தில் பதித்தால் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான திருப்பு கோணம் வரும். ரிஸ்பின்னர் அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். பந்துகளை மிக தாமதமான ஒரு ஸ்டம்பிங் ஒன்று, இந்த கழுவித்தாரண செய்ததை போல, அண்மை காலத்தில் ரிஷப் பண்ட் ஒரு தடவை செய்ததை போல, இல்லாவிட்ட அலெக்ஸ் கேரே செய்ததை போல. ஆனால் அது ஆட்டமிழப்பில்லை. துடுப்பாட வீரர் நிலையாக நின்று கொண்டிருந்தார், எனவே ஆட்டமிழப்பதில்லை. பொதுவாக இந்த மேட்டிங்கை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு மிக வாசியான ஒன்று. ஒரு அமெச்சூரான நான் சொல்வதை விட இப்போது ப்ரொஃபஷனலாக இருக்கின்ற வியாஸ்கான் சொல்வார், தனக்கு டர்ஃபில் கிடைப்பதை விட அதிகமான திருப்பு கோணம் முனையில் மேட்டிங்கில் கிடைத்தது. ஆனால் தான் டர்ஃபில் விளையாடுவது தனக்கு அதிக சவாலாக இருப்பதாக தான் உணர்ந்தேன் என்று சொல்லி, இப்போது தேஷ்கர் இன்னும் கொஞ்சம் பந்தை இன்னும் கொஞ்சம் முன்னால் பதிக்கலாம், துடுப்பாடு வீரரை டிரைவுக்கு அழைக்கலாம், அவருக்கு ஒரு சவால் விடலாம். ஃபுல் டாஸாக வீசுவதை விட துடுப்பாடுகின்ற பிரீமிகனுக்கு தெரிகிறது எங்கேயோ ஒரு இடத்தில் புட்டி கல்லு கொஞ்சம் இருப்பது போல தெரிகிறது. மேட்டிங்குக்குள் தட்டி அதை எடுத்திருக்கிறார். இப்போது தேஷ்கரை சந்திக்க தயாராகிறார். That's not bad, but it's still too full, I would say. He just have to pull the length back a little bit for his leg spinners to be effective. I think he's not able to control his traditional leg spinners, but he probably has a better control over his googlies, and that's why he was trying to bowl more googlies. But let's see what Deshkar can do once more. That's again a little too full, I would say. Driven towards the long off region, and that's a single. பொதுவாக புதிதாக பழகுந்த விமானிகளுக்கு இருக்கின்ற அதே பிரச்சனை இருக்கிறது எங்கள் தேஷ்கருக்கு. அந்த புதிதாக பழகுகின்ற விமானிகள் சரியாக லேண்டிங் ஸ்பாட் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்ச நாள் எடுக்கும் அவர்கள் சரியான இடத்தில் விமானத்தை கொண்டு வந்து இறக்குவதற்கு. அதே போல தான் பந்தை சரியான இடத்தில் பதிப்பதில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றார் போல தெரிகிறது. இப்போது இந்த பந்து இது சிறப்பான பந்து ஒன்று, கூகுளி பந்து உள்ளே திரும்பி இருந்தது. நடுவரிடம் ஆட்டம் இழப்புக்கான கோரிக்கை. அதிகமாக பந்து திரும்பி இருப்பது அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அந்த இம்பாக்ட் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்போது நாங்கள் பார்ப்பது உறுதியானது. கூகுளி பந்து ஒரு பந்து வேகமாக பதிந்து உள்ளே திரும்பி இருந்தது. கால் காப்பிலை பட்ட இடம் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே. இதனால் தான் ஆட்டம் இழப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் he was not offering a shot. So if he's not offering a shot, he can be given out. The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs. 2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Coming back to that dismissal, Loshan, if a batsman is not offering a stroke, the impact outside the off stump doesn't come into play at all. The batsman, that's an absolutely, again, another bad delivery, probably one of the first bad deliveries, ranked long offs, where the batting team was able to make use of it. That was 4 runs. So coming back to the same thing, if the impact is outside the off stump, but if the batsman is not offering a stroke, and if the ball is deemed to be hitting the stumps, he can be given out. Okay. Outside the off stump ஆக இருந்தாலும்
துடுப்பாடு வீரர் எந்த ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் போகாவிட்டால், நாட் ஓவரிங் ஷாட் என்று சொல்வார்கள், அவர் எந்த ஒரு துடுப்பாடு பிரிவத்துக்கும் செல்லாவிட்டால் நடுவர் ஆட்டமிழப்பு வழங்கப்படலாம் என்பதை உறுதி செய்திருந்தார் திரு அருள்மொழி அவர்கள். ஸ்வீப் செகண்டார் மீண்டும் ஒரு தடவை பந்து வீச்சாளரால் ஆட்டமிழப்புக்கு கோரப்படலாமா என்று பார்த்தால் இல்லையா, துடுப்பிலே பட்டிருந்தது. 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. மீண்டும் ஒரு 4 ஓட்டம், அடுத்தடுத்து 2 4 ஓட்டங்கள் பிரீமிகனின் துடுப்பின் மூலமாக. இது அவ்வளவு மோசமான பந்து ஒன்று கிடையாது. ஆனால் பிரீமிகன் அந்த பந்தை இழுத்து எடுத்து ஸ்வீப் செய்திருந்தார். மிகச்சிறப்பு. தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் 2 துடுப்பாடு வீரர்களும். பிரீமிகனின் ஓட்ட எண்ணிக்கை 22. நம்பிக்கையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். 128 for the loss of 3 wickets. Again, coming back to the previous dismissal, it was a beautiful delivery indeed. As you quite rightly said before, he bowled a few leg spinners, and then he brought in the googly, and the batsman completely misjudged it. He thought the ball is going to spin away, and he just left it alone. It just came back sharply. The only possible reason where he couldn't have been given out is the height. Maybe it bounced a little bit, but to me it looked very, very close. நிச்சயமா அது அந்த தொடர்ச்சியாக லெக் ஸ்பின் பந்துகளை வீசிய பிறகு அவர் வீசிய அந்த கூகுளி பந்து தான் துடுப்பாடு வீரரை தடுமாற வைத்திருந்தது. இப்போது பிரீமிகன் டிரைவ் செய்து மிட் ஆஃப் திசையில் ஒரு ஓட்டத்தை எடுத்திருக்கின்றார். நாங்கள் சட்டோகிராம் பக்கம் கொஞ்சம் போவோம் சொன்னால் பகலிரவு போட்டியாக இடம்பெறுகிற போட்டியில் 42 ஓவரில் நிறைவில் பங்களாதேஷ் இப்பொழுது 217 ஓட்டங்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து தௌஹீத் ஹிருதோய் தன்னுடைய அரசியத்தை பொறுத்து சிறப்பாக ஆடுகிறார். That's out. That's given out. LBW off spinner. Batsman going for a sweep or a paddle, so to speak. It's given out. The ball turning away, but it was still given out. It looks quite close, but it will be interesting replay, I would say. 129 for the loss of 4 wickets. அபிஷேக் அந்த விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். 129 ஓட்டங்களுக்கு 4வது விக்கெட்டை இழந்திருக்கிறது. எனவே புதிய துடுப்பாடு வீரர் இப்பொழுது தரணிசன் ஆடுகளத்துக்கு வரப்போகிறார். அபிஷேக் தன்னுடைய ஆஸ்பின் மூலமாக விதூஷனை இப்பொழுது ஆட்டம் இழக்கச் செய்கிறார். விதூஷன் வந்த முதல் பந்திலிருந்து ஓரளவுக்கு நம்பிக்கையோடு ஆட முயற்சித்துக் கொண்டிருந்தவர். ஆனால் சில பந்துகள் அவரை தடமாற வைத்திருந்தன. இந்த பந்து ஆஸ்பின் பந்து வீச்சாளர் மிகச்சிறப்பான முறையில் ஃபைட் செய்துவிட்ட பந்து, அது கால் காப்புக்கு மேலே பட்டிருந்தது. பந்து சில வேளைகளில் லெக் ஸ்டம்புக்கு வெளியே போயிருக்கலாம், அதுபோல உயரமாகவும் பட்டது போல தெரிந்தது. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தரணிசன் புதிய துடுப்பாடு வீரன். முதல் பந்திலே கிடைக்காத ஒரு ஆட்டம் இழப்பு இந்த பந்திலே கிடைத்திருப்பது போல தெரிகிறது. அதற்கு இது ஈடுகட்டி இருக்கிறது. இப்போது தரணிசன் அபிஷேக்கின் இந்த ஒரு நிறுதி பந்தை சந்திக்க ஆஃப் திசையில் நிதானமாக அந்த பந்தை தட்டி விட்டுகின்றார். இப்போது இன்னும் கடைசி 20 நிமிடங்களாக இருக்கலாம் இந்த போட்டி. இந்த நாளில் முதல் நாள் ஆட்ட முடிவு. எனவே இன்னும் மேலதிக விக்கெட்டுகளை இழக்காமல் ஆடுவது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நோக்கமாக இருக்கலாம். 34 ஓவர்கள் அவர்கள் 129 ஓட்டங்கள் 49 ஓட்டங்கள் இப்பொழுது முன்னிலை பெற்றுகின்றார்கள். We can see the coach of Colombo Hindu College who's been assisting Vinod Kumar, and also the famous actor of Duck Tick Toes Umesh Dhanabala Singham, an ardent cricketer as well. There we go. Let's see, the action goes in. 129 for the loss of 4 wickets. Jaffna Hindu, Colombo Hindu trying to claw back a little bit, but still 49 runs is the lead. They still have 6 wickets in hand. They would really want to sort of get these wickets, try and get some batting in, and possibly they can put some pressure on Jaffna Hindu. But otherwise, Jaffna Hindu is right on top. Again, that's a very short delivery, bad ball indeed, but somehow fielded, and it's only a single. லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர்களிடமிருந்து அடிக்கடி இப்படியான பந்துகள் ஒன்றினை விழக்கூடும். அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் துடுப்பாடு வீரர்களின் சாதுரியம் இருக்கிறது. ஒரு ஓட்டம் தான் எடுத்துக்கொள்ள முடிந்தது. எனவே பிரீமிகன் இப்பொழுது ஆட்டம் இழக்காமல் 23 ஓட்டங்களோடு. தரணிசன் ஓட்டம் எதுவும் பெறாமல் இருக்கின்றார். பிரீமிகன் இந்த பந்தை ஆஃப் திசையில் டிரைவ் செய்து விடுகின்றார். மிட் ஆஃப் திசையில் ஒரு ஓட்டம் வேகமாக ஓடி அந்த ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு தரணிசனுக்கு துடுப்படுத்தான வாய்ப்பை வழங்க போனார். தேஷ்கர் 16 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது தன்னுடைய 6வது ஓவரை பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 150 ஓட்டங்கள் சரியாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 50 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுகிறது.
80 ஓட்டங்களை எடுத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இந்த கல்லூரி கொழும்பு. எனவே 50 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றுகிறது யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி. இதை இன்னும் 100 ஓட்டங்களால் அதிகரித்துக் கொள்ள விரும்பும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. தரணிசன் அந்த பந்தை தட்டி விட்டிருந்தார். ஓட்டம் எதுவும் இல்லை. 130 for the loss of 4 wicket, 34.3 overs. We probably have another 10 overs after this. I think Colombo here to bat for 55.1 overs and 34.2, so it's 80. It's almost 90. So 10 more. Actually, no. I think another 9 more overs to go. இரண்டு அணிகளின் தலைவர்கள் பந்து வீச்சார்கள் ஆகியோருக்கு நிச்சயமாக நாங்கள் மீண்டும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும். மிக சிரத்தையாக தங்களுடைய ஓவர்களை வீணாக்காமல், நேரத்தை வீணாக்காமல் வீசிக் கொண்டிருந்தார்கள். கடத்தரப்பு வியூகங்களையும் விரைவாகவே செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஓட்டம் எதுவும் இல்லை. தரணிசன் தான் சந்தித்த 3 பந்துகளையும் மிக நேர்த்தியாக துடுப்பின் முழுமையான பகுதியை காண்பித்து மிகச் சிறப்பாக நேர்த்தியாக எதிர்கொண்டிருக்கிறார். தேஷ்கர் இப்பொழுது தன்னுடைய 6வது ஓவரின் கடைசி பந்தை வீச போகிறார். தேஷ்கர் இந்த பந்து தரணிசனுக்கு வீசப்படுகிறது. ஆஃப் திசையில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. நேரடியாக விக்கெட் காப்பாளருக்கு போயிருந்தது. 130 ஓட்டங்கள் இப்பொழுது 4 விக்கெட்டுகளை இழந்து இது போட்டியின் 35வது ஓவர். தரமான வீடுகளை நியாயமான விலையில் வாங்கவும். உங்கள் வீடுகளை இலவசமாக ஸ்டேஜிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து உயர் பெறுமதிக்கு விற்கவும். டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ். டவுன் டவுன் காண்டோக்களுக்கு VIP ஆக்சஸ். GTAயின் பிரபல பில்டர்ஸ்களுடன் நீண்டகால பரிவர்த்தனை. லிஸ்டிங் முதல் க்ளோசிங் வரை அனுபவம் மிக்க சட்டத்தரணிகள் மற்றும் திருப்திகரமான மோட்கேஜ் சேவை. லக்ஸரி வீடுகள் விற்பனைக்கு தகுதி பெற்ற டீம் ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல். அனுஷன் வரதன், கோபிராஜ் தெரு. Call 4162193333. ஆரம்பமாக இருப்பது 6வது பந்து பரிமாற்றம் ஆரம்பமாக இருக்கிறது. யாழ் இந்து கல்லூரியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 130. 4 இலக்குகள் நஷ்டத்திற்கு. அங்கே ஃபைனல் திசையிலே ஒரு பந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒற்றை ஓட்டம் வந்து பகிரப்பட அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 131. 4 இலக்குகள் நேரத்திற்கு களத்திலே தரணிசன் பந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றார். பிரேமிகன் 25 ஓட்டங்களோடு களத்திலே. மீண்டும் தரணிசன் எதிர்கொள்கின்ற அபிஷேக்கினுடைய பந்து. 5வது பந்து பெருமாடத்தை வீசிக் கொண்டிருக்கின்ற அபிஷேக் 18 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். இதுவரை தர்ஷகன் 7 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கொழும்பு பம்பலப்பேட்டை இந்து கல்லூரி அணியினர் சந்தோஷ், நேதுஷன், யாதுஸ், தாருஜன், டிலோச்சன், தேஸ்கர், அபிஷேக் போன்ற பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இந்த 7 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி 35.2 ஓவர்கள் நிறைவின் போது யாழ் இந்து கல்லூரி அணியினர் 131 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டினை இழந்து 51 ஓட்டங்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். ஆட்டமிழக்காமல் தரணிசன் அதேபோன்று பிரேம்கேன் 25 ஓட்டங்கள். நல்ல அளவோடு அபிஷேக் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அபிஷேக் வீசுகின்ற வந்து தடுத்தாடி இருக்கின்றார். தரணிசன் மிக அழகாக கால்களை முன்னகர்த்தி அந்த பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். அபிஷேக் மீண்டும் அபிஷேக் பந்து வீச்சு. மீண்டும் முழு அளவிலே வீசப்பட்ட அந்த பந்து டீப் ஸ்கேல் திசையிலே இந்த பந்து சீர் செய்யப்பட ஒற்றை ஓட்டம் ஒரு கிடைத்திருக்கிறது. அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 132. இந்துக்களின் போர் என வர்ணிக்கப்படுகின்ற பம்பலப்பட்டி இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிகள் மோதுகின்ற போட்டியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதல் நாள் போட்டியினுடைய பிற்பாதியோடு நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் பிரீமிகனை நோக்கி அபிஷேக் வீசுகின்ற அடுத்த பந்து. அளவு குறைத்து வீசப்பட்ட பந்து அடித்து ஆட உட்பட்டிருந்தார். பந்து தொடப்பில் இணைந்து கொள்ளவில்லை. நிறைவுக்கு வந்தது 36வது பந்து பரிமாற்றம். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 132. 4 இலக்குகள் நஷ்டத்திற்கு. 36 ஓவர்கள் நிறைவின் போது 132 ஓட்டங்கள் 4 விக்கெட்டை இழந்து யாழ் இந்து கல்லூரி அணியினர்
இருக்கிறது. 37வது பந்து பரிமாற்றம். பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார் டேஸ்கர். பிரிமிகன் மேலும் ஒரு மணிக்கவும் தரணீஷன் எதிர்கொள்கின்றார். தரணீஷன் சிறந்ததொரு கள தடுப்பு. 133 ஓட்டங்கள். பிரிமிகான் 25 ஓட்டங்கள் 36 பந்துகளுக்கு 3 பவுண்டரிகள் உள்ளடங்கலாக. அதுபோன்று தரணீசன் 2 ஓட்டங்கள் 11 பந்துகளை சந்தித்து 2 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார் தேஸ்கர். 6.2 ஓவர்கள் நிறைவில் 17 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றிருக்கின்றார். 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்பொழுது 137 உயர்வடைந்திருக்கிறது. 137 ஓட்டம். கவர் திசைகளை நோக்கி ஓங்கி பலமாக அடிக்கப்பட்ட பந்து எல்லை கோட்டருகே சேர்ந்த 4 ஓட்டங்களாக மாற்றி அமைந்திருக்கிற தரணீசனுடைய துடுப்பில் இருந்து அந்த 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மிக அழகான ஒரு 4 ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அணியினுடைய ஒட்டுமொத்த ஓட்ட எண்ணிக்கை 137. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 37வது பந்து பரிமாற்றம். மீண்டும் கவுர் திசைகளினுடைய ஒற்றி ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. பந்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. 138 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. பிரிமிகன் 30 ஓட்டங்களோடு களத்திலே தரணீஷன் 2 ஓட்டங்களோடு மீண்டும் தரணீஷனை நோக்கி டேஸ்கர் வீசுகின்ற அடுத்த பந்து. உண்மையில் சொல்வார்கள், துடுப்பாட்ட வீரருக்கு ஆசை காட்டுவது போல இந்த பந்தினை மிக லாபமாக வீசிக்கொண்டிருக்கின்றார் டேஸ்கர். 22 ஓட்டங்களுக்கு ஒரு இலக்கினை சாய்த்தவர் இந்த தொடர் போட்டியிலே. மீண்டும் வீசப்பட்ட பந்து ஆடாமலை விட்டு விடுகின்றார் தரணீஷன். நிறைவுக்கு வந்திருக்கிறது 37வது பந்து பரிமாற்றம். 138 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியினர். யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி மற்றும் பம்பலப்பட்டி இந்த கல்லூரியான போட்டியிலே நாணய சுழற்சியிலே வெற்றிப்பட்ட பம்பலப்பட்டி இந்த கல்லூரி அணியினர் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்து முதலில் துடுப்படுத்தாடி 80 ஓட்டங்களுக்குள் தங்களுடைய சகல இலக்குகளையும் இழந்திருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியினர் 37 ஓவர்கள் நிறைவில் 138 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக பர்ஷேத் 46 ஓட்டங்களை 4 ஓட்டங்கள் அடங்கலாக பர்ஷேத் 46 ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயம். மீண்டும் பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார் தாருஜன். பந்தினை எதிர்கொள்கின்றார் பிரேமிகன். ஒரு சந்தர்ப்பம் ஒரு பார்க்கலாம். இல்லை, மீண்டும் ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? பிரேமிகன் மீண்டும் ஒரு முறை தப்பி பிழைத்திருக்கின்றார். ஒற்றை ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்க 139 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. மிக சிறப்பாக வீசுங்கை விக்கெட்டுக்கு மேலாக வருகின்ற திசையில், அதாவது ரைட் ஆர்ம் ஆஃப் த ஸ்டம்ப் என்று சொல்வார்கள், அந்த திசையிலே வந்து வீசிக்கொண்டிருக்கிற தாருஜன் மீண்டும் தடுத்தாடி இருக்கின்றார். தரணீஷன் மிகச்சிறப்பாக கால்களை முன்னகர்த்தி பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். இரண்டு அணிகளுமே மிக லோஷன் ஏற்கனவே சொன்னது போல மிக வேகமாக தங்களுடைய பந்து பரிமாற்றங்களை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கவர் திசைகளோடு பந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏதுமில்லை. இதுவரை கடந்த பருவகாலத்திலே ஆட்ட நாயகன் விருதை பெற்ற பர்ஷித் 46 ஓட்டங்களை அதிகமாக பெற்றிருக்கின்றார். மீண்டும் வெளிச்சென்ற பந்து ஒன்றை காட் ஷாட் ஆடுவதற்கு முயன்றார். பந்து துடுப்பில் இணைந்து கொள்ளவில்லை. தாருண்யன் மிக அழகான பந்து வீச்சு பெறுதி.
மீண்டும் தர்னிஷனை நோக்கி வீசுகின்றார். ஷார்ட்ஸ்கேர் திசையில் ஒட்டி ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. மிகச் சிறப்பாக அந்த விக்கெட்டை நோக்கி அறிந்திருந்தார். குறுகிய ஒரு ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்க 141 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. மன்னிக்கவும், 140 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. மிகச்சிறப்பாக கால் காப்புகளை நோக்கி வீசப்பட்ட பந்துகளிலே ஆபத்துக்கள் எதுவுமில்லை. நிறைவுக்கு வந்திருக்கிறது 38வது பந்து பரிமாற்றம். 140 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகள் இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர். ஓட்டங்கள் முன்னிலை வகித்த வண்ணம் இந்த போட்டியிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். Elevate your space with elegance and precision with Shy Blinds and Shutters, your premier destination for top quality blinds and shutters. Discover a world of possibilities with our extensive collection, ranging from the latest designs to timeless classics. With 19 years of experience and with our skilled professionals, we not only bring you the finest materials, but also ensure a flawless installation, making your experience stress-free. Shy Blinds and Shutters. Call us today to schedule your consultation or come visit us at 74 Dynamic Drive. மிகச்சிறப்பாக பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார் ஸ்ரீநிதிஷன். தடத்தாடி இருக்கின்றார் தரணீஷன். மேலும் ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்க 141 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் தினம் 11வது பந்து பரிமாற்றம் தன்னுடைய 11வது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீநிதிஷன். பிரேமிகனை நோக்கி 31 ஓட்டங்களோடு பிரேமிகன் களத்திலே. பிரேமிகனை நோக்கி மீண்டும் ஸ்ரீநிதிஷன் வீசுகின்ற அடுத்த பந்து. கவர்த்திசைகளை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து சிறப்பாக சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக சீர் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பந்து மீண்டும் ஸ்ரீநிதிஷன் பிரேமிகனை நோக்கி மிக அழகான வந்து அடிக்க முற்பட்டிருந்தார். பந்து துடைப்பில் இணைந்து கொள்ளவில்லை. ஒரு அழகான மாலை பொழுதுக்கான ஒரு காட்சி ஒன்று மைதானத்திலே ஒரு தனிந்த வெப்பத்தினோடு இந்த போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகச்சிறப்பாக காலி திசையினூடாக மிகச்சிறப்பாக அந்த பந்து ஒற்றை ஓட்டத்துடன் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 142. மீண்டும் ஸ்ரீநிதிஷன் தரணீசனை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து எவ்வாறு அமைப்புகின்றது என்பதை பார்க்கலாம். மிகச்சிறப்பாக அங்கே ஃபைன் லெக் திசையை நோக்கி ஒரு கிளான்ஸ் மூலமான ஒரு அடியன்றை முன்னகர்த்தி ஒட்டி ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தரணீஷன். 143 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. 38.5 ஓவர்கள் நிறைவின் போது யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர் 143 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டை இழந்து துடுப்பத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். 32 ஓட்டங்களோடு பிரேமிகான் 43 பந்துகளுக்கும் கே தர்ணீசன் 19 பந்துகளுக்கும் கொடுத்த 5 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். பிரியாந்தன் உயிரிழந்த பலங்கடாக 4 ஓட்டமா இல்லை. எல்லைக்கோட்டுக்கு அருகாமையில் பந்து தடுத்து நிறுத்தப்படுகின்றது. 1 ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் தர்ஷிகன். 3.69 ஓட்ட சராசரி வேகம் முதலில் The year 2020 has seen a lot of changes around the world. So why not the real estates? That's why we are here. Buy, sell, or rent for all your property needs.
2020 Estates. Since 2020, your modern specialist in lettings and management, sales, mortgages, and financial services in East London. High calibrate tenant within days. 0% commission. 100% guaranteed occupancy. Excellent rental revenue and low expenses. Build, repair, and renovate. Property maintenance, rental valuation, and advice. Tenant referencing, inventory condition and report, EPC, gas and electrical check, and much more. Your property is our priority. Let us handle the hassle for you. 2020 Estates. மீண்டும் பந்து வீச தாருஜன் அளிக்கப்பட்டிருக்கின்றார். மிகச்சிறப்பாக வீசப்பட்ட பந்தை பிரேமிகன் சிறப்பாக தடுத்தாடி இருக்கின்றார். கால்களை முன்னகர்த்தி மிகச்சிறப்பாக தடுத்தாடி இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 40வது பந்து பரிமாற்றம். மீண்டும் லாங் ஆஃப் திசை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் ஒரு கிடைத்திருக்க 145 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கின்றது. மீண்டும் தரணீஷன் மிக சிறப்பாக தடுத்தாடி இருக்கின்றார். பி தாருஜன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 5.3 ஓவர்கள் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 11 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கின்றார். எந்தவித விக்கெட்டையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தரணீஷன் 21 பந்துகளுக்கு முகம் கொடுத்த 5 ஓட்டங்கள். பிரேமிகான் 46 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 34 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 4 பவுண்டரிகள் உள்ளடங்கலாக 39.5 ஓவர்கள் தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர் 145 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட் இழந்து அனுசரணை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த நேரலைக்கான அனுசரணை கனடா நாட்டின் தங்கச் சுரங்கம் நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ், அதோடு டீம் ஸ்மார்ட் வீடு விற்பனைக்கு டீம் ஸ்மார்ட், ரீமிக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ், ரீமிக்ஸ் கிராஸ் ரோட் வீடு விற்பனைக்கு, பிரான்ஸ் நாட்டின் நேரடி ஒளிபரப்பு சேவைகள் செய்து வரும் அதே போன்று எங்களுக்கு மற்றும் ஒரு அனுசரணையாளராக கனடாவின் பிரபல சட்டத்தரணி நாதன் ஸ்ரீதரன், ஷாய் பிளைண்டஸ் கனடா, ரீமாக்ஸ் கம்யூனிட்டி வீடு விற்பனை முகவர் கனடா போன்றவர்கள் எங்களுக்கு முழுமையான இந்த நேரலைக்கான அனுசரணை தந்திருக்கின்றார்கள். தர்ஷிகன் அவர்களோடு அனலை எக்ஸ்பிரஸ் HD டிவியினூடாக ARV லோசன் ஸ்போர்ட், IBC தமிழ் இவர்களோடு எங்களுடைய paparet.com ஆகியவற்றினூடாக நாங்கள் நேரலையாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இவர்களோடு அரசன் ஆன்லைன் ரேடியோ CTV அத்தோடு நட்சத்திரா ஸ்போர்ட்ஸ் டிவி ஆகியவை இந்த நேரலையை உங்களுக்காக உங்களது இல்லங்களிலும் உங்களது கைகளில் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தர்ஷிகன் 3.63 என்ற ஓட்ட சராசரி வேகம் தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது. நிச்சயமாக 10 பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 145 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. பிரேமிகன் 34 ஓட்டங்களோடு களத்திலே இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் கூடுதலாக இன்னும் இன்றைய தினத்திலே ஒரு 5 அல்லது 6 பந்து பரிமாற்றங்கள் மேலதிகமாக வீசப்படவிருக்கின்றன. 40 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. கட்டாயமாக சற்று 95 ஓவர்கள் இன்றைய நாள் பந்து பரிமாறப்பட்ட 95 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆனால் சரிபடி பார்த்தா 90 ஓவர்கள் தான். இருந்தாலும் முதல் இன்னிங்ஸுக்காக இது பாடசாலை மட்ட போட்டி என்றபடினால் முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினர் 55.1 ஓவர்கள் நிறைவின் போது சகல விக்கெட்டுகளையும் இழந்த 80 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது 40 ஓவர்கள் நிறைவின் போது 145 ஓட்டங்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர் 4 விக்கெட்டினை இழந்து
அடித்தாடப்படுகின்றது பந்து. அங்கு 6 ஓட்டமா பிடி எடுக்கப்படுகின்றது. ஆட்டமிழப்பு 5வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. முறையற்ற பந்து. நீண்ட நேரத்தின் பின்னர் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, இருந்தாலும் அது ஒரு முறையற்ற பந்தாக அங்கே அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் பவர் பிளே லைன் ஸ்கேலக் திசையின் பின்பாக 3 களத்தடுப்பாளர்கள் அங்கே இருந்த காரணத்தினால் அது பந்து முறையற்ற பந்தாக நடுவரால் சமிக்ஞை செய்யப்படுகிறது. தர்ஷகன் பிரேமிகான் மயிரிலையில் உயிர் தப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 34 ஓட்டங்கள் அவர் பெற்றிருக்கின்றார். சிறந்தது ஒரு இணைப்பாட்டம் இந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினருக்காக. அவருடைய இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பொறுத்து பார்ப்போம். நடுவர்களிடம் அந்த முறை தவறிய பந்துக்கான வேண்டுகோள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மீண்டும் உண்மையிலே நீங்கள் சொல்லியது போல பிரேமிகன் தப்பி பிழைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். 34 ஓட்டங்களோடு மீண்டும் பந்து வீச தயாராகின்றார் ஸ்ரீ நிதிஷன் பிரேமிகனை நோக்கி. நூற்றி 46 ஓட்டங்கள் 4 விக்கெட்டை இழந்து யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர். பந்து வீசுவதற்காக பிரியந்தன் ஸ்ரீநிதிஷன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீநிதிஷன் மிக அழகாக ஸ்லிப் திசைகளூடாக அந்த பந்து பயணித்து எல்லை கோட்டை கடந்திருக்கின்றது. ஸ்லிப் திசைகளூடாக தேர்ட்மேன் பகுதிகளால் அந்த பந்து எல்லை கோட்டை சென்றடைந்து 4 ஓட்டம் கடந்திருக்க 38 ஓட்டங்களாக தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை அதை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார் பிரேமிகன். பிரேமிகான் சிறந்த முறையில் இன்று நாள் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். சற்று முன்னர் அவருடைய பிடியெடுப்பு ஒரு நோபோல் என முறையற்ற பந்தன நடுவனால் மிகச் சிறப்பாக ஒளி திரும்புகை பந்தொன்றை தடுத்து ஆடி இருக்கின்றார் பிரேமிகன் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நடவடிக்கிறார்கள். சோர்ஸ்கேலக் திசையில் ஒரு பிடியில் பெறப்பட்டிருக்கிறாங்க. புதுமையினருக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்து 4 ஓட்டங்கள். ஓட்ட சராசரி வேகம் 3.70 சராசரி வேகம் காணப்படுகின்றது. ஸ்ரீநிதிஷன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 11.3 ஓவர்கள் அவரால் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 50 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீநிதிஷனுடைய அந்த பந்து பரிமாற்றத்திலேயே மாத்திரம் 2 சந்தர்ப்பங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. மிக நேர்த்தியான பந்தை வச்சு ஆடாமலே விட்டிருக்கின்றார் பிரேமிகன். 2 ஆட்டமிழப்பு தர்ஷிகன். 2 ஆட்டமிழப்பும் அந்த ஸ்ரீநிதிஷன் பந்து வீச்சில் இடம்பெற்றது. இருந்தாலும் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் தான். மீண்டும் உரிமையை நோக்கி ஸ்ரீநிதிஷன் வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு. 150 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர். பிரேமிகான் 38 ஓட்டங்களோடும் கே தரணீஷன் 5 ஓட்டங்கள் 23 பந்துகளில் 40.4 ஓவர்கள் பந்து பரிமாற்றப்பட்டிருக்கின்ற வேளையிலே 150 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர். இந்துவின் பெருஞ்சமர் முதல் நாள் போட்டி இன்னும் சொற்ப வேளையில் நிறைவுக்கு வர காத்திருக்கின்றது. தரணீஷன் நாளைய நாள் 2ஆம் நாள். 2 கல்லூரிகளுக்கும் மிக முக்கியமான நாள்.
ஒரு கல்லூரி போட்டியை சமநிலைப்படுத்த வேண்டும், ட்ரோ பண்ண வேண்டும். ஒரு கல்லூரி மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றது. புதிய பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். யாதவ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். யாதவனுடைய முதலாவது பந்து பரிமாற்றம் இது. தரணீஷனை நோக்கி யாதவ் வீசுகின்றார். யாதவும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். மிகச்சிறப்பாக அந்த பந்து தடுத்தாடி இருக்கின்றார். தரணீஷன் 5 ஓட்டங்களோடு களத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார். மறுபுறம் பிரேமிகன் 38 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். புதிய பந்து வீச்சாளர் டி யாதவ். இதுவரை 8 பந்து வீச்சாளர்களை கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி என பயன்படுத்தியிருக்கிறார்கள். தர்ஷிகன், அதில் அபிஷேக் 2 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு ஆடாமலே விட்டிருக்கின்றார் தர்ணீஷன். நாளைக்கு 27 பந்துகளை இதுவரை சந்தித்து 5 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். உண்மையிலேயே மிக பொறுமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் தான் சொல்ல வேண்டும் தர்ணீஷன். உண்மையை சொல்லப்போனால் பிரேமிகனுக்கு ஒரு சரியான இணைப்பாட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் அந்த பந்தினை ஆடாமலே விட்டிருக்கின்றார். யாதவ் கொழும்பு பம்பலப்பிட்டி நல்ல அளவோடு வீசிக்கொண்டிருக்கின்றார் யாதவ். பார்க்கலாம் அந்த பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீச்சு இல்லை, அதையும் தடுத்தாடி இருக்கின்றார் தர்ணீஷன். சற்று முன்னர் நாங்கள் பார்த்தோம் இந்த ஆர் தேஷ்கர், இவரும் கடைசியாக அதாவது 6வது ஓவர் பந்து வீசுவதற்காக பயன்படுத்த இருந்தார்கள். அதே போன்று டி யாதவும் ஒரு சிறந்த பந்து வீச்சல், அவரையும் இப்பொழுது 8வது ஓவருக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த அணுகு திறமையானவர்கள் அல்லது நுணுக்கமாக பந்து வீசக்கூடியவர்கள் கொஞ்சம் தாமதமாக தான் பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் போட்டியை நிறைவு கொண்டு வந்திருக்கின்றார்கள். 42 ஓட்டங்கள் நிறைவில் 150 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். தொடர்ந்து இந்த இன்றைய நாளினுடைய சுருக்கத்தோடு லோஷன் அண்ணா. 150 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து இன்றைய நாளின் ஆட்டம் நிறைவடையும் போது 42 ஓவர்களில் பிரேமிகன் மிக நம்பிக்கையாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிக்காக சிறப்பான ஆட்டம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கிறார். 53 பந்துகளில் 38, தரணீசன் 29 பந்துகளில் 5 ஓட்டங்கள். இடநடுவே 2 தடவைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர். ஒரு தடவை நோபோல் ஒன்று வழங்கப்பட்டது. ஆடுகளத்தில் கழுத்தடுப்பாடுகளை தவறான வியூகத்தில் நிறுத்தியது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. இது அடுத்த பந்திலேயே இன்னும் ஒரு பிடி ஒன்று தவற விடப்பட்டிருந்தது. இதை அடுத்து 2 அதிர்ஷ்ட ஆட்டம் இழப்புகள் தப்பித்துக் கொண்டன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வீரர்கள் ஆட்டம் இழக்காமல் 150 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளில் இருந்து ஆனால் 70 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருப்பதன் மூலமாக இன்றைய நாளின் ஆட்டம் அவர்களுக்குரியதாக மாறி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்ட வெளிப்பாடு இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி காண்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது மைதானத்துக்குள்ளே இந்து கல்லூரி கொழும்பு வீரர்கள் தங்களுக்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டுகிறார்கள். அவர்களை தட்டி எழுப்ப வேண்டியதும் அதுபோல தட்டி கொடுக்க வேண்டியதும் அவர்களது அணி வீரர்களின் கைகளிலும் அணியின் பயிற்சிப்பாளன் கைகளிலும் இருக்கிறது. வியூக மாற்றங்கள் நாளைய தினம் தேவைப்படும். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நாளைய தினம் புதிய ஆட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். பிரீமிகனின் விக்கெட்டை எப்படியாவது இவர்கள் முற்கூட்டி எடுக்க வேண்டியிருக்கும். மறுபக்கம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஓட்டு எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும். நாளை அவர்களுக்கு மதிய போசன இடைவெளிக்கு முதல் கிடைக்கின்ற 30 ஓவர்களில் கூடுமானவரை ஓட்டங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் ஆரம்பத்திலே இந்து கல்லூரி கொழும்பு 55 இருந்தது. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இன்றைய நாளில் 42 ஓவர்களை சந்தித்திருக்கின்றது. எனவே 98 ஓவர்கள் கிட்டத்தட்ட இன்றைய நாளில் பந்து வீசப்பட்டுகின்றன. மிகச்சிறப்பு. ஒரு நாளில் காலை 9:30 மாலை 5:30 வரையிலான 8 மணி நேரத்தில் இந்த 97 ஓவர்கள் வீசப்பட்டிருப்பது மிகச்சிறப்பான ஒரு விடயமாக இங்கே அமைந்திருக்கிறது. எனவே மிகச்சிறப்பான முறையில் ஆட்டமானது இன்றைய நாளில் நிறைவேற்க வந்திருக்கிறது. 150 ஓட்டங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 4 விக்கெட்டுகளை இழந்து. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக இந்த நாளின் துடுப்பாட்டத்தை நாங்கள் இங்கே அவதானித்தால் பிரேமிகனும் தரணீசனும் இப்பொழுது ஆடுகளத்தில் இருக்கின்றார்கள். இந்த நாளில் அவர்கள் வேகமாக ஒரு ஓவருக்கு 3.57 என்ற வேகத்திலே ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள்.
ஆரம்பத்திலே இந்து கல்லூரி கொழும்பு 55 ஓவர்கள் நின்று துடுப்படுத்தாடி அவர்களால் எடுக்க முடிந்த 80 ஓட்டங்கள் முக்கியமானதாக இங்கே அமைந்திருந்தது. அவர்களால் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இடைநடுவே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன. இந்து கல்லூரி சார்பாக அதிகபட்சமாக 14 ஓட்டங்களை அபிஷேக் எடுத்திருந்தார். சுபர்ணன் 3 விக்கெட்டுகள், ஹரிஹரன் 3 விக்கெட்டுகள், சாருஜன் 2 விக்கெட்டுகள் என்று சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக பரிஷித் ஆரம்பத்திலே 46 ஓட்டங்களை எடுத்தார். பிரேமிகன் இப்பொழுது ஆட்டம் இழக்காமல் 38, பகவனன் 26 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீச்சிலே அபிஷேக்கு 2 விக்கெட்டுகள், ஸ்ரீனிதூஷன் மற்றும் தேஷ்கர் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். எனவே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து இந்த இந்துக்களின் பெருஞ்சமரின் முதல் நாள் ஆட்ட முடிவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முழுமையான சுருக்கமான விடயம், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சொந்தமாக இந்த முதல் நாள் முடிவடைந்திருக்கிறது. 70 ஓட்டங்கள் முன்னிலை பெற்று இந்த நாளின் ஆட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்து கல்லூரி கொழும்பு 55 ஓவர்கள் சந்தித்து எடுத்த 80 ஓட்டங்களை 42 ஓவர்களில் தாண்டி அதைவிட கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான ஓட்டங்களை இப்பொழுது எடுத்த 150 ஓட்டங்களோடு இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை நிறைவு செய்கின்றது. நாளை காலை ஆட்டம் 9:30 ஆரம்பிக்கும் போது உங்களை முக்கியமான விவரங்களோடும் முழுமையான தொகுப்போடும் இந்த நேரலையில் உற்சாகமாக சந்திக்க காத்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நாளைய தினம். நன்றி லோஷன். நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாண இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெற காத்திருக்கின்றோம். இன்றைய நாள் முதல் இன்னிங்ஸுக்காக நாணய சுழற்சியில் வெற்றியிட்டு முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணியினர் 80 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். 55.1 ஓவர்கள் நிறைவின் போது பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய எங்களுடைய யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியினர் 150 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டினை இழந்து 41.6 ஓவர்கள் நிறைவின் போது. எனவே இன்றைய நாள் இந்த போட்டி இவ்வாறு நிறைவுக்கு வருகின்ற வேளையில் குறிப்பாக நாளைய தினம் 2வது நாள் மிக முக்கியமான நாள். 2 அணிகளுக்கும் அல்லது 2 பாடசாலைகளுக்கும் மிக முக்கியமான நாள். ஒரு அணியினர் இந்த போட்டியில் வெற்றிக்காக போராடுவார்கள், மற்றும் ஒரு அணியினர் இந்த போட்டியை சமநிலைப்படுத்துவதற்காக முயற்சிப்பார்கள். இது நாளைய நாளும் இந்த மைதானத்தில் இதே போட்டி மீண்டும் ஆரம்பமாக காத்திருக்கின்றது. எனவே இன்றைய நாள் எங்களுக்கு முழுமையாக அனுசரணை தந்து உதவிய எங்களுடைய அனுசரணையாளர்கள் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது இந்த நேரலைக்கான முழுமையான அனுசரணை, இந்த லைவ் டெலிகாஸ்டுக்கான முழுமையான அனுசரணை நியூ ரங்கநாத் ஜுவல் ஹவுஸ் கனடா, அத்தோடு டீம் ஸ்மார்ட் வீடு விற்பனையின் ஏக முகவர் டீம் ஸ்மார்ட், ரீமெக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ், அத்தோடு ரீமெக்ஸ் கிராஸ் ரோட் வீடு விற்பனையின் மற்றொரு முகவர், பிரான்ஸ் நாட்டின் நேரடி ஒளிபரப்பு சேவைகள் செய்து வரும் எல்காஸ்ட் லைவ் டிவி, கனடாவின் பிரபல சட்டத்தரணி நாதன் ஸ்ரீதரன், அத்தோடு சாய் பிளைண்டர்ஸ், இவர்களோடு ரீமாக்ஸ் கம்யூனிட்டி வீடு விற்பனையின் கனடாவின் பிரபல முகவர்கள். இவர்கள் தான் எங்களுடைய இந்த நேரலைக்கான பிரதான அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அத்தோடு எங்களுடைய ஜனசக்தி மற்றும் மோட் இன்ஜினியரிங் இந்த நிகழ்வுக்கு இன்றைய நாள் அனுசரணை தந்திருந்த வேளையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நாளைய நாளும் இந்த நேரலை நாங்கள் உங்களுக்காக எடுத்து வர காத்திருக்கிறோம். விசேடமாக எங்களுடைய அனலை HDV, அனலை எக்ஸ்பிரஸ் HDV நூடாக, அத்தோடு நட்சத்திர ஸ்போர்ட்ஸ் டிவி, CTV, இதோடு ARV லோஷன் ஸ்போர்ட், எங்களுடைய paparate.com நூடாக நாங்கள் நாளைய தினமும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நாள் யாழ்ப்பாண இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து இந்துக்களின் பெருஞ்சமர் 13வது இந்த மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டி நேரலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வழமை போல் நாளைய தினம் சரியாக காலை 8:30 மணி அளவில் எங்களுடைய நேரலையினூடாக சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.